أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما ربي زدني علما ربي زدني علما. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹுடைய மாபெரும் கிருபையால் இந்த ரமலானுடைய கடைசி 10 இரவுகளில் இறைவனை நினைவு கூறுகின்ற ஒரு சபையில் அல்லாஹ் நம் அனைவரையும் ஒன்று கூட்டியதற்கு நன்றி செலுத்திய விதமாக என்னுடைய இந்த அமர்வை ஆரம்பிக்கின்றேன். அல்லாஹ்வுடைய கிருபையில நேற்றுடைய அமர்வுல நம்ம என்ன செய்திகளை பார்த்தோம் அப்படிங்கறத சொல்லிட்டு இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு என்ன செய்திகள் பார்க்க போறோம் அப்படிங்கறத பத்தி பார்ப்போம். நேற்றைய அமர்வுல நம்ம என்ன பேசணும் அப்படின்னா, சொர்க்கவாசிகள் ஆகிய நம்மளுடைய வீட்டுக்குள்ள போயாச்சு, நம்மளுக்கான உணவுகள் பார்த்தாச்சு, நமக்கான உடைகள் பார்த்தாச்சு. இப்போ அந்த சொர்க்கத்துடைய இன்பத்தை நம்ம தனியா அனுபவிக்க போறோமா அப்படிங்கிற செய்தியெல்லாம் நேத்து நம்ம தொடரணும். இல்ல, நம்ம தனியா அனுபவிக்க போறது இல்ல. நம்ம கூட யார் யாரெல்லாம் இருப்பாங்க அங்க, நம்மளுடைய குடும்பங்களை பார்ப்போம். ஒரு இறை நம்பிக்கையான ஒரு அடியானா இருந்தா அவருடைய இறை நம்பிக்கையான தாய், தந்தை, நண்பர்கள், இந்த மாதிரி வேறுபட்ட மனிதர்களை இந்த உலகத்துல யாரோடெல்லாம் சேர்ந்து அவர் தன்னுடைய ஈமானிய பயணத்தை மேற்கொண்டாரோ அந்த மனிதர்கள் எல்லாத்தையும் அவர் சொர்க்கத்துல பாப்பாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அவங்கவுங்க அவங்களுடைய தோழர்களை சந்திப்பாங்க அப்படிங்கிற செய்தியையும் நம்ம பார்த்தோம். நம்மளுடைய தோழரை மட்டும் இப்ப சொர்க்கத்துல பாக்குற வாய்ப்பு கிடைக்காது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய தோழர்களான நபி தோழர்கள் சஹாபாக்களை பாக்குற வாய்ப்பும் சுவனத்துல நமக்கு உண்டு. நம்ம சில சஹாபாக்களுடைய வரலாறை படிக்கும் போது அவங்க நம்மளுக்கு ஒரு சூப்பர் ஹீரோ மாதிரி தெரிஞ்சிருப்பாங்க. எந்த அளவுக்கு ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் ஒவ்வொரு விஷயம் ஒவ்வொருத்தருக்கு ஈர்ப்புடையதா இருந்திருக்கும். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சதக்கா பண்ண விஷயத்த கேட்கும் போது இவங்களால எப்படி இது செய்ய முடிஞ்சுச்சு அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு எல்லா விஷயத்திலையும் கரெக்டா இருக்கும் போது எப்படி உமர் ரலியல்லாஹு இவ்வளவு நீதி மிக்க ஒரு நல்ல ஆட்சியாளரா இருந்தாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். இப்படி ஒவ்வொரு சஹாபியை பத்தி நம்ம கேட்டு தெரிஞ்சு வியந்த விஷயங்களை அவங்கள பார்த்து நம்மளுடைய வாழ்க்கையில பல விஷயங்களை நம்ம மாற்றி இருந்திருப்போம். அப்படிப்பட்ட நபி தோழர்களையும் நம்மளுடைய தோழர்களா நினைச்சு நம்ம பின்பற்றிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய தோழர்களையும் பார்க்கின்ற வாய்ப்பு சுவனத்தில் சொர்க்கவாசிகளுக்கு இருக்கு. நபித்தோழர்கள் மட்டும் இல்ல, அல்லாஹ் இந்த உலகத்துக்கே அருட்கொடை ரஹ்மத்துல் ஆலமீன் அப்படின்னு சொன்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களையும் பார்க்கின்ற வாய்ப்பு நமக்கு சுவனத்துல ஏற்படும் இன்ஷா அல்லாஹ். நம்ம வாழ்க்கையில எத்தனை தடவை ரசூலுல்லாவை நம்ம பாப்போமா அப்படிங்கிற ஏக்கம் நம்ம மனசுல இருந்திருக்கு. எவ்வளவு நாள் நம்ம அதுக்காக அல்லாஹ் கிட்ட துவா செஞ்சிருக்கோம். நமக்கான நேர்வழி நம்ம வரைக்கும் வந்து சேரணுங்கிறதுக்காக எவ்வளவோ கஷ்டங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பட்டிருக்காங்க. நம்மள கண்ணுல பார்க்காத போதே ரசூல்லா என்னுடைய உம்மத் அவங்கதான் என்னுடைய சகோதரர்கள், எனக்கு பின்னாடி வரக்கூடிய மனிதர்கள் அப்படிங்கிறது நம்மளுக்காக அவங்க அதிகமா துவா கேட்டிருக்காங்க. எல்லா நபிக்கும் ஒரு துவா இருந்தது. அந்த துவாவை அவங்க கேட்டா அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மட்டும் அந்த துவாவை கேட்காம அவங்களுடைய உம்மத்துக்காக அத பேலன்ஸ் பெண்டிங் வச்சிருக்காங்க. அதை எப்ப கேட்பாங்கன்னா, மறுமையில நமக்கான பரிந்துரையா அந்த துவாவை ரசூலுல்லாஹ் பயன்படுத்த போறாங்க. எத்தனையோ நபிமார்கள் கிட்ட நாளை மறுமையில் மக்கள் போய் சிபாரிசு எனக்காக செய்யுங்கன்னு கேட்கும்போது யாருமே முன் வராத போது நம்மளுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நம்மளுக்காக பரிந்துரை செய்ய போறாங்க. இப்ப நம்மள கண்ணுல பார்க்காமையே நம்மளுக்காக இவ்ளோ வருத்தப்பட்டு துவா செஞ்ச நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்க்கணும் அப்படின்னு நம்ம வாழ்க்கையில எந்த அளவுக்கு ஆசைப்படுறோம். ஒரு முக்கியமான மனிதர், இந்த உலகத்துல இருக்க ஒரு முக்கியமான பேச்சாளர், அவர் எங்க போனாலும் தேடி போய் அந்த பேச்சை கேட்டுறணும்னு விருப்பப்படுறோம். இங்க உள்ள ஒரு ஹீரோயின் எங்கேயாவது வந்தா தேடி போய் பாத்துறணும்னு மக்கள் ஆசைப்படுறாங்க. நம்மளுடைய தூதரை சந்திக்கணும்னு நம்ம எந்த அளவுக்கு நம்மளுடைய வாழ்க்கையில ஆசை உடையவங்களா இருந்தோம். இப்படி ஒரு சஹாபி இருந்தாரு. அவருடைய வரலாறு மட்டும், அவர் எப்படி ஆசைப்பட்டாரு ரசூலுல்லாவை பார்க்கணும் அப்படிங்கிற செய்தியை மட்டும் இப்ப நான் சொல்றேன் இன்ஷா அல்லாஹ். அந்த சஹாபியோடைய பேரு சௌபான் இப்னு மௌலா. இவங்களுக்கு ஒரு தீராத ஒரு கவலை, ரொம்ப சோகமா இருந்தாங்க. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேக்குறாங்க, நீங்க ஏன் இவ்வளவு சோகமானவங்களா இருக்கீங்க, உங்களுக்கு என்ன ஆச்சு, ஏன் நீங்க இவ்வளவு கவலையில இருக்கீங்கன்னு கேட்கும் போது அந்த சஹாபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட சொல்றாங்க, யா ரசூலுல்லாஹ், இந்த உலகத்துல நான் வாழ்கின்ற காலம் வரை, இப்ப இந்த ஊர்ல நான் இருக்கிற காலம் வரைக்கும் டெய்லி காலையில எந்திரிச்சதும் நான் உங்களை வந்து பாத்துருக்கேன்.
உங்களை பார்க்காம என்னுடைய அந்த நாளை என்ன செய்யாது. அவங்க சஹாபாக்கள் எல்லாருக்கும் தினம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள சந்திச்சிடணும். ஏதோ ஒரு அமர்வு ஃபஜர்லயோ இல்ல லொஹர்லயோ எப்படியாவது ரசூலுல்லாவை சந்திச்சுக்க கூடிய வகையில தான் அவங்களுடைய வாழ்க்கை இருந்தது. இம்மையில நான் உங்களை சந்திச்சிருவேன், நாளைக்கு மறுமையில நீங்க சொர்க்கத்துல இருப்பீங்க, நானும் சொர்க்கவாசியா இருப்பேன். ஆனா நீங்க சொர்க்கத்துல நபிமார் அப்படிங்கறனால, ஒரு திரை தூதர் அப்படிங்கறனால உயர்ந்த அந்தஸ்துல இருப்பீங்க. அங்க வந்தும் இது போலவே என்னால உங்களை பார்க்க முடியுமா அப்படிங்கிற ஒரு ஆழ்ந்த ஒரு ஏக்கத்தையும், இந்த வாய்ப்பு எனக்கு கிடைக்குமா அதை நினைச்சுதான் ரசூலுல்லாஹ் நான் கவலைப்பட்டுட்டு இருக்கேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அவங்க பகிர்ந்துக்கிறாங்க. இவங்களுடைய ஏக்கம், இவங்க ரசூலுல்லாஹ் மேல வச்சிருந்த அன்பு, அங்கேயும் போய் நம்மளுடைய தூதரோட நம்ம இருக்கணும் அப்படிங்கிற பரிதவிப்பு, அல்லாஹ் இத ஒரு வசனமா இறக்குறான். சூரத்து நிஷாவுடைய 69வது வசனத்தை. அல்லாஹ் இந்த வசனத்துல என்ன சொல்றான் அப்படின்னா, யார் இந்த உலகத்துல உங்களுக்கு அதை யாராவது சாட்ல போடுறீங்களா? வசனம் மட்டும் 4வது அத்தியாயத்துடைய 69வது வசனம். யார் அல்லாஹுக்கும் அவன் தூதருக்கும் கீழ்ப்படிந்து நடக்கிறார்களோ அவர்கள் அல்லாஹுவின் அருளை பெற்ற நபிமார்கள், சித்திகீன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள் ஆகியவர்கள் இருப்பார்கள். இவர்கள் தான் மிக்க அழகான தோழர்கள் ஆவார்கள். இப்ப இங்க பூமியில நம்ம எந்த தோழர்களோட இருந்தோமோ அந்த தோழர்களோடய நம்ம மறுமையில சொர்க்கத்திலையும் இருப்போம். இதுல நம்ம நபியுடைய தோழரா இருக்கணும்னா இந்த பூமியில அவருக்கு கட்டுப்பட்டு நம்ம வாழ்ந்தா நாளை மறுமையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய தோழரா அவங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய வாய்ப்பையும் அல்லாஹ் ஏற்படுத்தி கொள்வோம். இது இந்த தோழர்கள் சம்பந்தமா உள்ள இன்னும் ஒரு செய்தி. இன்னும் வேற யார நம்ம பார்ப்போம்னு சொல்லி பார்த்தோம் ஸ்வனத்துல, நம்மளுடைய எதிரிகளையும் நம்ம பார்ப்போம். இந்த பூமியில யார் நமக்கு ஜென்ம விரோதிகளா இருந்தாங்களோ, இவங்கெல்லாம் சொர்க்கத்துல இருக்காங்களா அப்படின்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு நம்மளுடைய எதிரிகளையும் சொர்க்கத்துல பார்ப்போம். ஏன்னா அவங்க நம்மளுக்கு தவறு செஞ்சதுக்கு அப்புறம் இறைவன் கிட்ட அவங்க மன்னிப்பு கேட்டிருப்பாங்க. அந்த மன்னிப்பின் காரணமா அவங்களும் சொர்க்கவாசியா இருப்பாங்க. இந்த கவலைகளையும் துன்பங்களையும் அனுபவிச்ச இந்த மனிதரும் சொர்க்கவாசியா இருப்பாரு. ஆனா இரண்டுக்கும் வேறுபாடு இருக்கும். நம்ம எந்த அளவு வலியும் வேதனையும் துரோகத்தையும் காயத்தையும் உணர்ந்தோமோ அந்த அளவுக்கு நம்ம உயர்வான ஒரு தரஜால இருக்கும் இன்ஷா அல்லாஹ். இதெல்லாம் நேற்றைய பார்த்த செய்திகளுடைய ஒரு தொகுப்பு. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சொர்க்கத்துல இருக்கக்கூடிய சுகபோகமான வாழ்வு. நம்ம இவ்வளவு நாள் பார்த்ததெல்லாம் ஒரு மனிதனுடைய அடிப்படை தேவைகள் எப்படி சொர்க்கத்துல இருக்கும். இங்க வீடுங்கிறது மனிதனுக்கு இங்க இருக்க அத்தியாவசிய தேவை. அந்த வீடு அப்ப சொர்க்கத்துல எப்படி இருக்கும்? உணவு ஒரு அத்தியாவசிய தேவை, அந்த உணவு சொர்க்கத்துல அப்ப எப்படி இருக்கும்? ஆடை அத்தியாவசிய தேவை, அப்ப அந்த ஆடை எப்படி இருக்கும்னு சொல்லி இவ்வளவு நாள் நம்ம சொர்க்கத்துல பார்த்த எல்லா விஷயங்களும் மனிதனுடைய அத்தியாவசிய தேவைகள் எப்படிலாம் இருக்குங்கிறத பார்த்தோம். இனி நம்ம பார்க்க போறது என்னன்னா, மனிதனுக்கு அங்க லக்ஸூரியஸான லைஃப் எப்படி இருக்கும், அவன் இன்னும் கொஞ்சம் சுகமா வாழக்கூடிய வாழ்க்கை, எதெல்லாம் அல்லாஹ் அவனுக்கு சுகத்தை கூட்டுவதற்காக அல்லாஹ் சொர்க்கத்துல அந்த அடியானுக்கு என்னென்னலாம் செய்யறான் அப்படிங்கிற விஷயத்தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதுல முதலாவதா எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு சொர்க்கத்துல கிளைமேட் எப்படி இருக்கும், வெதர் எப்படி இருக்கும். இங்க எல்லாராலையும் நல்ல கிளைமேட் இருக்கிற இடத்துக்கு நினைச்ச உடனே பயணம் செஞ்சு போயிட முடியுமா? பணக்காரங்களா செல்வந்தவங்களா இருக்கிறவங்க இங்க வெயில் கொஞ்சம் அதிகமாயிருச்சுன்னா உடனே எங்க போயிருவாங்க? ஊட்டி போயிருவாங்க, கொடைக்கானல் போயிருவாங்க. அதெல்லாம் லக்ஸூரியஸ் தானே. ஒரு மனிதனுக்கு அதிகப்படியான சுகம் இருக்கிற இடத்தை விட்டுட்டு தன்னுடைய உடலு நிலைக்கு தகுந்த மாதிரி, தன்னுடைய உடலை குளுமைப்படுத்திக்கிறதுக்கு தகுந்த மாதிரி ஒரு வெதர் உள்ள இடத்துக்கு அவர் பயணம் பண்ணி போறார். இப்ப இதெல்லாம் இந்த உலகத்துல ஆடம்பரம். அப்போ சுவனத்துல இந்த வெதர் எப்படி இருக்கும், கிளைமேட் எப்படி இருக்கும், அந்த சொர்க்கத்துல பகல் எப்படி இருக்கும், இரவு எப்படி இருக்கும் அப்படிங்கிற செய்திகளை தான் இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இப்ப முதலாவதா நம்ம எல்லாரும் இப்ப சொர்க்கத்துக்குள்ள நடந்து இறங்கி போறோம். நம்மளுடைய வீடு இருக்கு, நம்மளுடைய குடும்பங்கள் இருக்கு, குடும்பங்கள் எல்லாம் பார்த்தாச்சு, நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட அழகான ஆடைகள் போட்டாச்சு, நம்மளுக்கான ஆபரணங்களை நம்ம அணிஞ்சாச்சு, நம்மளுக்கான கிரீடங்களை நம்ம அணிஞ்சாச்சு. இப்ப நம்ம இறங்கி சொர்க்கத்துல வாக்கிங் போக போறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சொர்க்கத்துல இறங்கி ஒருத்தர் நடக்கும் பொழுது அவர் ஒரு வாடையை நுகர்வார். சொர்க்கத்துடைய எல்லா இடத்துலயும் இந்த வாசனை தான் நிரம்பி இருக்கும். அது என்ன வாசனை அப்படின்னா, சொர்க்கத்துக்கே உரித்தான ஒரு வாசனை. ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு ஸ்மெல் இருக்குதானே.
ஒரு வாசனை இருக்கு. ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு வாசனை. லைப்ரரிக்கு போனா அங்க புக் அதிகமா இருக்கிறனால புத்தகத்துடைய வாசனையை நம்ம உணர்வோம். துணி கடைக்கு போனா துணியுடைய வாசனை, பூவுடைய வாசனை, இப்படி நிறைய செப்பல் கடைகள்லாம் போனா அந்த லெதரோட ஸ்மெல். ஒவ்வொரு இடத்துக்கும் அதுக்குன்னு தகுந்த ஒரு வாசனை இருக்கும். அதே போல ஸ்வர்க்கத்துக்குன்னு ஒரு வாசனை இருக்கு. அந்த வாசனை ரொம்ப வித்தியாசமானதா இருக்கும். பொதுவாவே சயின்டிபிக் ரீதியா இந்த வாசனைய பத்தி என்ன சொல்றாங்கன்னா, ஒருத்தர் ஒரு வாடையை நுகர்ந்தார், ஒரு பொருளுடைய வாசனையை அவர் நுகரும் போது 2 விஷயங்கள் அவருக்கு நடக்குமா. ஒண்ணு, அவருக்கு ஏதாவது பழைய நினைவுகள் திரும்புமா. அந்த வாசனையோட ரிலேட்டடான ஏதாவது பழைய விஷயங்கள் அவருக்கு நினைவு வருமா. இன்னொன்னு என்னன்னா, அவருக்கு ஒரு புதுசான ஒரு எக்ஸைட்மெண்ட்டை கொடுக்கும். ஒரு நல்ல பெர்ஃபியூம் நம்ம மோந்து பார்த்தா ஒரு மகிழ்ச்சி வருதுல மனசுக்குள்ள. அது என்ன, ஒரு வாசனைனால நம்மளுக்கு ஏற்படுற ஒரு மகிழ்ச்சி. அப்ப ஸ்மெல் அப்படிங்கிறது ஒரு மனிதனுக்கு இயற்பியலா ஒரு மாற்றத்தை உடலுக்குள்ள ஏற்படுத்துது. அந்த பழைய நினைவு அவருக்கு கொண்டு வந்து கொடுக்குது, இல்ல மகிழ்ச்சியை கொடுக்குது. அப்படி இருந்தனாலதான் நம்ம யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய வரலாறுல பார்த்தோம்னா தெரியும், யூசுப் நபி தன்னுடைய சட்டையை கலட்டி தன்னுடைய சகோதரர்கள் கிட்ட கொடுத்து, இதை என்னுடைய தந்தை கிட்ட போய் கொடுங்கன்னு சொன்னாங்க. அந்த சட்டையுடைய வாடை, தன்னுடைய மகனுடைய வாடையை நுகர்ந்த உடனே யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அளவில்லாத ஒரு மகிழ்ச்சி, உடம்புல ஒரு புது தெம்பும் தெளிவும் ஏற்பட்டுச்சு. நேற்றைய அமர்வுல நம்ம ஒரு தந்தையும் ஒரு மகனுடைய ஒரு வரலாறையும் பார்த்தோம். அப்பயும் அந்த தந்தை கிட்ட அவர் கையில அந்த பாலை கொடுக்கும் பொழுது அவர் சொன்ன வார்த்தை, என்னுடைய மகனுடைய வாசனையை இதில் நான் நுகர்கிறேன் அப்படின்னு சொன்னார். அப்போ இந்த 2 தந்தைகளுக்கும் தன் மகனுடைய வாசனை இல்லாத வாழ்க்கை இனிப்பான வாழ்க்கையா இல்ல. அப்போ ஒரு வாசனை அப்படிங்கிறது ஒரு மனிதனுக்கு இன்பம் தரக்கூடியதாகவும் இருக்கு, அதே நேரத்துல ஒரு பழைய நினைவுகள் அவனுக்கு திருப்பி கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கு. இதுவே இப்படி இருந்துச்சு அப்படின்னா சொர்க்கத்துடைய வாசனை எந்த அளவுக்கு நமக்கு இன்னும் கொஞ்சம் நம்மளுடைய நிம்மதியை ஆட் பண்ண போகுதுன்னு பாருங்க. ஏற்கனவே அந்த மனிதன் நிம்மதியில இருப்பான். என் வாழ்க்கையில இது வரைக்கும் நான் கஷ்டத்தையே அனுபவிக்கலன்னு சொல்ற அளவு சொர்க்கத்துடைய இன்பத்துல மூழ்கி அந்த அடியான் இருக்கும்போது இந்த வாசனைகள் எல்லாம் அவருக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, சுவனத்தின் வாசனையை ஒரு மனிதன் எப்ப உணர ஆரம்பிப்பாருன்னா, மறுமையில எப்ப அவர் ஃபீல் பண்ண ஆரம்பிப்பாரு அப்படின்னா, அவருக்கும் சொர்க்கத்துக்கும் 100 ஆண்டு கால பயண தூரம் இருக்கும் பொழுதே சுவனத்துடைய வாசனையை ஒருவரால் உணர முடியும். 100 வருஷம் ஒருத்தர் பயணம் பண்ணா எவ்வளோ தூரம் கடந்து போவாரோ அவ்வளோ தொலைவுல நம்ம சுவனத்தை விட்டு இருந்தாலும் சுவனத்துடைய வாசனையை நம்மளால உணர முடியும். அப்படி உணர முடிஞ்சதுனாலதான் நரகத்துல இருந்து கடைசியா வெளியில வந்த மனிதர் சொர்க்கத்துடைய அந்த காத்திருப்பு அறையில இருக்கும் பொழுது ரொம்ப டெம்ட் ஆனார். அந்த வாசனையும் அவருக்கு என்ன செஞ்சுச்சு, வாசனையும் சரி, சொர்க்கத்துக்குள்ள சொர்க்கவாசிகள் பேசிக்கிட்ட விஷயமும் சரி, அவர் சொர்க்கத்துக்குள்ள போகணும் அப்படிங்கிற உந்துதலை அவருக்கு கொடுத்தது. அதனாலதான் தன் இறைவன் கிட்ட மன்றாடி அழுது கதறி கேட்டாரு, யா அல்லாஹ் எப்படியாவது என்ன நீ இதுக்குள்ள நுழைச்சிரு, நான் என்ன தவறு செஞ்சிருந்தாலும் அதை நீ மன்னிச்சிரு, என்னைய சொர்க்கத்துக்குள்ள நீ கொண்டு போ அப்படிங்கிற ஒரு துவாவை அவரை கேட்க வச்சுச்சு. சொர்க்கத்துடைய வாசனையை ஒரு மனிதர் 100 ஆண்டு கால பயண தொலைவு இருக்கும் பொழுதே உணருவார் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. நம்முடைய வாசனையை உணரக்கூடிய மனிதர்களா இருப்போமா? அல்லாஹ் நமக்கு அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி தருவானா? நம்ம சொர்க்கத்துல போய் அதனுடைய வாடையை உணர்றத பத்தி பேசணும். உலகத்துல பூமியில இருக்கும் போதே ஒரு சஹாபி நான் சொர்க்கத்துடைய வாடையை உணர்றேன்னு சொன்னாங்க. அவங்க யாருன்னா அனஸ் இப்னு நத்ர் ரலியல்லாஹு அன்ஹு உஹதுடைய போர்க்களத்துக்காக தயாராய் போர்க்களத்தை நோக்கி போய்கொண்டிருக்கும் போது அவங்களுடைய மனசுடைய எண்ணம் பாருங்களேன், அவங்க போறோம், இந்த போர்ல நம்ம அல்லாஹ்வுடைய பாதையில ஷஹீதாக போறோம், ஷஹீதாரனால நாளைக்கு நம்ம சொர்க்கத்துக்கு போக போறோம், சொர்க்கத்துக்கு போனா சொர்க்கம் இந்த மாதிரி வாசனையா இருக்குன்ற அளவுக்கு தான் குதிரையில ஏறி உட்கார்ந்து போகும்போதே அவங்களுடைய கற்பனை இருந்துச்சு. இப்ப பூமியிலே நம்ம ஒரு உணவு இருக்கிறதா கற்பனை பண்ணிட்டே இருந்தோம்னா அந்த வாசம் நமக்கு தெரியும், ஆனா அந்த உணவு அங்க இருக்காது. ஆள் மனசுல ஒரு ஆழமான ஒரு எண்ணம் அந்த வாடை நம்மளுக்கு இருப்பது போல ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தும். அதே மாதிரிதான் இந்த சஹாபி சொன்னாங்க, உஹது போர்க்களத்தை நோக்கி அல்லாஹ்வுடைய பாதையில் தன்னுடைய உயிரை தியாகம் செய்வதற்காக போய்கொண்டிருக்கும் போது அவங்க சொன்ன வார்த்தை, என்னால இப்போ சுவனத்துடைய வாசனையை உணர முடிகிறது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நம்மளுக்கு இந்த சந்தேகம், நம்ம நாளைக்கு போய் உணருவோமா உணர மாட்டோமா அப்படிங்கிற நிறைய சந்தேகங்கள் இருக்கு. அதே அடிப்படையில சொர்க்கத்துல ஒரு பெண்ணுடைய வாசனையை உணர்ந்தேன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க.
அப்ப அந்த பெண் எப்படிப்பட்ட பெண்ணா இருப்பாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மிஹ்ராஜுடைய பயணத்துல சுவனத்துல வலம் வந்துட்டு இருக்கும் போது அவங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கிட்ட கேக்குறாங்க, ஒரு நல்ல நறுமணம் வருதே, ஒரு நல்ல வாசனை வருதே, இது என்ன வாசம் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்றாங்க, இது ஃபிரௌனுடைய மகளுக்கு தலை சீவி கொண்டிருந்த அந்த பணிப்பெண்ணுடைய வாசம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு இருப்போமா? இப்ப இது அவங்களுடைய அமல்களை பொறுத்துதான் நாளைக்கு நம்ம சுவனத்துடைய வாசனையை நுகர்வதும் இருக்கு, சுவனத்துல நம்மளுடைய வாசனையை பிறர் உணர்வதும் இருக்கு. சில நபர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, இவங்க சொர்க்கத்துடைய வாடையை கூட நுகர மாட்டார்கள் அப்படின்னு சொல்லி சில நபர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க. அந்த நபர்கள் யார் அப்படின்னா, முதலாவது, யார் ஒரு முஹ்மீனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு இறைமறுப்பாளரை கொலை செய்கிறார்களோ, ஒரு இஸ்லாமிய நாடு ஒரு இஸ்லாமிய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு இறைமறுப்பாளரை ஒரு காரணமின்றி ஒரு பாதுகாப்பா இருக்கக்கூடிய சூழல்ல யார் கொலை செய்யறாங்களோ அந்த மனிதர் நாளை சுவனத்துடைய வாடையை கூட நுகர மாட்டார் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. இரண்டாவது, யார் தன்னுடைய கல்வியை பயனுள்ளதாக ஆக்கிக் கொள்ளவில்லையோ, வெறும் உலக ஆதாயத்திற்காக மட்டும் யார் கல்வி கத்துக்கிட்டு அத அல்லாஹுடைய பாதையில் பயனுள்ளதாக ஆக்கிக் கொள்ளவில்லையோ அந்த மனிதரும் நாளை சுவனத்தின் வாடையை கூட நுகர மாட்டார். மூணாவது, யாருக்கு அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டு பொறுப்புகள் கொடுக்கப்பட்டு அந்த பொறுப்பை அவங்க சரிவர நிறைவேற்றவில்லையோ, தான் பொறுப்பின் மூலம் எந்தெந்த நபர்களாம் பயனடையணும் அப்படிங்கிற ஒரு அந்த பொறுப்புக்கான ஹக்க நிறைவேற்றவில்லையோ அந்த மனிதரும் நாளை மறுமையில் சுவனத்துடைய வாடையை கூட நுகர மாட்டார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. இறுதியா சில பெண்களை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, இந்த பெண்கள் சுவனத்தின் வாடையை கூட நுகர மாட்டார்கள். அவங்க யாரு அப்படின்னா, பிற்காலத்துல சில பெண்கள் தோன்றுவாங்க, அவங்க ஆடை அணிந்தும் அணியாதது போல இருப்பாங்க, அவங்களும் பிறர் பக்கம் ஈஸியா சாய்வாங்க, பிறரையும் தங்கள் பக்கம் கவர்ந்து இழுக்கக்கூடிய பெண்களா இருப்பாங்க. அதாவது ஒரு கண்ணியமான பெண்களா வாழாம பிறரையும் கவர்ந்து தாங்களும் பிறர் பக்கம் ஈஸியா கவரப்படக்கூடிய பெண்களா இருப்பாங்க. இந்த பெண்கள் நாளை சுவனத்தின் வாடையை கூட நுகர மாட்டார்கள்னு சொல்றாங்க. நம்மளும் நம்ம வீட்டுல உள்ள பெண்களும் இது போல கண்ணியமான பெண்களா இருக்குமா? நம்ம பிள்ளைகள் இன்னைக்கு எவ்வளவோ மாடர்ன் ட்ரெஸ் தான் விரும்புறாங்க, ஆடை அணிந்தும் அணியாதது போல இருக்கிற ஆடைகளை தான் விரும்புறாங்க. இப்ப இப்படிப்பட்ட நிலை நம்மளுடைய சந்ததியில யாருக்கும் ஏற்பட்டு விட்டுறக்கூடாது. நம்மளும் சரி நம்மளுடைய வீட்டு பெண்களும் சரி சுவனத்துடைய வாசனையை நுகரக்கூடிய பெண்களாகவும், நம்மளுடைய வாசமும் சுகனத்தில் பிறரால் என்ன அமல் செஞ்சாங்க இவங்க, இவ்வளவு மனம் வீசக்கூடியவங்களா இருக்காங்களே அப்படின்னு கேட்கப்படுற அளவு அல்லாஹ் நம்மளுடைய வாழ்க்கையை அமைக்கணும் இன்ஷா அல்லாஹ். இதெல்லாம் சுவனத்துல உள்ள வாடைகள். இன்னும் சில வாடைகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, சொர்க்கத்துல ஒருத்தர் ஏப்பம் விடுறதும், அங்க எதுவுமே அவங்க விஷயமும் இருக்காது, அங்க சின்ன ஏப்பங்கள் வரும், அதுக்கப்புறம் அவங்களுக்கு வேர்வைகள் வரும், இது மூலமாதான் அவங்களுடைய கழிவு உடம்புல இருந்து வெளியேறும். அந்த வாடை கூட கஸ்தூரி மனம் வீசக்கூடியதா இருக்கும்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இன்னொரு இடத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய எரிபொருள்கள், விறகு கட்டைகள் இருக்குல்ல, அந்த விறகு கட்டைகள்லாம் என்னன்னா சந்தன மரங்கள் தான் அதனுடைய விறகு கட்டைகள். அது எரிக்க எரிக்க சொர்க்கம் முழுக்க இன்னும் நறுமணம் பரவக்கூடியதா இருக்கும். இப்போ ஒரு மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய அதிகப்படியான சுகங்கள்ல முதலாவது நம்ம பார்த்தது சுவனத்துடைய வாடை எப்படி இருக்கும், அது அவனை அதிகமா மகிழ்ச்சி அளிக்கக்கூடியதா இருக்கும். இந்த பூமியில அவர் இது போல ஒரு வாடையை நுகர்ந்திருக்கவே மாட்டாரு. இறைவனுக்காக தன்னுடைய வாழ்க்கையில சுகங்களை நீக்கி வச்சுட்டு இபாதத்கள்ல ஈடுபடுறதும், அல்லாஹுடைய பாதையில் தன்னுடைய நேரத்தையும் செலவழிக்கக்கூடிய மனிதரா அவர் இந்த பூமியில இருந்தார் அப்படின்னா, மறுமையில அல்லாஹ் அதற்கு பகரமா அவருடைய முன்னும் பின்னும் அவரை சுற்றியும் நல்ல வாசனை சூழ்ந்து இருக்கக்கூடிய நிலையில அல்லாஹ் அவரை வச்சிருப்பான். ரெண்டாவதா நம்ம பார்க்க போறது சொர்க்கத்துடைய கிளைமேட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஒரே வார்த்தையில சொல்லணும் அப்படின்னா ரொம்ப நிம்மதி அளிக்கக்கூடியதாகவும் பெர்ஃபெக்டாவும் இருக்கும். இப்ப நம்ம சம்மர்ல கோடை காலத்துல கொடைக்கானலும் ஊட்டியும் போனா ஒரு கிளைமேட் இருக்கும் தெரியுமா, ரொம்ப குளிரவும் செய்யாது, ரொம்ப வெயில் அடிக்கவும் செய்யாது, ஒரு மிதமான ஒரு சில்னஸும் இருக்கும், அதே நேரத்துல அது நடுங்குற அளவுக்கு குளிராவும் இருக்காது. இப்படி ஒரு நிலைதான் சுவனத்துல இருக்கும். ஒரு மிதமான கிளைமேட் சுவனம் முழுக்க நிறைஞ்சிருக்கும்.
சொர்க்கத்துல மலைகள் கூட பெய்யுமா, மழை பெய்யுமா. இந்த பூமியில பெய்யறது போலவே சொர்க்கத்துல மழையும் பெய்யுமா. ஆனா அந்த மழை சொர்க்கத்துல பெய்யற பூமியில பெய்யற மழை மாதிரி இருக்காது. அது கொஞ்சம் வித்தியாசமானதா இருக்கு. எப்படின்னா அந்த மழை நம்மள நனைக்காது. இங்க பூமியில மழை பெஞ்சு நம்ம வெளியில போய் நின்றோம்னா நம்மளுடைய ஆடை நனைஞ்சிரும், நம்மளுடைய முடி நனைஞ்சிரும், ட்ரெஸ் எல்லாம் ரொம்ப நச நசன்னு நம்ம உணர்வோம்ல, ஒரு மாதிரி அன்ஈஸியா ஃபீல் பண்ணுவோம். இது சொர்க்கத்துடைய மலையில நம்ம நனையும் போது இந்த உணர்வு நமக்கு இருக்காது. அது வெறுமனே நம்மளுடைய முகங்கள்ல தண்ணி தெளிச்சா எப்படி இருக்கும், லேசா சில்னஸ்க்கு லேசா தூறுனா எப்படி இருக்கும், அந்த மாதிரிதான் சொர்க்கத்துல மழை பெய்யுமா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, நாளைக்கு நம்ம சொர்க்கவாசிகளா இருக்கும் பொழுது நம்மளுடைய தோட்டங்கள்ல உட்கார்ந்து அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருக்கும் போது நம்ம வானத்துல திடீர்னு ஒரு மேக கூட்டத்தை பார்ப்போமா. அந்த மாதிரி ஒரு மேக கூட்டத்தை பூமியில இருக்கும் போது நம்ம பார்த்திருக்கவே மாட்டோம். சொல்றாங்க, எந்த கண்ணும் பார்த்திராத, எந்த காதும் கேட்டிராத வகையில அந்த மேகங்கள் இருக்கும். அப்படியே அந்த மேகம் மிதந்து வரும். பூமியில சில நேரங்கள்ல நம்ம வானத்துடைய மேகங்களை பார்க்கும்போது எவ்வளவு அழகா இருக்குன்னு பாக்குறோம்ல, எவ்வளவு ஒரு பெரிய ஒரு வெயிட்டா இருக்க மாதிரி இருக்கு. ஆனா அது ஈஸியா மிதந்து வந்துட்டு இருக்கு, எந்த கஷ்டமுமே இல்லாம வானத்துல அது மிதந்து போயிட்டு இருக்கு. இங்கேயே இந்த காட்சி இவ்வளவு ரம்மியமா இருக்குன்னா அப்ப சொர்க்கத்துல எப்படி இருக்கும். அப்ப அந்த சொர்க்கவாசிகளாகிய நம்ம இன்ஷா அல்லாஹ் அந்த மேக கூட்டத்தை பார்த்து சொல்லுவோமா, மேகமே எனக்கு கொஞ்சம் நீ மழை பெஞ்சிட்டு போ, என்னிடத்தில் நீ கொஞ்சம் என்ன செய்ய மழை பெஞ்சிட்டு போ அப்படின்னு சொல்லுவோமா. சொன்ன உடனே அந்த மேகம் அந்த சொர்க்கவாசிகள் கிட்ட கேக்குமா, எந்த அளவு நான் உங்க மேல மழை பெய்யன்னு கேக்குமா. சுபஹானல்லாஹ், எந்த அளவு நான் உங்களுக்கு மழை பொழிய அப்படின்னு சொல்லி அந்த மேகம் கேக்குமா. அப்போ அந்த சொர்க்கவாசி எந்த அளவு விரும்புகிறாரோ, எந்த அளவு அவர் மழையை விரும்புகிறாரோ அந்த அளவு அந்த மழை பெஞ்சிட்டு அவரை விட்டு கடந்து போகுமா. இந்த மழை பெஞ்சு முடிஞ்சதுக்கு அப்புறமா அல்லாஹ் ஒரு இதமான காற்று அனுப்புவான். அந்த காற்று அவருடைய முடியையும் அவருடைய முகத்தையும் அவருடைய ஆடையையும் அப்படியே உணர்த்திட்டு போயிடும். அவர் அதுல இன்னும் கொஞ்சம் இதமாவும் கம்ஃபர்டாவும் உணர்வார், இன்னும் கொஞ்சம் சொகசா உணர்வார். ஒரு மழையில நனைஞ்சு அவர் ஆடைய மாத்தணும் அப்படிங்கிற எந்த கவலையுமே இல்லை. ஒரு காற்று வரும், அந்த காற்றே அவருடைய முடிகளையும் அவருடைய முகங்களையும் அவருடைய ஆடைகளையும் சரி பண்ணிடும். திரும்ப அவர் பழைய நிலைமை திரும்பிடுவாரு. இதமா ஜாலியா அவர் திரும்ப அதே இடத்துல ரெஸ்ட் எடுக்க போயிடுவார். இதுதான் சொர்க்கத்துடைய கிளைமேட். சொர்க்கத்துல இருக்கக்கூடிய மழையும் இந்த மாதிரி தான் இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போறது, சொர்க்கத்துல காலை நைட் இருக்கா, சூரியனும் சந்திரனும் சொர்க்கத்துல இருக்கா அப்படிங்கிற செய்தியை பத்தி தான் அடுத்ததான் நம்ம பார்க்க போறோம். சுவனத்தை பொறுத்த வரைக்கும் அங்க இரவும் கிடையாது, பகலும் கிடையாது. அங்க ஒரு நிரந்தரமான ஒரு ஒளி மட்டும்தான் சுவனம் ஃபுல்லா நிரம்பி இருக்கும். இந்த பூமியை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு பகல் இருக்கு, இரவு இருக்கு. எதுக்காக பகலும் இரவும் பூமியில இருக்கு? பகல் நேரத்துல பூமியில இருக்கவங்க என்ன செஞ்சுக்கிறாங்க, வேலை செஞ்சு தனக்கான தேவைகளை நிறைவேற்றிக்கிறாங்க. இரவு நேரத்துல அவங்க போய் ஓய்வு எடுக்கிறாங்க. ஏன்னா அவங்க டயர்ட் ஆயிருவாங்கல்ல, காலையில வேலை செஞ்சு இரவுல அவங்க டயர்ட் ஆயிருவாங்க ஒரு கட்டத்துல. அந்த டயர்டான நேரத்துல ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக அல்லாஹ் பூமியில இரவு வச்சிருக்கான். அதனாலதான் இரவு பகல் அப்படிங்கிற சுழற்சி எல்லாம் வருது. சொர்க்கத்துலதான் எந்த வேலையுமே நமக்கு இருக்காது, சொர்க்கத்துலதான் நமக்கு எந்த அலுப்புமே இருக்காது. நம்ம தான் எல்லா வேலையையும் எல்லா கஷ்டத்தையும் பூமியிலே முடிச்சிட்டோம், அதுக்கு பகரமா தான் இப்ப நம்ம சொர்க்கத்துல இருக்கோம். அப்ப அதனால சொர்க்கத்துல இருக்கவங்களுக்கு எந்த வேலையும் இருக்காது, களைப்பும் இருக்காது. அதனால அவங்களுக்கு இரவும் வராது, தூக்கமும் அவங்களுக்கு இருக்காது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட இதே மாதிரி சஹாபாக்கள் கேக்குறாங்க, யா ரசூலுல்லாஹ், சுவனவாசிகள் தூங்குவாங்களா, சொர்க்கத்துல உள்ள மக்கள் தூங்குவாங்களா, அங்க தூக்கம்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. கேட்ட உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, தூக்கம் என்பது மரணத்துடைய சகோதரன், மரணமே சொர்க்கத்துல இருக்காது, அப்ப தூங்குறதுக்கான தேவையும் இருக்காதுன்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்போ சொர்க்கத்துல ஒரு மனிதர் தூங்க மாட்டாரு, அவர் ஜஸ்ட் ரிலாக்ஸ் மட்டும் பண்ணுவார். சாஞ்சு ரிலாக்ஸா சொர்க்கத்துடைய அழகை ரசிச்சுட்டே இருப்பாரு. அங்க அவருக்கு டயர்டு ஏற்படாது. அதனால தூக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயமே அவருக்கு இருக்காது. இமாம் குர்துபி சொல்றாங்க, சுவனத்தில் இரவும் கிடையாது, பகலும் கிடையாது. அங்க ஒரு சொர்க்கவாசி ஓய்வு மட்டும்தான் எடுப்பாரு. அவர் ஓய்வு எடுக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது ஓய்வு எடுக்கக்கூடிய நேரத்துல அவருடைய வீட்டுடைய கதவுகள் எல்லாம் மூடிரும். அந்த ஜன்னல்கள் எல்லாம் கர்டைன்ஸ் இருக்குல்ல, ஸ்கிரீனால இழுத்து மறைக்கப்பட்டுரும். அப்போ இவர் ரெஸ்ட் எடுக்கிறாருன்னு அர்த்தம்.
இவருடைய ரெஸ்டிங் டைம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அவருடைய வீட்டுடைய கதவுகள் எல்லாம் திறந்துரும், அந்த கர்டைன்ஸ் ஜன்னல்ல உள்ள ஸ்கிரீன் எல்லாம் திறந்துரும். இப்ப இவர் ரெஸ்ட் எடுத்து முடிச்சிட்டாருன்னு அர்த்தம். இங்க இரவோ பகலோ களைப்போ தூக்கமோ எதுவுமே சொர்க்கத்துல கிடையாது. இமாம் சம்மாக் அப்படிங்கிறவங்க ஒரு விஷயத்த பகிர்ந்துக்கிறாங்க. என்னன்னா, நான் அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுவ மதீனால சந்திச்சேன். நான் அவங்கள மதீனால சந்திக்கும் போது அவங்க ரொம்ப வயசானவங்களா இருந்தாங்க, அவங்க கண் பார்வை இழந்தவங்களா இருந்தாங்க. நான் அவங்க கிட்ட கேட்டேன், சொர்க்கத்துடைய தரையெல்லாம் எப்படி இருக்கும்? மண் இல்ல தரை, தரைகள் எப்படி இருக்கும்? சொர்க்கத்துல அந்த வீட்டுடைய தரைகள் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டேன். கேட்டபோது அப்துல்லா இப்னு அப்பாஸ் சொன்னாங்க, சொர்க்கத்துடைய தரைகள் எல்லாம் வெள்ளிகளால் ஆன, இங்க இருக்கும்ல மார்பிள் போடுறோம்ல தரைக்கு, அந்த மார்பிளே வெள்ளியால ஆனதா இருக்குமா. அந்த தரையை பார்க்கும்போது அது கண்ணாடி தரையோ அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை ஏற்படுத்துற அளவுக்கு பளிங்காலான தரைகளா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் அவர் திரும்ப கேட்டேன்னா அவங்க கிட்ட, சொர்க்கத்துல வெளிச்சம் இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டேன். அப்போ அப்துல்லா இப்னு அப்பாஸ் சொன்னாங்க, சொர்க்கத்துல வெளிச்சங்கள்லாம் எதுவும் இருக்காது. சூரியன் உதயமாகிறதுக்கு முன்னாடி ஒரு வெளிச்சம் இருக்கும் தெரியுமா, அது இருட்டாவும் இருக்காது, ரொம்ப பிரைட்டான வெளிச்சமாவும் இருக்காது. அந்த நேரத்துல போய் வெளியில வந்து நம்ம நின்றாலே ஒரு மாதிரி ஃப்ரெஷ்ஷா நம்ம உணர்வோம். சூரியன் முழுசா உதயமாகிறதுக்கு முன்னாடி ஒரு வெளிச்சம், அப்படிப்பட்ட ஒரு வெளிச்சம் தான் சொர்க்கத்துல இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த வெளிச்சம் எங்க இருந்து இப்ப வருது? சூரியனும் இல்லங்க, சந்திரனும் இல்ல, ஆனா சொர்க்கத்துல ஒரு மிதமான ஒரு வெளிச்சம் இருக்கு. அது ரொம்ப அந்த வெளிச்சம் வந்து ரொம்ப இங்க உள்ள சூரிய லைட் மாதிரி நமக்கு சூடாவும் இருக்காது. அந்த வெளிச்சம் அப்ப எங்க இருந்து ஏற்படுது? இமாம் இப்னு தைமியா சொல்றாங்க, அந்த வெளிச்சம் அல்லாஹ்வுடைய அர்ஷில் இருந்து ஏற்படக்கூடிய வெளிச்சம். சொர்க்கம் முழுக்க ஒரு ஒளிமயமா இருக்கு அப்படின்னா அந்த லைட் எங்க இருந்து வருது? அல்லாஹ்வுடைய அர்ஷில இருந்து வரக்கூடிய வெளிச்சமா இருக்கு. இப்போ இந்த உலகத்துலதான் நம்மளுக்கு வேலைன்னு ஒரு விஷயம் இருக்கு, அலுப்புன்னு ஒரு விஷயம் இருக்கு, அதனால தூக்கம்னு ஒரு விஷயம் இருக்கு. இது எதுவுமே சொர்க்கத்துல கிடையாது. இந்த பூமியில ஒரு மனிதன் கடினமா உழைச்சிட்டு வருவார். கடினமா உழைச்சிட்டு வந்தா கூட அந்த கூலிய கூட சில நேரங்கள்ல அவரால் அனுபவிக்க முடியாம போயிடும். உதாரணத்துக்கு பார்த்தோம்னா, ஒரு பண்டிகை நாளுக்கு முன்னாடி ஒரு தந்தை இரவெல்லாம் வேலை பார்த்துட்டு வந்திருப்பாரு. வேலை பார்த்துட்டு அந்த காசை வாங்கிட்டு தம் பிள்ளைகளுக்கு ஆடை தின்பண்டங்கள்லாம் வாங்கிட்டு வந்து பிள்ளைகளுக்கு கொடுக்கணும்னு நினைச்சு வருவாரு. அத தன்னுடைய மனைவி கிட்ட ஒப்படைச்சிருவாரு. ஆனா காலையில எந்திரிச்சு அந்த ஆடைய தாம் பிள்ளைங்க போட்டிருக்கதையும் அந்த உணவை தாம் பிள்ளைங்க சாப்பிடுறதையும் கூட இவரால பார்த்து இன்பம் அனுபவிக்க முடியாது. தான் உழைப்புக்கான கூலிய கூட அவரால் முழுசா அனுபவிக்க முடியாது. ஏன்னா இங்க களைப்புன்னு ஒரு விஷயம் இருக்கும், டயர்டாயிரும். வேலைக்கு தொடர்ந்து அயராது வேலைக்கு போற பெற்றோர்களுக்கு ஒரு நாள் லீவ் இருக்கும் பொழுது தன் பிள்ளைங்களோட அதை என்ஜாய் பண்ண முடியாது. அப்பயும் ஒரு களைப்பு இருக்கும், தூங்கிடுவாங்க. நான் மனசுல 1000 ஓடும், இன்னைக்கு நம்ம இங்க கூட்டிட்டு போகணும், அங்க கூட்டிட்டு போகணும், பிள்ளைங்களுக்கு இது வாங்கி கொடுக்கணும். அதை எதுவுமே செய்ய முடியாது. ஏன்னா இங்க நம்ம அயராது உழைச்சு அதனுடைய கூலிய வாங்கினாலும் அதை முழுசா அனுபவிக்க முடியாது. ஆனா மறுமையில அப்படி இருக்காது. சொர்க்கத்துல அங்க முழுக்க முழுக்க நம்மளுடைய வேலையே நமக்கான கூலிய அனுபவிக்கிறதா. அங்க நமக்கு டயர்டே இல்ல. நீங்க பூமியில எல்லாம் சொல்லுவான், நீங்க பூமியில நிறைய கஷ்டப்பட்டீங்க, பூமியில நிறைய உழைச்சிட்டீங்க, அதுக்கான கூலியே இப்ப நீங்க அனுபவிங்க. இப்போ சுவனவாசிகளான ஒவ்வொருவருக்கும் சொர்க்கத்தில் அவருடைய வேலை பூமியில் தான் பட்ட ஒவ்வொரு கஷ்டத்துக்கும், தான் பட்ட ஒவ்வொரு மன வருத்தத்துக்கும், தான் அனுபவிச்ச ஒவ்வொரு உடல் வலிக்கும், தான் அனுபவிச்ச ஒவ்வொரு ஏமாற்றத்திற்கும் பகரமாக அவருடைய வேலை, அதுக்கான கூலிகளை அங்க உட்கார்ந்து அனுபவிக்கிறது மட்டும்தான் அவருடைய வேலை. கூலி கொடுக்கறதில் அல்லாஹுவை தவிர சிறந்தவன் வேற யார் இருக்க முடியும்? ஒரு சுவனவாசிக்கு எவ்வளவு அழகான கூலிகள் அல்லாஹ் கொடுத்துக்கிட்டே வரான் பாருங்க. சின்ன சின்ன விஷயங்கள் கூட அவருடைய சந்தோஷத்தை ஏற்படுத்துற மாதிரி, அவருக்கு கம்ஃபர்ட்டா இருக்கிற மாதிரி, அவருக்கு தேவையான அளவுல கிடைக்கிற மாதிரி அல்லாஹ் ஏற்படுத்திருக்கான். ஒரு மழை பெய்யறது கூட இப்ப அவருடைய தேவைதான். அவர் தண்ணி குடிக்கணும்னு நினைச்சா அந்த டம்ளர்ல அதிகமான தண்ணி எல்லாம் வந்துடாது. இங்க நம்ம ஒரு டம்ளர் தண்ணி, நம்ம தண்ணின்னு கேட்டா ஒரு டம்ளர் வந்துரும். ஆனா நம்மளுடைய தேவை பாதி டம்ளர் தான் இருக்கும். சரி கொடுத்துட்டாங்களேன்றதுக்காக குடிப்போம். ஆனா சொர்க்கத்துல நமக்கு என்ன தேவையோ, நம்ம மனசு எந்த அளவு தேவையை உணருதோ அந்த அளவுக்கான தேவைகள் சொர்க்கத்துல நிறைவேற்றப்படுது. சுப்ஹானல்லாஹ். அப்போ சொர்க்கத்துல ஒரு மனிதனுக்கு கிடைக்கிற இன்பங்கள்ல இப்போ என்னென்ன விஷயம் நம்ம பார்த்திருக்கோம்? சுவனத்துடைய வாடை, அப்புறம் வெதர், சோனத்துடைய கிளைமேட்,
கிளைமேட், வெதர், அப்புறம் இரவு பகல் இருக்கா, சூரியன் சந்திரன் இருக்கா, அவங்க எப்படிப்பட்ட நிலையில இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு 3 விஷயத்த பார்த்தோம். இப்ப 4வதா நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சொர்க்கத்தினுடைய நதிகள். அல்லாஹ் குர்ஆன்ல நிறைய இடத்துல சொல்றான்ல, ஆறுகள் ஓடுது, அவங்களுடைய வீடுகள்ல ஆறுகள் ஓடுது, சொர்க்கத்துல ஆறுகள் ஓடுதுன்னு அல்லாஹ் சொல்றான். இந்த ஆறுகளை பத்தி தான் இன்ஷா அல்லாஹ் அடுத்ததா நம்ம பார்க்க போறோம். நம்ம ஆரம்பத்திலேயே பார்த்துட்டோம், ஞாபகம் இருக்கா? சொர்க்கத்துக்குள்ள என்ட்ராறதுக்கு முன்னாடியே அந்த நுழைவாயிலேயே ஒரு ஆறு இருக்குன்னு பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? ஒரு மரத்துக்கு கீழே 2 ஆறுகள் ஓடும். அந்த வெயிட்டிங் ஏரியால இருக்க ஒவ்வொரு சொர்க்கவாசியும் ஒரு ஆறுல இருந்து தண்ணீர் எடுத்து குடிப்பாங்க. அவங்களுடைய மனசுல இருக்க எல்லா நஜீஸும் போயிரும், எல்லா கரையும் போயிரும். இன்னொரு ஆறுல அவங்க குளிப்பாங்க. குளிக்கிறதின் மூலமா அவங்களுடைய உடல்ல உள்ள கரையெல்லாம் போயிரும். இப்போ அவங்க ஒளிமயமா, உள்ளும் புறமும் ஒளி வீசக்கூடியவங்களா சொர்க்கத்துக்குள்ள போவாங்க அப்படிங்கறத பார்த்தோம். அப்போ சொர்க்கத்துல இருக்கக்கூடிய தண்ணீர் இப்ப எங்க இருந்தே ஆரம்பிச்சிருச்சு? சொர்க்கத்துல இருக்கக்கூடிய தண்ணீர் இப்ப எங்க இருந்து ஆரம்பிச்சிருச்சு? அந்த வெயிட்டிங் ஏரியால இருந்தே சொர்க்கவாசிக்கும் தண்ணீருக்குமான தொடர்பு அல்லாஹ் அப்படியே கொண்டு வந்துட்டே இருக்கான். நம்ம ஒரு தண்ணீர் பத்தி பார்க்கும் போது ஒரு விஷயம் பார்த்தோம். அல்லாஹ் ஏன் சொர்க்கத்துல எல்லா இடத்துலயும் வீடுகள்ல தண்ணீர் இருக்குன்னு சொல்றான், தோட்டங்கள்ல தண்ணீர் இருக்குன்னு சொல்றான், மாளிகைகள்ல தண்ணீர் இருக்குன்னு சொல்றான். அந்த தண்ணீரையுமே அல்லாஹ் ஓடுகின்ற தண்ணீர்னு சொல்றான். இங்க அறிவியல் ரீதியா சொல்லப்படுற விஷயம், ஓடும் தண்ணீர் ஒரு மனிதனுடைய மனதளவுலையும் சரி, உடல் அளவுலையும் சரி அவனை ரிலாக்ஸ் ஆகுது. ஓடக்கூடிய தண்ணீர் மனிதனை எந்த அளவுல, அவனுடைய மனதுக்கும் இதமா இருக்கு, அவனுடைய உடல்ல உள்ள உறுப்புகளும் ரிலாக்ஸ் ஆகுது அந்த நேரத்துல. இதுக்கு பேரு ப்ளூ மைண்ட் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. இது உடல் அளவிலும் உள்ளத்தளவிலும் ஓடுற தண்ணியுடைய சத்தம் அவனை ரிலாக்ஸ் ஆக்கும் அப்படிங்கறத பத்தி தான் நம்ம முன்னாடி ஒரு அமர்வுலயே பார்த்தோம். எத்தனை பேர் கேட்டீங்களா? நீங்க யூடியூப்ல போய் கேட்டு பாருங்க அந்த சப்தத்தைன்னு சொன்னேன், கேட்டீங்களா யாராவது? கேட்டோம் சிஸ்டர். கேட்டீங்களா? எப்படி இருந்தது? நல்லா நம்ம ரிலாக்ஸா கண்ணை மூடி அந்த தண்ணியுடைய சப்தம் கேட்கும் போது அது நம்மளுக்கு அப்படியே ஒரு ரொம்ப இன்பகரமா இருந்திருக்கும். இல்லாத விஷயங்கள் கூட நம்மளை சுத்தி இருக்கிற மாதிரி ஒரு கற்பனை. வெறும் அந்த தண்ணி சத்தம் நமக்கு வெறும் இன்பத்தை மட்டும்தான் ஞாபகப்படுத்தும், துன்பத்தை ஞாபகப்படுத்தாது. ஒவ்வொரு சவுண்டுக்கும் ஒவ்வொரு விஷயங்கள் நமக்கு ஏற்படும். ஒரு சில சவுண்டுகளை நம்ம கேட்கும் போது பயமா இருக்கும், ஒரு சில சவுண்டுகள் கேட்கும் போது நம்மளுக்கு நடந்த ஒரு கஷ்டமான நிகழ்வெல்லாம் ஞாபகம் வரும். இப்ப அதை வச்சுதானே இப்ப மியூசிக் எல்லாம் எப்படி நம்மளுக்கு அழுகையை கொண்டு வருது, எப்படி ஒரு சில மியூசிக் நம்மளுக்கு மகிழ்ச்சியை கொண்டு வருதுன்னா, சப்தமும் மனிதனுடைய உணர்வுகளோட தொடர்பு பட்டதா இருக்கு. அப்போ இந்த ஓடுற தண்ணியுடைய எஃபெக்ட் என்னன்னா, நம்மளுக்கு ரிலாக்ஸா, நம்ம மனசையும் சரி நம்மளுடைய உடலையும் சரி இறுக்கமா இல்லாம ரிலாக்ஸ் ஆகும். அதனாலதான் அல்லாஹ் சொர்க்கத்துல நம்ம திரும்புற இடம் ஃபுல்லா தண்ணீர் ஓடுது, தண்ணீர் ஓடுது, உங்களுடைய கால்களுக்கு கீழே தண்ணீர் ஓடுது, உங்களுடைய வீடுகளுக்கு கீழே தண்ணீர் ஓடுதுன்னு சொல்லி நீங்க அங்க ரிலாக்ஸா இருப்பீங்கன்றது அல்லாஹ் திரும்ப திரும்ப சொல்றான். இந்த உலகத்துல நீங்க எந்த அளவு மன இறுக்கத்தோட வாழ்ந்தீங்களோ, நான் ஈமான் கொண்ட ஒரே காரணத்துக்காக என்ன மட்டும் வேற ஆளா பாக்குறாங்க அப்படிங்கிற ஒரு இறுக்கம் நம்மளுக்கு இருக்கும்ல, நான் நல்லது சொல்ற ஒரே காரணத்துக்காக என்ன அவங்களோட சர்க்கிள்ல ஃபிட் ஆகாத ஆளா பாக்குறாங்க, நீ எங்களை சார்ந்தவன் இல்லைன்னு என்ன ஒதுக்கி வைக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணமும் இறுக்கமும் நம்ம மனசுல இருக்குல்ல, அல்லாஹ் சொல்றான் இந்த இறுக்கம் உங்களுக்கு சொர்க்கத்துல இருக்காது, நீங்க அங்க ரிலாக்ஸா இருப்பீங்கன்னு சொல்றான். அல்லாஹ் இந்த தண்ணீரை கொண்டுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கே ஆறுதல் சொன்னான். இன்ஷா அல்லாஹ் அது என்ன அப்படிங்கறத நம்ம பின்னாடி பார்ப்போம். சரி, இப்போ தண்ணீர் சொர்க்கம் முழுக்க தொடர்பு பட்ட ஒரு விஷயமா இருக்கு. எந்தெந்த வகையான தண்ணீர் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் அப்படிங்கறத பார்ப்போம். முதலாவதா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லக்கூடிய செய்தி, மிஹ்ராஜுடைய பயணத்துல அவங்க இருக்கும்போது சித்ரத்துல் முன்தஹா அப்படிங்கிற ஒரு மரத்தை பாக்குறாங்க. அந்த மரத்துடைய வேர்ல இருந்து 4 நதி என்ன செய்யுது, போகுது. அதுல 2 நதி மறைமுகமா மறைஞ்சிருக்கக்கூடிய நதியா இருக்கு, 2 நதி தெளிவா வெளிப்படுது. அப்போ இத பத்தி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கிட்ட கேட்கும் போது அவங்க சொல்றாங்க, அந்த மறைந்து ஓடக்கூடிய 2 நதியும் சொர்க்கவாசிகளுக்கான நதி. அங்க வெளிப்படையா போற 2 நதியும் என்னன்னா, அது பூமியில இருக்கக்கூடிய நைல் நதியும் யூப்ரட்டிஸ் நதியும். அப்போ பூமியில இருக்கக்கூடிய இந்த நைல் நதியும் யூப்ரட்டிஸ் நதியும் இதோட ஆரிஜின் எங்க, இதனுடைய தொடக்கம் எங்கன்னா சொர்க்கத்துல இருந்து வந்த நீர்ல இருந்து உண்டானதுதான் இந்த 2 நதி. இப்ப நம்மளுடைய ஆரிஜினும் சொர்க்கம் தானே. மனிதன் எங்க இருந்து ரொம்ப ஃபாஸ்டா போதா? சரி,
சித்ரத்துல் முன்தஹா அப்படிங்கிற மரத்துடைய வேர்ல இருந்து 4 நதி போகுது அப்படின்னு சொல்லி 4 நதியை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க. அப்ப சொல்லும் போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட நான் கேட்டேன், இந்த நதி எல்லாம் என்னன்னு கேட்கும் போது அவங்க சொன்னாங்க, இதுல உள்ள 2 நதி மறைமுகமான நதி, அது 2ம் சொர்க்கவாசிகளுக்குரியது. மீதி இருக்க 2 நதியும் பூமியில இருக்கக்கூடிய நைல் மற்றும் யூப்ரட்டிஸ் நதின்னு சொல்றாங்க. இப்ப பூமியில இருக்கக்கூடிய அந்த நைல் நதியும் யூப்ரட்டிஸ் நதியும் இது 2ஓட ஆரிஜின் எங்கன்னா, அதாவது தொடக்கம் எங்கன்னா சொர்க்கத்துல இருந்து வரப்பட்டது. இப்ப உதாரணத்துக்கு மனிதனுடைய நம்மளும் எங்க முதல்ல படைக்கப்பட்டோம்? சொர்க்கத்துல. ஆனா இப்ப நம்மளுக்கும் சொர்க்கத்துக்கும் தொடர்பு ஏதாவது இருக்கா? அங்க இருக்கிறத எதையாவது நம்ம உணர்றோமானா இல்ல. அங்க இருந்து வந்தோம் அப்படிங்கிறது மட்டும்தான். நம்ம எப்படி சொர்க்கத்துல இருந்து மனிதனுடைய இனம் பூமிக்கு வந்து தொடங்கப்பட்டுச்சோ, அதே போல இந்த 2 பூமியில இருக்க இந்த 2 நதியுடைய தொடக்கமும் சொர்க்கத்துடைய அந்த சித்ரத்துல் முன்தஹாக்கு வேருடைய இறுதியில இருந்து தோன்றுனதுதான் இந்த 2 நதியுடைய தொடக்கம். இது ஒரு நதி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னது. வெவ்வேறு அறிவிப்புகள்ல ரசூல்லா எங்கெல்லாம் தண்ணீர் பத்தி பேசியிருக்காங்க, எங்கெல்லாம் சொர்க்கத்துல உள்ள நதிகள் பத்தி பேசியிருக்காங்க அப்படிங்கிற தொகுப்பு தான் இப்ப நான் சொல்லிட்டு வரேன். அதுல முதலாவது சொன்னது சித்ரத்துல் முன்தஹா அப்படிங்கிற மரத்துடைய வேர்ல இருந்து தோன்றக்கூடிய 4 நதி. 2வது ஒரு நதி சொல்றாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, நான் சொர்க்கத்துல அப்படியே நடந்து போயிட்டு இருந்தேன். நடந்து போயிட்டு இருக்கும் போது நான் ஓடுகின்ற எந்த சலனமும் இல்லாம அப்படியே ஓடிட்டு இருக்கிற ஒரு நதியை ஒண்ணு பார்த்தேன். அதனுடைய கரைகள் எல்லாம் முத்துக்களாலும் பவளங்களாலும் ஆனது. நான் அதுக்குள்ள அப்படியே அந்த நதிக்குள்ள நான் கைய விட்டேன். அந்த நதியில இருந்து அப்படியே ஒரு கஸ்தூரி மனம் வந்தது. அந்த தண்ணீரே ரொம்ப அழகா இருந்தது. நான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கிட்ட கேட்டேன், இது யாருக்குரியது அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். கேட்ட உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, இதுதான் உங்களுக்கு அல்லாஹ் கொடுப்பதாக வாக்குறுதி கொடுத்த கௌசர் நீர் தடாகம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அந்த கௌசர் நீர் தடாகத்தை பத்தி, அந்த தண்ணீர் தேனை விட இனிப்பானதா இருக்கும், அதனுடைய வெண்மை பனிக்கட்டியை விட அது ரொம்ப வெண்மையானதா இருக்கும் அப்படின்ற செய்திய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இதோடைய வர்ணனை பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி அல்லாஹ் எப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கௌசர் அப்படிங்கிற நீர் தடாகத்தை வாக்களிச்சான்னு தெரியுமா? எந்த சூழல்ல ரசூல்லாவுக்கு இந்த 108வது அத்தியாயமான கௌசர் அப்படிங்கிற அத்தியாயம் இறங்குச்சு? உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட இந்த கௌசர் தடாகம் இருக்குன்னு அல்லாஹ் எப்ப சொன்னா? அவங்களுக்கு வாரிசு இல்ல அப்படின்ற மாதிரி எல்லாரும் கிண்டல் இது பண்ணுவாங்க. அவங்களுக்கு வாரிசு, இந்த உலகத்துல தனித்து விடப்பட்ட மனிதனா இருக்கீங்க முஹம்மதே, உங்களுக்கு பெண் குழந்தைகள் தான் இருக்கு, உங்களுக்கானவர்கள் யாரும் இல்ல, இந்த பூமியில நீங்க ஒரு தனித்து விடப்பட்ட ஒரு மனிதனா இருக்கீங்க அப்படின்னு அந்த வார்த்தையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பார்த்து சொல்லி இந்த மக்கள் ஏளனம் செஞ்ச போது அல்லாஹ் அவங்களுக்கு ஆறுதலா தண்ணீரை கொண்டு ஒரு ஆறுதல் சொல்றான். அல்லாஹ், இங்க நீங்க தனித்து விடப்பட்ட மனிதரா இருந்தாலும் இதுக்கு பகரமா பூமியில உங்களுக்கு கௌசர் அப்படிங்கிற ஒரு நீர் தடாகத்தை தரேன், நாளைக்கு உங்களை தேடிதான் இந்த மக்கள் தண்ணீருக்காக வந்து நிப்பாங்க அப்படிங்கிற ஒரு சுப செய்திய அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லிக்காட்டு. நீங்க குர்ஆன்ல அல்லாஹ் எங்கெல்லாம் நதிய பத்தி பேசுறானோ, நீங்க ரஹ்மான் சூரா, வாக்கியா சூரா, நிறைய சூறாக்கள்ல சொர்க்கத்துல உள்ள நதிகளை பத்தி பேசுவோம். அல்லாஹ் இந்த நதிகளை பத்தி அல்லாஹ் பேசுறதுக்கு முன்னாடி பல இடங்கள்ல அவங்க கடந்து வந்த சோதனைகளை சொல்லிட்டுதான் அல்லாஹ் இது சொல்லுவோம். நீங்க பூமியில இவ்ளோ கஷ்டப்பட்டீங்க, இவ்வளவு சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டீங்க, இதுக்கு பகரமா நாளை மறுமையில் அவர்கள் நிரந்தரமான சுவனத்தில் இருப்பார்கள், அதற்கு கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும். இப்ப எங்கெல்லாம் அல்லாஹ் நதியை பத்தி பேசுறானோ, தண்ணீரை பத்தி பேசுறானோ, அதுக்கு முன்னாடி அல்லாஹ் அவங்க பட்ட சோதனைகளையும் சொல்லுவோம். இப்ப இதே போல ஒரு சூழ்நிலையில நம்மள யாராவது இங்க இருந்தோம் அப்படின்னா, தனிச்சு விடப்பட்டோம்னா, இவ்ளோ பேர் இருந்தும் என்ன மட்டும் இப்படி தனியா விட்டுட்டாங்களே, என்ன தனிச்சு விட்டுட்டாங்களே, எனக்கு ஆதரவு யாருமே இல்லையே அப்படின்னு ஒரு கவலைப்படக்கூடிய உள்ளமா உங்களுடைய உள்ளம் இருந்துச்சு அப்படின்னா கவலைப்படாதீங்க. அல்லாஹ் உங்களுக்கு சொர்க்கத்துல தண்ணீரை கொண்டு ஆறுதல் அளிக்கின்றான். ரசூலுல்லாவுக்கு சொன்ன கௌசர் மாதிரி நம்மளுக்கு ஒரு மாளிகைக்குள்ள ஒரு தண்ணீரோட அல்லாஹ் தரப்போறான் இன்ஷா அல்லாஹ். ஓடுகின்ற தண்ணீருக்குள்ள ஒரு மாளிகைகளை வச்சு அல்லாஹ் நமக்கு ஆறுதல் கொடுக்கக்கூடியவனா இருக்கு. அடுத்ததா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன அடுத்த தண்ணீர் பத்தின செய்தி என்னன்னா, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீங்க அல்லாஹ் கிட்ட சொர்க்கத்தை கேளுங்க, சொர்க்கத்திலையும் உயர்ந்த சொர்க்கத்தை கேளுங்க, அல்லாஹ் கிட்ட ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் வேணும்னு நீங்க கேளுங்க. ஏன் அப்படின்னா ஜன்னத்துல் ஃபிர்தௌஸுக்கு மேலதான் அல்லாஹுடைய அர்ஷ் இருக்கு,
அல்லாஹுடைய அர்ஷில இருந்துதான் சொர்க்கத்துக்கான நதிகள் பாய்ந்து ஓடுது. ஒரு ஊற்ற, ஒரு ஃபவுண்டைன், அதாவது ஒரு ஃபால்ஸ கீழே இந்த தண்ணீர் கீழே சேர்ற இடத்துல இருந்து பாக்குறது அழகா இருக்குமா, இல்ல அது எங்க இருந்து பொழியுதோ அந்த இடத்துல இருந்து பார்க்க அழகா இருக்குமா? இப்ப நயகரா ஃபால்ஸ் எல்லாம் போய் பாக்குறாங்கல்ல, அதனோட மேல இருந்து அது கொட்டுற இடத்துல இருந்து பாக்குறது ஒரு அழகு. கீழ இருந்து பார்த்தா முதன்னு தண்ணி விழுகிறது மட்டும்தான் தெரியும். அப்போ ஒரு பாலம் இருக்கு கனடால, இந்த பக்கம் இருக்கு. அதுல என்ன செய்யறாங்க, போய் அந்த பாலத்துல அந்த தண்ணீர் விழுகிற இடத்துல இருந்து அதை பாக்குறது ஒரு அழகு. அப்போ சொர்க்கத்துல அங்கங்க நதிகள் ஓடுது. ஆனா அந்த நதிகளை நம்ம கீழே பார்க்காம அது எங்க இருந்து உருவாகுதோ அங்க இருந்து பாக்குறதுக்கு நீங்க ஆசைப்படுங்க. அல்லாஹ் கிட்ட ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ கேளுங்க. நம்ம சொல்றாங்க. இதே போல அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல 47வது அத்தியாயத்துடைய 15வது வசனம், 47வது அத்தியாயத்துடைய 15வது வசனத்துல சில ஆறுகள் பத்தி அல்லாஹ் பேசுறான். அது என்னென்ன அப்படின்னா, ஒரு 4 பொருள்கள் பத்தி அல்லாஹ் சொல்றான். பயபக்தியுடையவர்களுக்கு வாக்களிக்கப்பட்டுள்ள சொர்க்கத்தின் உதாரணமாவது அதில் மாறுபடாத, அதாவது எந்த சேஞ்சுமே ஆகாத, மாறுபடாத தெளிந்த நீரை கொண்ட ஆறுகள் இருக்கு, சுவை மாறாத பால் ஆறுகள் இருக்கு, அருந்துவோருக்கு இன்பம் அளிக்கும் மதுரச ஆறுகள் இருக்கு, தெளிவான தேன் ஆறுகளும் இருக்கு. 4 ஆறு என்னென்ன? தண்ணி, பால், தேன், மது. இந்த 4 ஆறும் சொர்க்கத்துல இருக்கு அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல சொல்றான். இந்த 4ஐயும் பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் சொல்றான், இதுல எந்த மாறுபடுதலும் இருக்காது. இந்த பூமியில தண்ணி ஒரு இடத்துல கொஞ்ச நாள் தேங்கி இருந்துச்சுன்னா அந்த தண்ணியை நம்ம குடிக்க முடியுமா? இந்த 4 பொருள்களும் பூமியில தன்னுடைய இயல்பை ஒரு காலத்துக்கு மேல மாத்திரும். தண்ணி ரொம்ப நேரம் ஒரு இடத்துல தேங்கி இருந்திருந்தா வாடை வந்துரும், குடிக்கிறதுக்கு பயனளிக்காம போயிரும். பால் ஒரு கட்டத்துல கெட்டு போயிரும். மது இந்த பூமியில நம்ம குடிச்சோம்னா நம்ம எங்க இருக்கிறோம் அப்படிங்கிற நிலையவே மறக்கடிச்சு புத்தி பேதலிக்க வைக்கும். தேன் ஒரு கட்டத்துல கெட்டு போயிரும். ஆனா இந்த தன்மைக்கு மாறுபட்ட தன்மையா, மாறாத, குறைகள் இல்லாத வகையில இந்த 4 பொருளையும் அல்லாஹ் சொர்க்கத்துல வச்சிருக்கு. இப்படி சின்ன சின்ன குறையோட இருக்கும் போதே இந்த பொருள்கள் எல்லாம் பூமியில எவ்வளவு ருசியானதா இருக்கு, தண்ணி எவ்வளவு இதமா இருக்கு, பால் எவ்வளவு சுவையா இருக்கு. இப்ப குறைகள் இருக்கும் போதே இந்த பொருள்கள் எல்லாம் பூமியில இவ்வளவு சுவையா இருக்குன்னா குறையே இருக்காதுன்னு அல்லாஹ் சொல்லி இத மறுமையில சுவனத்துல நீங்க பாப்பீங்கன்னு சொல்றானே, அப்ப அந்த குறை இல்லாத போது அது இன்னும் எவ்வளவு சுவையானதா இருக்கும். அல்லாஹ் இதை சுவைக்கக்கூடிய வாய்ப்பை உங்களுக்கும் எனக்கும் ஏற்படுத்தி கொடுக்கணும் இன்ஷா அல்லாஹ். அடுத்து அல்லாஹ் இந்த நதிகளை பத்தி சொல்லும் போது 2 விதமா சொல்றான். ஒன்னு அன்ஹார், இந்த தண்ணிகள் பத்தி சொல்லும் போது அல்லாஹ் 2 வகையா அதை பிரிக்கிறான். அது பொங்கி வலியிற விதத்தை பொறுத்து. ஒன்னு அன்ஹார் நதிகள்னு சொல்றான், இன்னொன்னு உயூன், ஐன் யா நூன், உயூன். அது ஊற்று, பூமிக்குள்ள இருந்து அதுவா உருவாகிற மாதிரி சொர்க்கத்துக்குள்ள இருந்து அது அப்படியே தோன்றி அதுவா பூமிக்குள்ள இருந்து வந்துட்டே இருக்கும் ஊற்றுகள். இப்படி சில ஊற்றுகளை பத்தியும் அல்லாஹ் சொல்றான். எந்தெந்த ஊற்றுகள் அப்படிங்கிறத பார்ப்போம். 83வது அத்தியாயத்துடைய 28வது வசனம். 83வது அத்தியாயத்துடைய 28வது வசனத்துல அல்லாஹ் ஒரு ஊற்றை பத்தி சொல்றான். அதுதான் தஸ்னீம் எனும் நீர் ஊற்று சொர்க்கவாசிகளுக்கு கொடுக்கப்படும். இந்த நீர் சுனையிலிருந்து யார் நீர் அருந்துவாங்கன்னா அல்லாஹுக்கு மிகவும் நெருக்கமானவர்கள், அல்லாஹுடைய அன்பை பெற்றவர்கள். பூமியில் வாழும் பொழுது இறைவனை யாரெல்லாம் தனக்கு நெருக்கமா வச்சுக்கிட்டாங்களோ அவங்க எல்லாம் நாளைக்கு மறுமையில இந்த தஸ்னீம் அப்படிங்கிற நீர் ஊற்றுல இருந்துதான் தங்களுடைய தாகத்தை தணிச்சுக்க போறாங்க. அடுத்ததா அல்லாஹ் ஒரு நீர் சுனைய பத்தி பேசுறான். கஃபூரா 76வது அத்தியாயத்துடைய 5-6 வசனங்கள்ல பார்க்கலாம். இது சொர்க்கவாசிகள் நீர் அருந்தக்கூடிய ஒரு நீர் சுனையுடைய பெயர். இன்னொன்னு சல்சபீல் 76வது அத்தியாயத்துடைய 18வது வசனம். 76வது அத்தியாயத்துடைய 18வது வசனம். இதுவும் சொர்க்கவாசிகள் நீர் அருந்தக்கூடிய ஒரு நீர் ஊற்று. ஆறுகள் தனி பிளஸ் நீர் ஊற்று தனி. இப்ப 2மே இது சொர்க்கத்துல கொடுக்கப்படக்கூடிய, சொர்க்கவாசிகளுக்கு கொடுக்கப்படக்கூடிய ஒரு அதிகப்படியான இன்பம். அப்போ சொர்க்கத்துல வீடுகள் இருக்கு. அந்த வீடுகள் முழுக்க எதால சூழ்ந்திருக்கு? நீர் ஊற்றால, ஆறுகளால, ஃபால்ஸால, எல்லா ரம்மியமான காட்சியும் இப்ப சொர்க்கத்துடைய வீட்டுல இருக்கு. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. என்னன்னா, ஒரு முறை நாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட அமர்ந்திருந்தோம். அப்ப ஒரு பெண் ரசூலுல்லாஹ் கிட்ட வந்தாங்க.
தான் கண்ட ஒரு விசித்திரமான கனவை பத்தி ரசூல்லா கிட்ட பகிர்ந்துகிட்டாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, யா ரசூலுல்லா, நான் கனவு கண்டேன். கனவுல நான் சொர்க்கத்துல இருந்தேன். நான் சொர்க்கத்துல இருக்கும் பொழுது ஒரு சப்தம் ஒண்ணு கேட்டுச்சு. நான் திரும்பி பார்த்தா சொர்க்கத்தோட கதவை திறந்தாங்க. சொர்க்கத்தோட கதவை திறக்கும் போது இந்த மனிதர்கள்லாம் அப்ப சொர்க்கத்துக்குள்ள போனாங்க அப்படின்னு சொல்லி ஒரு 12 சஹாபியரோட பேர் அந்த பெண் சொல்றாங்க. அவங்க பார்த்து அவங்களோட வாழ்ந்த சமகாலத்துல வாழ்ந்த அந்த சஹாபாக்களை பத்தி சொல்றாங்க. இந்த நபர் இருந்தாரு, இந்த நபர் இருந்தாரு, இந்த நபர்லாம் இருந்தாங்க யா ரசூலுல்லாஹ். இவங்களுக்கு எல்லாம் ஒரு அழகான பட்டு ஆடை அணியப்பட்டிருந்தது. ஆனா அவங்க உடல் முழுக்க காயங்கள் இருந்தது யா ரசூலுல்லாஹ். அந்த காயங்கள் வழியா ரத்தம் அப்படியே வடிஞ்சு ஓடிக்கிட்டே இருந்துச்சு. அப்ப அந்த நபர்கள் எல்லாத்தையும் கூட்டிட்டு போய் அந்த சொர்க்கத்துல ஒரு மரத்துக்கு கீழே உள்ள ஆறுல அவங்க எல்லாத்தையும் அப்படியே முக்கி எடுக்கிறாங்க. அந்த தண்ணியில அவங்க எல்லாரும் குளிச்சுட்டு வெளியில வராங்க. வெளியில வந்த உடனே அந்த காயங்கள் எல்லாம் ஒளி வீச ஆரம்பிச்சிருச்சு யா ரசூலுல்லாஹ். ரத்தங்கள் ஓடிக்கொண்டிருந்த காயம் எல்லாம் இப்ப ஒளிர ஆரம்பிச்சிருச்சு. அவங்க பிரகாசமா சொர்க்கத்துக்குள்ள போனாங்க. அவங்களுக்கு சொர்க்கத்துடைய உணவு பரிமாறப்பட்டுச்சு. அந்த இடத்துல உட்கார்ந்து அவங்க சாப்பிட ஆரம்பிச்சாங்க. அவங்களோட சேர்ந்து நானும் சாப்பிட்டுட்டு இருந்தேன் யா ரசூலுல்லாஹ். அப்ப நான் முழிச்சிட்டேன். இப்ப நம்ம தொடர்ந்து இவ்வளவு நாளா சொர்க்கத்தை பத்தி பேசுறோமே, யாருடைய கனவுல எல்லாம் சொர்க்கம் வந்துச்சு? யாருக்கெல்லாம் சொர்க்கம் போகணுங்கிற எண்ணம் இன்னும் ஆழமாச்சு? அதனுடைய வெளிப்பாடா என்ன செயல் செஞ்சாலும் இது நம்ம சொர்க்கத்துக்கு போவோமான்னு நம்ம ரிலேட் பண்ணி நம்மளால பார்க்க முடிஞ்சுச்சா? இந்த பெண் சொர்க்கத்துடைய பத்தி ஒரு கனவு காணி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட வந்து சொல்றாங்க. இந்த கனவை சொல்லிட்டு அந்த பெண் எந்திரிச்சு போயிடுறாங்க. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அந்த பெண் வெளியில போன கொஞ்ச நேரத்திலேயே செய்தி வருது. அந்த பெண் யாரெல்லாம் குறிப்பிட்டாங்களோ அந்த 12 நபர்களும் ஷஹீதாக்கப்பட்டாங்க அப்படிங்கிற செய்தி வந்துச்சு. செய்தி வந்த உடனே ரசூலுல்லாஹ் அந்த பெண்ணை கூப்பிட்டு விட்டாங்க. அந்த பெண்ணை உடனே வர சொல்லுங்க. அந்த பெண் வராங்க. வந்த உடனே ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீங்க கண்ட கனவை எல்லார்கிட்டையும் போய் சொல்லுங்க. இதை எதுக்கு ரசூலுல்லாஹ் உதாரணமா சொல்றாங்க அப்படின்னா, இங்க நீங்க அல்லாஹ்விற்காக ஒரு காயம் உங்க உடம்புல ஏற்பட்டுச்சு அப்படின்னா அந்த காயத்தை இறைவன் சொர்க்கத்துடைய நீரால கழுவுறான். அந்த சொர்க்கத்துடைய நீர் உங்களுடைய காயங்களை ஒளிரக்கூடியதா மாத்துது. இப்ப இது அடையாளமா மாறுது. யோசிச்சு பாருங்க, இப்படி வெட்டு காயங்களோட சொர்க்கத்துல ஒரு மனிதர் நடந்து போறாரு. அந்த காயங்கள் ஃபுல்லா மின்னுது. அப்ப இத பாக்குறவங்க எல்லாம் அவரை எப்படி பாப்பாங்க? அல்லாஹ்வுடைய பாதையில அவர் எவ்வளவு தியாகம் செஞ்சிருக்காரு, எவ்வளவு வலியும் வேதனையும் அனுபவிச்சிருக்காரு. நம்மளுக்கு சொல்லப்பட்டுச்சே, நம்மளுக்கு இந்த வாய்ப்பு இல்ல, அந்த மனிதர் இவ்வளவு உயர்ந்த அந்தஸ்துல இருக்காரு. அப்ப அது அவருக்கு இன்னும் கொஞ்சம் மகிழ்ச்சியா இருக்குமா? என்னுடைய இறைவனுக்காக நான் இவ்வளவு கஷ்டங்களை தாங்கிக்கிட்டேன், அதுக்கு பகரமா என்னுடைய இறைவன் இன்னைக்கு எனக்கு சொர்க்கத்தை கொடுத்திருக்கான் அப்படிங்கிறது. அப்போ இறைவன் நம்மளுக்கு சுவனத்துல நம்மளுடைய கஷ்டத்துக்கும் நம்மளுடைய காயங்களுக்கும் பகரமா தண்ணீரை கொண்டு ஆறுதல் சொல்கிறான். இந்த ஆறுதலை பெறக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் ஏற்படும். ஏன்னா சொர்க்கத்துடைய செய்திகள் ஒவ்வொன்னா படிக்கும் போது, நான் இந்த கிளாஸ்க்காக தான் நானும் ரெஃபர் பண்ணி படிக்கிறேன். படிக்கும் போது ஒவ்வொரு விஷயமும் நரகத்தை பத்தி சொன்னாதானே அச்சமும் பயமும் வரும். நரகத்துடைய வேதனைகள் பத்தி சொன்னாதானே கண்ணீர் வரும். என்னன்னு தெரியல, சொர்க்கத்துடைய செய்திகள் கேட்க கேட்க அதுதான் இன்னும் கொஞ்சம் மனசு கஷ்டமாவும் நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் கவலை அளிக்கக்கூடியதாவும் இருக்கு. ஒவ்வொரு விஷயத்தை பார்க்கும் போது அல்லாஹ் இதை எங்களை கேட்க வைக்கிறதோட நீ நிப்பாட்டிராத, இதை அனுபவிக்கிற வாய்ப்பை எங்களுக்கு ஏற்படுத்தி கொடு, இதை பாக்குற வாய்ப்பை ஏற்படுத்தி கொடு. இங்க எப்படி இதை ஒன்னா உட்கார்ந்து கேட்கிறோமோ இதே போல இதை அங்க அனுபவிக்கிற வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடு அப்படிங்கிற துவா தான் அதிகமா வருது. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நம்மளுக்கு அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கணும். அடுத்ததா நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சொர்க்கத்துல இருக்கக்கூடிய கடை தெருவுகள் பத்தி. இதுதான் இன்னைக்கு நம்ம இறுதியா பார்க்க போற தலைப்பு. சொர்க்கத்துல உள்ள கடை தெருக்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கறத பத்தி பார்ப்போம். பொதுவா பூமியில கடை தெருவுகள்னா எப்படி இருக்கும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க தானே, அல்லாஹ்வுக்கு இந்த பூமியில ஒரு வெறுப்புக்குரிய இடம்னா அது கடை தெரு. அல்லாஹ்வுக்கு விருப்பமான இடம் அப்படின்னா பள்ளிவாசல். ஏன்னா யார் ஒருவர் ஒளி செஞ்சு தொழுகைக்காக பள்ளிக்கு நடந்து போறாரோ அவருடைய ஒவ்வொரு எட்டுக்கும் அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுது, அவருக்கு நன்மைகள் எழுதப்படுது, அவருடைய அந்தஸ்து உயர்த்தப்படுது. இப்ப பூமியில் அல்லாஹ்க்கு ஒரு விருப்பமான இடம் ஒண்ணு இருக்கு அப்படின்னா அது இறை இல்லம். அல்லாஹ்வுக்கு பிடிக்காத ஒரு இடம் இருக்கு அப்படின்னா அது என்னது? கடை தெருக்கள். ஏன்னா அல்லாஹ் இத குர்ஆன்ல சூரா ஜும்மாவுடைய 11வது வசனத்துல சொல்லும் போதே சொல்றான், நபியே இவங்க ஏதாவது வியாபாரத்தை பார்த்தாங்க இல்ல ஏதாவது ஒரு வேடிக்கையை பார்த்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களை எந்த இடத்துல நீங்க இருக்கீங்களோ அங்கேயே உங்களை விட்டுட்டு போயிருவாங்க.
எங்க நீங்க நிக்கிறீங்களோ அங்கேயே உங்களை விட்டுட்டு இந்த மக்கள் அந்த வேடிக்கையை பார்த்தும் அந்த வியாபாரத்தை பார்த்தும் போயிருவாங்க. நீங்க அந்த மக்களை கூப்பிட்டு சொல்லுங்க, இது சிறந்தது இல்ல, என்கிட்ட இதை விட சிறந்தது இருக்குன்னு அந்த மக்கள் கிட்ட சொல்லுங்கன்னு அல்லாஹ் சொல்றான். அதுதானே உலகத்துடைய இயல்பு. நம்ம இன்னைக்கு இந்த கடைத்தெருகளுக்குள்ள போனோம் அப்படின்னா சுத்தமா நமக்கு இறை நினைவே இல்லாம போயிருது. நம்ம என்ன நினைச்சிட்டு போறோம், நிறைய பொருள் நம்ம வாங்கிக்கிட்டோம். இப்ப மார்க்கெட்டுக்கெல்லாம் இந்த கடைத்தெருவுகளுக்கு எல்லாம் நம்ம போறதுக்குரிய காரணமே நம்ம ரொம்ப செல்ஃப் சஃபிஷியன்டா ஃபீல் பண்ணுவோம். நம்மளுக்கு சில பொருட்கள் கிடைச்ச மாதிரியும், நிறைய புது பொருட்கள் வாங்கின ஒரு திருப்தி இருக்கும், நம்மளுக்கு எல்லாம் கிடைச்சிருச்சுன்ற மாதிரியும் நம்மளோட ஒரு சில கவலைகள் மறந்து போயிரும். அதுக்காக தானே ஷாப்பிங் போறாங்க. ஒரு நம்ம கிட்ட இருக்கு, ஒரு ஏதாவது இழப்பு ஏற்பட்டா கூட உடனே அது மைண்ட் டைவர்ட் பண்றதுக்கு நம்ம போறது எதுக்காகனா, நம்ம கிட்ட ஏதோ ஒண்ணு இருக்கு அப்படிங்கிற ஒரு உணர்வை இந்த ஷாப்பிங் பண்ணும்போது நம்மளுக்கு ஏற்படுத்துது. அந்த இறை நினைவை விட்டு நம்மளை திருப்புது. அதனாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் கடை தெருவில் இருக்கும் போது இந்த திக்ரை செய்கிறாரோ, பார்த்தோமா சொர்க்கத்தில் வீடு பெற்று தரக்கூடிய 10 அமல்கள் பார்க்கும்போது இந்த திக்ரையும் பார்த்தோம். யார் இந்த திக்ரை செய்யறாங்களோ அவங்களுக்கு அல்லாஹ் பல லட்ச பாவங்களை மன்னிக்கிறான், பல லட்ச நன்மைகளை எழுதுறான், அவங்களுடைய அந்தஸ்தை உயர்த்துறான், அவங்களுக்காக சொர்க்கத்துல ஒரு வீட்டை கட்டித்தரான் அப்படின்னு. பொதுவாவே நம்மளுடைய இயல்பு, மனிதர்களுடைய இயல்பு அது. ஒரு பொருள் விற்பனை செய்யப்பட்டுட்டா அங்க போகிறதும், ஒரு வேடிக்கை நடந்தா அந்த இடத்துக்கு உடனே ஈர்க்கப்பட்டு போறதும் மனிதருடைய இயல்பு. இத அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு நல்லா கவனிச்சுக்கிட்டே இருந்திருக்காங்க. எப்பெல்லாம் பள்ளியில பொருளாதாரம் கொடுக்கப்படுதோ, பங்கு வைக்கிறாங்களோ, எப்பெல்லாம் பள்ளியில உணவு பொருட்கள் பங்கு வைக்கிறாங்களோ, அப்ப பார்த்தா பள்ளியில ரொம்ப கூட்டமா இருக்குமா. இது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அப்படியே கவனிச்சுட்டே இருந்து ஒரு நாள் என்ன செய்யறாங்க, மார்க்கெட்டுக்கு கடைத்தெருவுக்கு போய் அங்க எல்லாம் பிஸியா அங்கங்க ஜாமான்லாம் வாங்கி திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு இருக்காங்க. அங்க நின்னுட்டு இப்ப அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, எல்லாரும் வேகமா பள்ளிக்கு வாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய சொத்தெல்லாம் பங்கு வைக்கப்படுது அப்படின்னு. அவங்க அந்த பங்கு வைக்கப்படுது, ஏதோ ஒரு பொருளாதாரம் கொடுக்கப்படுதுன்னு சொன்னோடனே எல்லாரும் வேகமா பள்ளிவாசலுக்கு ஓடுறாங்க. எதை மறந்துடுறாங்க, ரசூலுல்லாஹ்க்கு ஒரு சொத்துன்னு என்ன ரசூலுல்லாஹ் பெருசா என்ன வச்சிருந்தாங்க, அவங்க படுத்திருந்ததே ஒரு ஒரு கைத்து கட்டில்ல படுத்திருந்தாங்க. அவங்க படுத்து காலையில எந்திரிச்சா அவங்க முதுகுல அந்த அப்படியே அந்த தடம் அப்படியே தெரியும். 3 நாளைக்கு மேலலாம் ரசூலுல்லாஹ் சாப்பிடாம இருந்திருக்காங்க. வினிகர், பேரிச்சம்பழம், காஞ்ச உமிழ் நீக்கப்படாத ரொட்டி 3 நாள் தொடர்ந்து என்னுடைய வீட்டுல அடுப்பு எரிஞ்சது இல்லைன்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இவங்களுடைய சொத்தை பங்கு வைக்கிறேன்னு சொன்ன உடனே பொருளாதாரம் கிடைக்குது, ஏதோ ஒரு நம்ம வாங்க போறோம் அப்படிங்கறதுல மக்கள் கடைத்தெருவுல இருக்கிற வாங்கிட்டு இருந்த எல்லாத்தையும் போட்டுட்டு வேகமா இப்ப பள்ளிக்கு போறாங்க, மஸ்ஜித் நபவிக்கு போறாங்க. உள்ள போய் பார்த்தா ஒண்ணுமே கொடுக்கல. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு கிட்ட கேக்குறாங்க, அல்லாஹ்வுடைய தூதருடைய சொத்து பங்கு வைக்கப்படுதுன்னு சொன்னீங்களே, இங்க ஒண்ணுமே இல்லையே, உள்ள போய் பாருங்கன்றாங்க. உள்ள போய் பார்த்தா அங்க எல்லாம் அப்படியே ரவுண்டா அமர்ந்து வட்டமா அமர்ந்து கல்வி கத்துக்கிட்டு இருக்காங்க. தஃப்சீர்கள் பத்தி பேசுறாங்க, ஃபிக்ஹ் பத்தி பேசுறாங்க, கல்விகளை பகிர்ந்துக்கிறாங்க. இப்ப அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, இதுதான் ரசூலுல்லாஹ்வுடைய சொத்து. ரசூலுல்லாஹ் இந்த உலகத்துல விட்டுட்டு போன சொத்து அவங்களுடைய கல்வி அறிவு. யார் அந்த மார்க்க பணியை செய்யறாங்களோ அவங்க ரசூலுல்லாஹ்வுடைய வாரிசுகள். இத ரசூலுல்லாஹ் சொன்னாங்கல்ல, இதுதான் ரசூலுல்லாஹ்வுடைய சொத்து, வந்து எல்லாரும் இந்த சொத்தை என்ன செஞ்சுக்கோங்க, பகிர்ந்துட்டு போங்க அப்படின்னு சொல்லி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. இப்ப மக்களுடைய இயல்பு பாத்தீங்களா. இதே அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹுவ சயீத் இப்னு முஸைப் அப்படிங்கிற ஒரு சஹாபி சந்திக்கிறார். சந்திக்கும் போது அவர்கிட்ட அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நீங்க என்ன செய்யுங்க, அல்லாஹ் கிட்ட துஆ செய்யுங்க, சொர்க்கத்துல அல்லாஹ் உங்களையும் என்னையும் சுவனத்துடைய சந்தையில ஒண்ணு சேர்க்கணும்னு துஆ செய்யுங்க, சுவனத்துடைய கடை தெருவுகள்ல உங்களையும் என்னையும் அல்லாஹ் ஒன்று சேர்க்கணும்னு துஆ செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சொன்ன உடனே அந்த மனிதர் கேக்குறாரு, சொர்க்கத்துல சந்தையெல்லாம் இருக்குமா, கடை தெருவு இல்லாம சொர்க்கத்துல இருக்கும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. கேட்ட உடனே அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ஆமா சொர்க்கத்துல கடை தெருவுகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிகழ்வை ரசூலுல்லாஹ் சொன்னதை விவரிக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, சொர்க்கத்துல இப்ப எல்லாரும் போய் செட்டில் ஆயாச்சு, அவங்க இடத்துல எல்லாரும் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது வெள்ளிக்கிழமை ஆன உடனே இந்த சொர்க்கவாசிகள் இப்ப எங்க போக ஆரம்பிச்சிருவாங்கன்னா, கடை தெருவுக்கு போறதுக்கு அவங்களுக்கு இப்ப பெர்மிஷன் வழங்கப்படும். எல்லாரும் அவங்கவுங்க வீட்டுல இருந்து கடை தெருவுக்கு போவாங்க. கடை தெருவுக்கு போகும்போது ஒருத்தர் சந்திச்சுப்பாங்க, நலம் விசாரிச்சுப்பாங்க. அல்லாஹ்வுடைய கிருபையில நம்மளும் அப்படி போய் சந்திக்கும் போது நம்மளுக்கும் நிறைய சஹாபாக்களை பார்க்க வாய்ப்பு கிடைக்கும், நிறைய நல்ல மனிதர்களை சந்திக்கலாம், ரசூலுல்லாஹ்வை பார்க்கலாம் கடை தெருவுல. இங்க மதீனால மட்டும் சஹாபாக்கள் மட்டும் மதீனாவுடைய கடை தெருவுகள்ல ரசூலுல்லாஹ்வை பார்த்திருப்பாங்க. நாளைக்கு நம்மளுக்கும் சொர்க்கத்துடைய கடை தெருவுல ரசூலுல்லாஹ்வை பார்க்க போற வாய்ப்பு கிடைக்க போகுது.
ஒருத்தர் ஒருத்தர் சந்திச்சுப்பாங்க, ஒருத்தர் ஒருத்தர் அங்க பேசிக்குவாங்க, கடை தெருவுக்கு போவாங்க. அல்லாஹ் அங்க அவருடைய அரியாசனத்துல அல்லாஹ் சொர்க்கத்துடைய பூங்கால் அல்லாஹ் இருப்பான். அல்லாஹை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு அவங்களுக்கு ஏற்படுது. இவங்க இப்படி கடை தெருவுக்கு போயிட்டு வரும் பொழுது அல்லாஹ் ஒரு காற்று அனுப்புவான். அந்த கஸ்தூரி மனமுள்ள காற்று அந்த சொர்க்கத்துல ஷாப்பிங் போயிட்டு இருக்க எல்லார் மேலயும் படுது. பட்ட உடனே அவங்க இன்னும் கொஞ்சம் அழகாயிடுறாங்க. அவங்க கடை தெருவுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்தோடனே வீட்டுல உள்ளவங்க கேட்பாங்களா, நீங்க போகும்போது இருந்ததை விட இன்னும் கொஞ்சம் அழகாயிட்டீங்களே, இன்னும் உங்களுடைய ஒளி கூடிருச்சே அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்ப இந்த மனிதரும் சொல்லுவாங்கன்னா, உங்களோட ஒளியும் தான் கூடிருச்சு, நீங்களும் தான் இன்னும் கொஞ்சம் அழகாயிட்டீங்க அப்படின்னு சொல்லி பகிர்ந்துக்குவாங்க. சொர்க்கத்துடைய கடை தெருவுகள்ல பொறுத்த வரைக்கும் அங்க காசு பிரச்சனையே இல்லை. இங்க நம்ம ஒரு கடைக்கு போவோம், அவருக்கு பொருளாதாரம் ரொம்ப கம்மியா இருக்கும், அவர் கஷ்டப்பட்டு உழைச்சு ஒரு காசு எடுத்துட்டு போவாரு. கடையில போனா அவருக்கு ஒரு ஆடை பிடிச்சிருக்கும், ஆனா அந்த ஆடை தாங்கிட்ட இருக்க காசுக்கு பத்தாத ஆடையா இருக்கும். ஒரு கூட 500 ரூபாய் இருந்தா அந்த ட்ரெஸ்ஸை நம்ம வாங்கிடலாமே, ஆனா கூட 500 ரூபாய் போட்டு அதையா வாங்கணும், அதை விட நம்மளுக்கு இன்னும் நிறைய தேவைகள் இருக்கு. கூட 1000 ரூபாய் இருந்தா நான் அந்த அழகான ஆடையை வாங்கிருவேனே, கூட ஒரு 2000 ரூபாய் இருந்தா இந்த அழகான தோட நான் வாங்கிருவேனே. இப்போ இந்த பூமியில இருக்கிற வரைக்கும் பட்ஜெட்னு ஒரு விஷயம் இருக்கா? கடை தெருவுக்கு போயிட்டா என்ன பொருளாதாரமோ அதுலதான் வாங்க முடியும். ஆனா சொர்க்கத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ எந்த பட்ஜெட்டுமே கிடையாது. அங்க போய் நம்மளுக்கு காசு பத்தல அப்படிங்கிற கவலையே கிடையாது. என்ன விருப்பப்படுறோமோ அதை நம்ம வாங்கிட்டு வந்துட்டே இருக்கலாம். எந்த லிமிட்டும் கிடையாது, இவ்வளவுதான் வாங்கணும் இவ்வளவுதான் அப்படிங்கிற எந்த லிமிட்டுமே கிடையாது. எந்த பாரமும் இல்லாம நம்ம கடைகளுக்கு போவோம், நமக்கு தேவையான பொருள்களை நம்ம வாங்குவோம், வாங்கிட்டு நம்ம என்ன செஞ்சிருவோம், நம்மளுடைய வீடுகளுக்கு வந்துடும். ஆனா இது யாருக்கு அந்த வாய்ப்பு இருக்குன்னா, பூமியில வாழும் போது யார் இந்த கடை தெருவுகளை விட, இந்த கடை தெருவுகள்ல கிடைக்கிற அற்ப சுகத்தை விட இறை நினைவில் இருக்கின்ற சுகத்தை யார் தேடிக்கிட்டாங்களோ அந்த மனிதர்களுக்கு தான் அல்லாஹ் இப்ப இந்த கிஃப்ட கொடுக்குறான். நீங்க எனக்காக பூமியில இருக்க எந்த கடை தெருவையும் நீங்க அனுபவிக்கல. இன்னைக்கு உங்களுக்கு என்ன தெரியுமா இதுக்கு பகரமா? உங்களுக்கு கிஃப்டே நீங்க கடை தெருவுகள்ல உங்களுக்கான மகிழ்ச்சியை தேடுறதுதான். அல்லாஹ் சூரா ஜும்மால சொல்றாங்க 62வது அத்தியாயத்துடைய 9வது வசனத்துல, நீங்க வெள்ளிக்கிழமையில ஒரு கூடுதல் அல்லாஹ் பூமியில நம்மளுக்கு ஏற்படுத்திருக்கானா, வெள்ளிக்கிழமை ஆனா நம்ம எல்லாரும் எங்க சந்திக்கணும்? பள்ளிகள்ல போய் ஜும்மாவுடைய தொழுகை நம்ம நிறைவேற்றணும். எங்க இருந்து வரணும்? அல்லாஹ் சொல்றான்ல, உங்களுக்கு தொழுகைக்காக வெள்ளிக்கிழமை அழைப்பு கொடுக்கப்பட்டுட்டா கடை தெருவுகள்ல இருந்து விரைந்து பள்ளிக்கு வாங்கன்னு அல்லாஹ் சொல்றான். வெள்ளிக்கிழமையில சொர்க்கத்துல இதே வெள்ளிக்கிழமைதான். ஆனா நம்ம இப்ப எங்க போறது இல்ல, மஸ்ஜிதுக்கு போகல, அதுக்கு பகரமா எங்க போறோம்? கடை தெருவுகளுக்கு போறோம். ஒரு விஷயம் நம்ம நல்லா நினைவுல வச்சுக்கணும், இந்த பூமியில எதெல்லாம் நம்ம இழக்கிறோமோ, பூமியில நம்ம என்ன கஷ்டம்லாம் அனுபவிக்கிறோமோ, இதுக்கு எல்லாம் கவலைப்படவே கூடாது. இதுக்கு பகரமா அல்லாஹ் சொர்க்கத்துல நமக்கு நம்ம நினைச்சு பார்க்க முடியாத கூலிகளை தயார்படுத்தி வச்சிருக்கான். நம்ம நினைச்சு கற்பனையே பண்ணி பார்க்க முடியாத சுகபோகமான வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கு தயார்படுத்தி வச்சிருக்கான். அதனாலதான் சஹாபாக்கள் இந்த பூமியில வாழும்போது கொஞ்சம் சுகம் வர மாதிரி தெரிஞ்சா அழுதாங்க. ஏன் அழுதாங்க? யா அல்லாஹ் எனக்கு இந்த பூமியிலேயே நீ எல்லாத்தையும் கொடுத்துட்டா சொர்க்கத்துல எதுவும் எனக்கு கொடுக்காம போயிருவியோன்னு அழுதாங்க. அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ஒரு வியாபாரம், அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு வியாபாரம் பண்ணி பொருளாதாரம் வந்துட்டா உடனே அதை சதகா செஞ்சுதாங்க. எங்க இந்த செல்வத்தால சொர்க்கத்துடைய செல்வம் எனக்கு கிடைக்காம போயிருமோ அப்படிங்கறத அஞ்சுனாங்க. பூமியில நம்ம படக்கூடிய ஒவ்வொரு கஷ்டமும் ஒவ்வொரு இன்னலும் சொர்க்கத்தில் நமக்கான சுகத்தை இன்னும் கூட்டிக்கிட்டே போகுது. இன்னும் எனக்கான சோதனை முடியலையே, என் வாழ்க்கையில மட்டும் இவ்வளவு சோதனையா? கவலைப்படாதீங்க, உங்களுக்கு அல்லாஹ் லக்ஸூரியஸ்ல ஒவ்வொரு ஐட்டமா இப்ப சேர்த்துட்டே போறான். அழகான அரியாசனம், அழகான காற்று, இன்னும் நதி நீரோடைன்னு ஒவ்வொரு விஷயமும் நமக்கு அதிகரிச்சுக்கிட்டே போகுது. இன்ஷா அல்லாஹ் இப்படிப்பட்ட சொர்க்கத்துல அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆகியோர்ல துவா செய்தவளாக என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரதானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ் நாளைக்கும் நம்ம இது தொடர்பான செய்திகள் தான், சுகபோகமான வாழ்வு அப்படிங்கிற தலைப்புலதான் நாளையுடைய வகுப்பு இருக்கும். வேற என்னென்ன அல்லாஹ் சொர்க்கவாசிகளுக்கு கொடுக்குறான், என்னென்ன அரியாசனங்கள் கொடுக்குறான், அங்க போய் எப்படி அவங்களுடைய ஒவ்வொரு தரஜாக்களையும் உயர்த்துறான், எக்ஸ்ட்ரா என்ன இன்னும் அவங்க அனுபவிக்க போறாங்க அப்படிங்கிற செய்தி இன்ஷா அல்லாஹ் நாளை அமர்வுல பார்க்கலாம். சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ரப்பி இஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி.
ரப்பி ஜித்னி இல்மா, ரப்பி ஜித்னி இல்மா, ரப்பி ஜித்னி இல்மா. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹுடைய மாபெரும் கிருபையால் இந்த ரமலானுடைய கடைசி 10 இரவுகளில் இறைவனை நினைவு கூறுகின்ற ஒரு சபையில் அல்லாஹ் நம் அனைவரையும் ஒன்று கூட்டியதற்கு நன்றி செலுத்திய விதமாக என்னுடைய இந்த அமர்வை ஆரம்பிக்கின்றேன். அல்லாஹ்வுடைய கிருபையில நேற்றுடைய அமர்வுல நம்ம என்ன செய்திகளை பார்த்தோம் அப்படிங்கறத சொல்லிட்டு இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு என்ன செய்திகள் பார்க்க போறோம் அப்படிங்கறத பத்தி பார்ப்போம். நேற்றைய அமர்வுல நம்ம என்ன பேசணும் அப்படின்னா, சொர்க்கவாசிகள் ஆகிய நம்மளுடைய வீட்டுக்குள்ள போயாச்சு, நம்மளுக்கான உணவுகள் பார்த்தாச்சு, நமக்கான உடைகள் பார்த்தாச்சு. இப்போ அந்த சொர்க்கத்துடைய இன்பத்தை நம்ம தனியா அனுபவிக்க போறோமா அப்படிங்கிற செய்தியெல்லாம் நேத்து நம்ம தொடரணும். இல்ல, நம்ம தனியா அனுபவிக்க போறது இல்ல. நம்ம கூட யார் யாரெல்லாம் இருப்பாங்க அங்க, நம்மளுடைய குடும்பங்களை பார்ப்போம். ஒரு இறை நம்பிக்கையான ஒரு அடியானா இருந்தா அவருடைய இறை நம்பிக்கையான தாய், தந்தை, நண்பர்கள், இந்த மாதிரி வேறுபட்ட மனிதர்களை இந்த உலகத்துல யாரோடெல்லாம் சேர்ந்து அவர் தன்னுடைய ஈமானிய பயணத்தை மேற்கொண்டாரோ அந்த மனிதர்கள் எல்லாத்தையும் அவர் சொர்க்கத்துல பாப்பாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அவங்கவுங்க அவங்களுடைய தோழர்களை சந்திப்பாங்க அப்படிங்கிற செய்தியையும் நம்ம பார்த்தோம். நம்மளுடைய தோழரை மட்டும் இப்ப சொர்க்கத்துல பாக்குற வாய்ப்பு கிடைக்காது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய தோழர்களான நபி தோழர்கள் சஹாபாக்களை பாக்குற வாய்ப்பும் சுவனத்துல நமக்கு உண்டு. நம்ம சில சஹாபாக்களுடைய வரலாறை படிக்கும் போது அவங்க நம்மளுக்கு ஒரு சூப்பர் ஹீரோ மாதிரி தெரிஞ்சிருப்பாங்க. எந்த அளவுக்கு ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் ஒவ்வொரு விஷயம் ஒவ்வொருத்தருக்கு ஈர்ப்புடையதா இருந்திருக்கும். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சதக்கா பண்ண விஷயத்த கேட்கும் போது இவங்களால எப்படி இது செய்ய முடிஞ்சுச்சு அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு எல்லா விஷயத்திலையும் கரெக்டா இருக்கும் போது எப்படி உமர் ரலியல்லாஹு இவ்வளவு நீதி மிக்க ஒரு நல்ல ஆட்சியாளரா இருந்தாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். இப்படி ஒவ்வொரு சஹாபியை பத்தி நம்ம கேட்டு தெரிஞ்சு வியந்த விஷயங்களை அவங்கள பார்த்து நம்மளுடைய வாழ்க்கையில பல விஷயங்களை நம்ம மாற்றி இருந்திருப்போம். அப்படிப்பட்ட நபி தோழர்களையும் நம்மளுடைய தோழர்களா நினைச்சு நம்ம பின்பற்றிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய தோழர்களையும் பார்க்கின்ற வாய்ப்பு சுவனத்தில் சொர்க்கவாசிகளுக்கு இருக்கு. நபித்தோழர்கள் மட்டும் இல்ல, அல்லாஹ் இந்த உலகத்துக்கே அருட்கொடை ரஹ்மத்துல் ஆலமீன் அப்படின்னு சொன்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களையும் பார்க்கின்ற வாய்ப்பு நமக்கு சுவனத்துல ஏற்படும் இன்ஷா அல்லாஹ். நம்ம வாழ்க்கையில எத்தனை தடவை ரசூலுல்லாவை நம்ம பாப்போமா அப்படிங்கிற ஏக்கம் நம்ம மனசுல இருந்திருக்கு. எவ்வளவு நாள் நம்ம அதுக்காக அல்லாஹ் கிட்ட துவா செஞ்சிருக்கோம். நமக்கான நேர்வழி நம்ம வரைக்கும் வந்து சேரணுங்கிறதுக்காக எவ்வளவோ கஷ்டங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பட்டிருக்காங்க. நம்மள கண்ணுல பார்க்காத போதே ரசூல்லா என்னுடைய உம்மத் அவங்கதான் என்னுடைய சகோதரர்கள், எனக்கு பின்னாடி வரக்கூடிய மனிதர்கள் அப்படிங்கிறது நம்மளுக்காக அவங்க அதிகமா துவா கேட்டிருக்காங்க. எல்லா நபிக்கும் ஒரு துவா இருந்தது. அந்த துவாவை அவங்க கேட்டா அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மட்டும் அந்த துவாவை கேட்காம அவங்களுடைய உம்மத்துக்காக அத பெண்டிங் வச்சிருக்காங்க. அதை எப்ப கேட்பாங்கன்னா மறுமையில நமக்கான பரிந்துரையா அந்த துவாவை ரசூலுல்லாஹ் பயன்படுத்த போறாங்க. எத்தனையோ நபிமார்கள் கிட்ட நாளை மறுமையில் மக்கள் போய் சிபாரிசு எனக்காக செய்யுங்கன்னு கேட்கும்போது யாருமே முன் வராத போது நம்மளுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நம்மளுக்காக பரிந்துரை செய்ய போறாங்க. இப்ப நம்மள கண்ணுல பார்க்காமையே நம்மளுக்காக இவ்ளோ வருத்தப்பட்டு துவா செஞ்ச நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்க்கணும் அப்படின்னு நம்ம வாழ்க்கையில எந்த அளவுக்கு ஆசைப்படுறோம். ஒரு முக்கியமான மனிதர், இந்த உலகத்துல இருக்க ஒரு முக்கியமான பேச்சாளர், அவர் எங்க போனாலும் தேடி போய் அந்த பேச்சை கேட்டுறணும்னு விருப்பப்படுறோம். இங்க உள்ள ஒரு ஹீரோயின் எங்கேயாவது வந்தா தேடி போய் பாத்துறணும்னு மக்கள் ஆசைப்படுறாங்க. நம்மளுடைய தூதரை சந்திக்கணும்னு நம்ம எந்த அளவுக்கு நம்மளுடைய வாழ்க்கையில ஆசை உடையவங்களா இருந்தோம். இப்படி ஒரு சஹாபி இருந்தாரு. அவருடைய வரலாறு மட்டும், அவர் எப்படி ஆசைப்பட்டாரு ரசூலுல்லாவை பார்க்கணும் அப்படிங்கிற செய்தியை மட்டும் இப்ப நான் சொல்றேன் இன்ஷா அல்லாஹ். அந்த சஹாபியோடைய பேரு சௌபான் இப்னு மௌலா. இவங்களுக்கு ஒரு தீராத ஒரு கவலை, ரொம்ப சோகமா இருந்தாங்க. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேக்குறாங்க, நீங்க ஏன் இவ்வளவு சோகமானவங்களா இருக்கீங்க, உங்களுக்கு என்ன ஆச்சு, ஏன் நீங்க இவ்வளவு கவலையில இருக்கீங்கன்னு கேட்கும் போது அந்த சஹாபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட சொல்றாங்க, யா ரசூலுல்லாஹ், இந்த உலகத்துல நான் வாழ்கின்ற காலம் வரை, இப்ப இந்த ஊர்ல நான் இருக்கிற காலம் வரைக்கும் டெய்லி காலையில எந்திரிச்சதும் நான் உங்களை வந்து பாத்துருக்கேன்.
உங்களை பார்க்காம என்னுடைய அந்த நாளை என்ன செய்யாது. அவங்க சஹாபாக்கள் எல்லாருக்கும் தினம் தினம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள சந்திச்சிடணும். ஏதோ ஒரு அமர்வு ஃபஜர்லயோ இல்ல லொஹர்லயோ எப்படியாவது ரசூலுல்லாவை சந்திச்சுக்க கூடிய வகையில தான் அவங்களுடைய வாழ்க்கை இருந்தது. இம்மையில நான் உங்களை சந்திச்சிருவேன், நாளைக்கு மறுமையில நீங்க சொர்க்கத்துல இருப்பீங்க, நானும் சொர்க்கவாசியா இருப்பேன். ஆனா நீங்க சொர்க்கத்துல நபிமார் அப்படிங்கறனால, ஒரு திரை தூதர் அப்படிங்கறனால உயர்ந்த அந்தஸ்துல இருப்பீங்க. அங்க வந்தும் இது போலவே என்னால உங்களை பார்க்க முடியுமா அப்படிங்கிற ஒரு ஆழ்ந்த ஒரு ஏக்கத்தையும், இந்த வாய்ப்பு எனக்கு கிடைக்குமா அதை நினைச்சுதான் ரசூலுல்லாஹ் நான் கவலைப்பட்டுட்டு இருக்கேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அவங்க பகிர்ந்துக்கிறாங்க. இவங்களுடைய ஏக்கம், இவங்க ரசூலுல்லாஹ் மேல வச்சிருந்த அன்பு, அங்கேயும் போய் நம்மளுடைய தூதரோட நம்ம இருக்கணும் அப்படிங்கிற பரிதவிப்பு, அல்லாஹ் இத ஒரு வசனமா இறக்குறான். சூரத்து நிஷாவுடைய 69வது வசனத்தை. அல்லாஹ் இந்த வசனத்துல என்ன சொல்றான் அப்படின்னா, யார் இந்த உலகத்துல உங்களுக்கு அதை யாராவது சாட்ல போடுறீங்களா? வசனம் மட்டும் 4வது அத்தியாயத்துடைய 69வது வசனம். யார் அல்லாஹுக்கும் அவன் தூதருக்கும் கீழ்ப்படிந்து நடக்கிறார்களோ அவர்கள் அல்லாஹுவின் அருளை பெற்ற நபிமார்கள், சித்தீகீன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள் ஆகியவர்கள் இருப்பார்கள். இவர்கள் தான் மிக்க அழகான தோழர்கள் ஆவார்கள். இப்ப இங்க பூமியில நம்ம எந்த தோழர்களோட இருந்தோமோ அந்த தோழர்களோடய நம்ம மறுமையில சொர்க்கத்திலையும் இருப்போம். இதுல நம்ம நபியுடைய தோழரா இருக்கணும்னா இந்த பூமியில அவருக்கு கட்டுப்பட்டு நம்ம வாழ்ந்தா நாளை மறுமையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய தோழரா அவங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய வாய்ப்பையும் அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுக்கும். இது இந்த தோழர்கள் சம்பந்தமா உள்ள இன்னும் ஒரு செய்தி. இன்னும் வேற யார நம்ம பார்ப்போம்னு சொல்லி பார்த்தோம் ஸ்வனத்துல, நம்மளுடைய எதிரிகளையும் நம்ம பார்ப்போம். இந்த பூமியில யார் நமக்கு ஜென்ம விரோதிகளா இருந்தாங்களோ இவங்க எல்லாம் சொர்க்கத்துல இருக்காங்களா அப்படின்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு நம்மளுடைய எதிரிகளையும் சொர்க்கத்துல பார்ப்போம். ஏன்னா அவங்க நம்மளுக்கு தவறு செஞ்சதுக்கு அப்புறம் இறைவன் கிட்ட அவங்க மன்னிப்பு கேட்டிருப்பாங்க. அந்த மன்னிப்பின் காரணமா அவங்களும் சொர்க்கவாசியா இருப்பாங்க. இந்த கவலைகளையும் துன்பங்களையும் அனுபவிச்ச இந்த மனிதரும் சொர்க்கவாசியா இருப்பாரு. ஆனா இரண்டுக்கும் வேறுபாடு இருக்கும். நம்ம எந்த அளவு வலியும் வேதனையும் துரோகத்தையும் காயத்தையும் உணர்ந்தோமோ அந்த அளவுக்கு நம்ம உயர்வான ஒரு தரஜால இருக்கும் இன்ஷா அல்லாஹ். இதெல்லாம் நேற்றைய பார்த்த செய்திகளுடைய ஒரு தொகுப்பு. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சொர்க்கத்துல இருக்கக்கூடிய சுகபோகமான வாழ்வு. நம்ம இவ்வளவு நாள் பார்த்ததெல்லாம் ஒரு மனிதனுடைய அடிப்படை தேவைகள் எப்படி சொர்க்கத்துல இருக்கும். இங்க வீடுங்கிறது மனிதனுக்கு இங்க இருக்க அத்தியாவசிய தேவை. அந்த வீடு அப்ப சொர்க்கத்துல எப்படி இருக்கும்? உணவு ஒரு அத்தியாவசிய தேவை, அந்த உணவு சொர்க்கத்துல அப்ப எப்படி இருக்கும்? ஆடை அத்தியாவசிய தேவை, அப்ப அந்த ஆடை எப்படி இருக்கும்னு சொல்லி இவ்வளவு நாள் நம்ம சொர்க்கத்துல பார்த்த எல்லா விஷயங்களும் மனிதனுடைய அத்தியாவசிய தேவைகள் எப்படிலாம் இருக்குங்கிறத பார்த்தோம். இனி நம்ம பார்க்க போறது என்னன்னா, மனிதனுக்கு அங்க லக்ஸூரியஸான லைஃப் எப்படி இருக்கும், அவன் இன்னும் கொஞ்சம் சுகமா வாழக்கூடிய வாழ்க்கை, எதெல்லாம் அல்லாஹ் அவனுக்கு சுகத்தை கூட்டுவதற்காக அல்லாஹ் சொர்க்கத்துல அந்த அடியானுக்கு என்னென்னலாம் செய்யறான் அப்படிங்கிற விஷயத்தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதுல முதலாவதா எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு சொர்க்கத்துல கிளைமேட் எப்படி இருக்கும், வெதர் எப்படி இருக்கும். இங்க எல்லாராலையும் நல்ல கிளைமேட் இருக்கிற இடத்துக்கு நினைச்ச உடனே பயணம் செஞ்சு போயிட முடியுமா? பணக்காரங்களா செல்வந்தவங்களா இருக்கிறவங்க இங்க வெயில் கொஞ்சம் அதிகமாயிருச்சுன்னா உடனே எங்க போயிருவாங்க? ஊட்டி போயிருவாங்க, கொடைக்கானல் போயிருவாங்க. அதெல்லாம் லக்ஸூரியஸ் தானே. ஒரு மனிதனுக்கு அதிகப்படியான சுகம் இருக்கிற இடத்தை விட்டுட்டு தன்னுடைய உடலு நிலைக்கு தகுந்த மாதிரி, தன்னுடைய உடலை குளுமைப்படுத்திக்கிறதுக்கு தகுந்த மாதிரி ஒரு வெதர் உள்ள இடத்துக்கு அவர் பயணம் பண்ணி போறார். இப்ப இதெல்லாம் இந்த உலகத்துல ஆடம்பரம். அப்போ சுவனத்துல இந்த வெதர் எப்படி இருக்கும், கிளைமேட் எப்படி இருக்கும், அந்த சொர்க்கத்துல பகல் எப்படி இருக்கும், இரவு எப்படி இருக்கும் அப்படிங்கிற செய்திகளை தான் இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இப்ப முதலாவதா நம்ம எல்லாரும் இப்ப சொர்க்கத்துக்குள்ள நடந்து இறங்கி போறோம். நம்மளுடைய வீடு இருக்கு, நம்மளுடைய குடும்பங்கள் இருக்கு, குடும்பங்கள் எல்லாம் பார்த்தாச்சு, நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட அழகான ஆடைகள் போட்டாச்சு, நம்மளுக்கான ஆபரணங்களை நம்ம அணிஞ்சாச்சு, நம்மளுக்கான கிரீடங்களை நம்ம அணிஞ்சாச்சு. இப்ப நம்ம இறங்கி சொர்க்கத்துல வாக்கிங் போக போறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சொர்க்கத்துல இறங்கி ஒருத்தர் நடக்கும் பொழுது அவர் ஒரு வாடையை நுகர்வார். சொர்க்கத்துடைய எல்லா இடத்துலயும் இந்த வாசனை தான் நிரம்பி இருக்கும். அது என்ன வாசனை அப்படின்னா, சொர்க்கத்துக்கே உரித்தான ஒரு வாசனை. ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு ஸ்மெல் இருக்குதானே.
ஒரு வாசனை இருக்கு. ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு வாசனை. லைப்ரரிக்கு போனா அங்க புக் அதிகமா இருக்கிறனால புத்தகத்துடைய வாசனையை நம்ம உணர்வோம். துணி கடைக்கு போனா துணியுடைய வாசனை, பூவுடைய வாசனை, இப்படி நிறைய செப்பல் கடைகள்லாம் போனா அந்த லெதரோட ஸ்மெல். ஒவ்வொரு இடத்துக்கும் அதுக்குன்னு தகுந்த ஒரு வாசனை இருக்கும். அதே போல ஸ்வர்க்கத்துக்குன்னு ஒரு வாசனை இருக்கு. அந்த வாசனை ரொம்ப வித்தியாசமானதா இருக்கும். பொதுவாவே சயின்டிபிக் ரீதியா இந்த வாசனைய பத்தி என்ன சொல்றாங்கன்னா, ஒருத்தர் ஒரு வாடையை நுகர்ந்தார், ஒரு பொருளுடைய வாசனையை அவர் நுகரும் போது 2 விஷயங்கள் அவருக்கு நடக்குமா. ஒண்ணு, அவருக்கு ஏதாவது பழைய நினைவுகள் திரும்புமா. அந்த வாசனையோட ரிலேட்டடான ஏதாவது பழைய விஷயங்கள் அவருக்கு நினைவு வருமா. இன்னொன்னு என்னன்னா, அவருக்கு ஒரு புதுசான ஒரு எக்ஸைட்மெண்ட்டை கொடுக்கும். ஒரு நல்ல பெர்ஃபியூம் நம்ம மோந்து பார்த்தா ஒரு மகிழ்ச்சி வருதுல மனசுக்குள்ள. அது என்ன, ஒரு வாசனைனால நம்மளுக்கு ஏற்படுற ஒரு மகிழ்ச்சி. அப்ப ஸ்மெல் அப்படிங்கிறது ஒரு மனிதனுக்கு இயற்பியலா ஒரு மாற்றத்தை உடலுக்குள்ள ஏற்படுத்துது. அந்த பழைய நினைவு அவருக்கு கொண்டு வந்து கொடுக்குது, இல்ல மகிழ்ச்சியை கொடுக்குது. அப்படி இருந்தனாலதான் நம்ம யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய வரலாறுல பார்த்தோம்னா தெரியும், யூசுப் நபி தன்னுடைய சட்டையை கலட்டி தன்னுடைய சகோதரர்கள் கிட்ட கொடுத்து, இதை என்னுடைய தந்தை கிட்ட போய் கொடுங்கன்னு சொன்னாங்க. அந்த சட்டையுடைய வாடை, தன்னுடைய மகனுடைய வாடையை நுகர்ந்த உடனே யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அளவில்லாத ஒரு மகிழ்ச்சி, உடம்புல ஒரு புது தெம்பும் தெளிவும் ஏற்பட்டுச்சு. நேற்றைய அமர்வுல நம்ம ஒரு தந்தையும் ஒரு மகனுடைய ஒரு வரலாறையும் பார்த்தோம். அப்பயும் அந்த தந்தை கிட்ட அவர் கையில அந்த பாலை கொடுக்கும் பொழுது அவர் சொன்ன வார்த்தை, என்னுடைய மகனுடைய வாசனையை இதில் நான் நுகர்கிறேன் அப்படின்னு சொன்னார். அப்போ இந்த 2 தந்தைகளுக்கும் தன் மகனுடைய வாசனை இல்லாத வாழ்க்கை இனிப்பான வாழ்க்கையா இல்லை. அப்போ ஒரு வாசனை அப்படிங்கிறது ஒரு மனிதனுக்கு இன்பம் தரக்கூடியதாகவும் இருக்கு, அதே நேரத்துல ஒரு பழைய நினைவுகள் அவனுக்கு திருப்பி கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கு. இதுவே இப்படி இருந்துச்சு அப்படின்னா சொர்க்கத்துடைய வாசனை எந்த அளவுக்கு நமக்கு இன்னும் கொஞ்சம் நம்மளுடைய நிம்மதியை ஆட் பண்ண போகுதுன்னு பாருங்க. ஏற்கனவே அந்த மனிதன் நிம்மதியில இருப்பான். என் வாழ்க்கையில இது வரைக்கும் நான் கஷ்டத்தையே அனுபவிக்கலன்னு சொல்ற அளவு சொர்க்கத்துடைய இன்பத்துல மூழ்கி அந்த அடியான் இருக்கும்போது இந்த வாசனைகள் எல்லாம் அவருக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, சுவனத்தின் வாசனையை ஒரு மனிதன் எப்ப உணர ஆரம்பிப்பாருன்னா, மறுமையில எப்ப அவர் ஃபீல் பண்ண ஆரம்பிப்பாரு அப்படின்னா, அவருக்கும் சொர்க்கத்துக்கும் 100 ஆண்டு கால பயண தூரம் இருக்கும் பொழுதே சுவனத்துடைய வாசனையை ஒருவரால் உணர முடியும். 100 வருஷம் ஒருத்தர் பயணம் பண்ணா எவ்வளவு தூரம் கடந்து போவாரோ அவ்வளோ தொலைவுல நம்ம சுவனத்தை விட்டு இருந்தாலும் சுவனத்துடைய வாசனையை நம்மளால உணர முடியும். அப்படி உணர முடிஞ்சதுனாலதான் நரகத்துல இருந்து கடைசியா வெளியில வந்த மனிதர் சொர்க்கத்துடைய அந்த காத்திருப்பு அறையில இருக்கும் பொழுது ரொம்ப டெம்ட் ஆனார். அந்த வாசனையும் அவருக்கு என்ன செஞ்சுச்சு, வாசனையும் சரி, சொர்க்கத்துக்குள்ள சொர்க்கவாசிகள் பேசிக்கிட்ட விஷயமும் சரி, அவர் சொர்க்கத்துக்குள்ள போகணும் அப்படிங்கிற உந்துதலை அவருக்கு கொடுத்தது. அதனாலதான் தன் இறைவன் கிட்ட மன்றாடி அழுது கதறி கேட்டாரு, யா அல்லாஹ் எப்படியாவது என்ன நீ இதுக்குள்ள நினைச்சிரு, நான் என்ன தவறு செஞ்சிருந்தாலும் அதை நீ மன்னிச்சிரு, என்னைய சொர்க்கத்துக்குள்ள நீ கொண்டு போ அப்படிங்கிற ஒரு துவாவை அவரை கேட்க வச்சுச்சு. சொர்க்கத்துடைய வாசனையை ஒரு மனிதர் 100 ஆண்டு கால பயண தொலைவு இருக்கும் பொழுதே உணருவார் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. நம்முடைய வாசனையை உணரக்கூடிய மனிதர்களா இருப்போமா? அல்லாஹ் நமக்கு அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி தருவானா? நம்ம சொர்க்கத்துல போய் அதனுடைய வாடையை உணர்றத பத்தி பேசணும். உலகத்துல பூமியில இருக்கும் போதே ஒரு சஹாபி நான் சொர்க்கத்துடைய வாடையை உணர்றேன்னு சொன்னாங்க. அவங்க யாருன்னா அனஸ் இப்னு நத்ர் ரலியல்லாஹு அன்ஹு உஹதுடைய போர்க்களத்துக்காக தயாராய் போர்க்களத்தை நோக்கி போய்கொண்டிருக்கும் போது அவங்களுடைய மனசுடைய எண்ணம் பாருங்களேன், அவங்க போறோம், இந்த போர்ல நம்ம அல்லாஹ்வுடைய பாதையில ஷஹீதாக போறோம், ஷஹீதாரனால நாளைக்கு நம்ம சொர்க்கத்துக்கு போக போறோம், சொர்க்கத்துக்கு போனா சொர்க்கம் இந்த மாதிரி வாசனையா இருக்குன்ற அளவுக்கு தான் குதிரையில ஏறி உட்கார்ந்து போகும்போதே அவங்களுடைய கற்பனை இருந்துச்சு. இப்ப பூமியிலே நம்ம ஒரு உணவு இருக்கிறதா கற்பனை பண்ணிட்டே இருந்தோம்னா அந்த வாசம் நமக்கு தெரியும், ஆனா அந்த உணவு அங்க இருக்காது. ஆள் மனசுல ஒரு ஆழமான ஒரு எண்ணம் அந்த வாடை நம்மளுக்கு இருப்பது போல ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தும். அதே மாதிரிதான் இந்த சஹாபி சொன்னாங்க, உஹது போர்க்களத்தை நோக்கி அல்லாஹ்வுடைய பாதையில் தன்னுடைய உயிரை தியாகம் செய்வதற்காக போய்கொண்டிருக்கும் போது அவங்க சொன்ன வார்த்தை, என்னால இப்போ சுவனத்துடைய வாசனையை உணர முடிகிறது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நம்மளுக்கு இந்த சந்தேகம், நம்ம நாளைக்கு போய் உணருவோமா உணர மாட்டோமா அப்படிங்கிற நிறைய சந்தேகங்கள் இருக்கு. அதே அடிப்படையில சொர்க்கத்துல ஒரு பெண்ணுடைய வாசனையை உணர்ந்தேன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க.
அப்ப அந்த பெண் எப்படிப்பட்ட பெண்ணா இருப்பாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மிஹ்ராஜுடைய பயணத்துல சுவனத்துல வலம் வந்துட்டு இருக்கும் போது அவங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கிட்ட கேக்குறாங்க, ஒரு நல்ல நறுமணம் வருதே, ஒரு நல்ல வாசனை வருதே, இது என்ன வாசம் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்றாங்க, இது ஃபிரௌனுடைய மகளுக்கு தலை சீவி கொண்டிருந்த அந்த பணிப்பெண்ணுடைய வாசம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு இருப்போமா? இப்ப இது அவங்களுடைய அமல்களை பொறுத்துதான் நாளைக்கு நம்ம சுவனத்துடைய வாசனையை நுகர்வதும் இருக்கு, சுவனத்துல நம்மளுடைய வாசனையை பிறர் உணர்வதும் இருக்கு. சில நபர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, இவங்க சொர்க்கத்துடைய வாடையை கூட நுகர மாட்டார்கள் அப்படின்னு சொல்லி சில நபர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க. அந்த நபர்கள் யார் அப்படின்னா, முதலாவது யார் ஒரு முஹ்மீனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு இறைமறுப்பாளரை கொலை செய்கிறார்களோ, ஒரு இஸ்லாமிய நாடு ஒரு இஸ்லாமிய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு இறைமறுப்பாளரை ஒரு காரணமின்றி ஒரு பாதுகாப்பா இருக்கக்கூடிய சூழல்ல யார் கொலை செய்யறாங்களோ அந்த மனிதர் நாளை சுவனத்துடைய வாடையை கூட நுகர மாட்டார் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. இரண்டாவது, யார் தன்னுடைய கல்வியை பயனுள்ளதாக ஆக்கி கொள்ளவில்லையோ, வெறும் உலக ஆதாயத்திற்காக மட்டும் யார் கல்வி கற்றுக்க அத அல்லாஹுடைய பாதையில் பயனுள்ளதாக ஆக்கி கொள்ளவில்லையோ அந்த மனிதரும் நாளை சுவனத்தின் வாடையை கூட நுகர மாட்டார். மூணாவது, யாருக்கு அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டு பொறுப்புகள் கொடுக்கப்பட்டு அந்த பொறுப்பை அவங்க சரிவர நிறைவேற்றவில்லையோ, தான் பொறுப்பின் மூலம் எந்தெந்த நபர்களாம் பயனடையணும் அப்படிங்கிற ஒரு அந்த பொறுப்புக்கான ஹக்க நிறைவேற்றவில்லையோ அந்த மனிதரும் நாளை மறுமையில் சுவனத்துடைய வாடையை கூட நுகர மாட்டார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. இறுதியா சில பெண்களை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, இந்த பெண்கள் சுவனத்தின் வாடையை கூட நுகர மாட்டார்கள். அவங்க யாரு அப்படின்னா, பிற்காலத்துல சில பெண்கள் தோன்றுவாங்க, அவங்க ஆடை அணிந்தும் அணியாதது போல இருப்பாங்க, அவங்களும் பிறர் பக்கம் ஈஸியா சாய்வாங்க, பிறரையும் தங்கள் பக்கம் கவர்ந்து இழுக்கக்கூடிய பெண்களா இருப்பாங்க. அதாவது ஒரு கண்ணியமான பெண்களா வாழாம பிறரையும் கவர்ந்து தாங்களும் பிறர் பக்கம் ஈஸியா கவரப்படக்கூடிய பெண்களா இருப்பாங்க. இந்த பெண்கள் நாளை சுவனத்தின் வாடையை கூட நுகர மாட்டார்கள்னு சொல்றாங்க. நம்மளும் நம்ம வீட்டுல உள்ள பெண்களும் இது போல கண்ணியமான பெண்களா இருக்கோமா? நம்ம பிள்ளைகள் இன்னைக்கு எவ்வளவோ மாடர்ன் ட்ரெஸ் தான் விரும்புறாங்க, ஆடை அணிந்தும் அணியாதது போல இருக்கிற ஆடைகளை தான் விரும்புறாங்க. இப்ப இப்படிப்பட்ட நிலை நம்மளுடைய சந்ததியில யாருக்கும் ஏற்பட்டு விட்டுறக்கூடாது. நம்மளும் சரி நம்மளுடைய வீட்டு பெண்களும் சரி சுவனத்துடைய வாசனையை நுகரக்கூடிய பெண்களாகவும், நம்மளுடைய வாசமும் சுகனத்தில் பிறரால் என்ன அமல் செஞ்சாங்க இவங்க, இவ்வளவு மனம் வீசக்கூடியவங்களா இருக்காங்களே அப்படின்னு கேட்கப்படுற அளவு அல்லாஹ் நம்மளுடைய வாழ்க்கையை அமைக்கணும் இன்ஷா அல்லாஹ். இதெல்லாம் சுவனத்துல உள்ள வாடைகள். இன்னும் சில வாடைகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, சொர்க்கத்துல ஒருத்தர் ஏப்பம் விடுறதும், அங்க எதுவுமே அவங்க விஷயமும் இருக்காது, அங்க சின்ன ஏப்பங்கள் வரும், அதுக்கப்புறம் அவங்களுக்கு வேர்வைகள் வரும், இது மூலமாதான் அவங்களுடைய கழிவு உடம்புல இருந்து வெளியேறும். அந்த வாடை கூட கஸ்தூரி மனம் வீசக்கூடியதா இருக்கும்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இன்னொரு இடத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய எரிபொருள்கள் விறகு கட்டைகள் இருக்குல்ல, அந்த விறகு கட்டைகள்லாம் என்னன்னா சந்தன மரங்கள் தான் அதனுடைய விறகு கட்டைகள். அது எரிக்க எரிக்க சொர்க்கம் முழுக்க இன்னும் நறுமணம் பரவக்கூடியதா இருக்கும். இப்போ ஒரு மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய அதிகப்படியான சுகங்கள்ல முதலாவது நம்ம பார்த்தது சுவனத்துடைய வாடை எப்படி இருக்கும், அது அவனை அதிகமா மகிழ்ச்சி அளிக்கக்கூடியதா இருக்கும். இந்த பூமியில அவர் இது போல ஒரு வாடையை நுகர்ந்திருக்கவே மாட்டாரு. இறைவனுக்காக தன்னுடைய வாழ்க்கையில சுகங்களை நீக்கி வச்சுட்டு இபாதத்கள்ல ஈடுபடுறதும், அல்லாஹுடைய பாதையில் தன்னுடைய நேரத்தையும் செலவழிக்கக்கூடிய மனிதரா அவர் இந்த பூமியில இருந்தார் அப்படின்னா, மறுமையில் அல்லாஹ் அதற்கு பகரமா அவருடைய முன்னும் பின்னும் அவரை சுற்றியும் நல்ல வாசனை சூழ்ந்து இருக்கக்கூடிய நிலையில அல்லாஹ் அவரை வச்சிருப்பான். ரெண்டாவதா நம்ம பார்க்க போறது சொர்க்கத்துடைய கிளைமேட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஒரே வார்த்தையில சொல்லணும் அப்படின்னா ரொம்ப நிம்மதி அளிக்கக்கூடியதாகவும் பெர்ஃபெக்டாவும் இருக்கும். இப்ப நம்ம சம்மர்ல கோடை காலத்துல கொடைக்கானலும் ஊட்டியும் போனா ஒரு கிளைமேட் இருக்கும் தெரியுமா, ரொம்ப குளிரவும் செய்யாது, ரொம்ப வெயில் அடிக்கவும் செய்யாது, ஒரு மிதமான ஒரு சில்னஸும் இருக்கும், அதே நேரத்துல அது நடுங்குற அளவுக்கு குளிராவும் இருக்காது. இப்படி ஒரு நிலைதான் சுவனத்துல இருக்கும். ஒரு மிதமான கிளைமேட் சுவனம் முழுக்க நிறைஞ்சிருக்கும்.
சொர்க்கத்துல மலைகள் கூட பெய்யுமா, மழை பெய்யுமா. இந்த பூமியில பெய்யறது போலவே சொர்க்கத்துல மழையும் பெய்யுமா. ஆனா அந்த மழை சொர்க்கத்துல பெய்யற பூமியில பெய்யற மழை மாதிரி இருக்காது. அது கொஞ்சம் வித்தியாசமானதா இருக்கு. எப்படின்னா அந்த மழை நம்மள நனைக்காது. இங்க பூமியில மழை பெஞ்சு நம்ம வெளியில போய் நின்றோம்னா நம்மளுடைய ஆடை நனைஞ்சிரும், நம்மளுடைய முடி நனைஞ்சிரும், ட்ரெஸ் எல்லாம் ரொம்ப நச நசன்னு நம்ம உணர்வோம்ல, ஒரு மாதிரி அன்ஈஸியா ஃபீல் பண்ணுவோம். இது சொர்க்கத்துடைய மலையில நம்ம நனையும் போது இந்த உணர்வு நமக்கு இருக்காது. அது வெறுமனே நம்மளுடைய முகங்கள்ல தண்ணி தெளிச்சா எப்படி இருக்கும், லேசா சில்னஸ்க்கு லேசா தூறுனா எப்படி இருக்கும், அந்த மாதிரிதான் சொர்க்கத்துல மழை பெய்யுமா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, நாளைக்கு நம்ம சொர்க்கவாசிகளா இருக்கும் பொழுது நம்மளுடைய தோட்டங்கள்ல உட்கார்ந்து அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருக்கும் போது நம்ம வானத்துல திடீர்னு ஒரு மேக கூட்டத்தை பார்ப்போமா. அந்த மாதிரி ஒரு மேக கூட்டத்தை பூமியில இருக்கும் போது நம்ம பார்த்திருக்கவே மாட்டோம். சொல்றாங்க, எந்த கண்ணும் பார்த்திராத, எந்த காதும் கேட்டிராத வகையில அந்த மேகங்கள் இருக்கும். அப்படியே அந்த மேகம் மிதந்து வரும். பூமியில சில நேரங்கள்ல நம்ம வானத்துடைய மேகங்களை பார்க்கும்போது எவ்வளவு அழகா இருக்குன்னு பாக்குறோம்ல, எவ்வளவு ஒரு பெரிய ஒரு வெயிட்டா இருக்க மாதிரி இருக்கு. ஆனா அது ஈஸியா மிதந்து வந்துட்டு இருக்கு, எந்த கஷ்டமுமே இல்லாம வானத்துல அது மிதந்து போயிட்டு இருக்கு. இங்கேயே இந்த காட்சி இவ்வளவு ரம்மியமா இருக்குன்னா அப்ப சொர்க்கத்துல எப்படி இருக்கும். அப்ப அந்த சொர்க்கவாசிகளாகிய நம்ம இன்ஷா அல்லாஹ் அந்த மேக கூட்டத்தை பார்த்து சொல்லுவோமா, மேகமே எனக்கு கொஞ்சம் நீ மழை பெஞ்சிட்டு போ, என்னிடத்தில் நீ கொஞ்சம் என்ன செய்ய மழை பெஞ்சிட்டு போ அப்படின்னு சொல்லுவோமா. சொன்ன உடனே அந்த மேகம் அந்த சொர்க்கவாசிகள் கிட்ட கேக்குமா, எந்த அளவு நான் உங்க மேல மழை பெய்யன்னு கேக்குமா. சுபஹானல்லாஹ். எந்த அளவு நான் உங்களுக்கு மழை பொழிய அப்படின்னு சொல்லி அந்த மேகம் கேக்குமா. அப்போ அந்த சொர்க்கவாசி எந்த அளவு விரும்புகிறாரோ, எந்த அளவு அவர் மழையை விரும்புகிறாரோ அந்த அளவு அந்த மழை பெஞ்சிட்டு அவரை விட்டு கடந்து போகுமா. இந்த மழை பெஞ்சு முடிஞ்சதுக்கு அப்புறமா அல்லாஹ் ஒரு இதமான காற்று அனுப்புவான். அந்த காற்று அவருடைய முடியையும் அவருடைய முகத்தையும் அவருடைய ஆடையையும் அப்படியே உணர்த்திட்டு போயிடும். அவர் அதுல இன்னும் கொஞ்சம் இதமாவும் கம்ஃபர்டாவும் உணர்வாரு, இன்னும் கொஞ்சம் சொகசா உணர்வாரு. ஒரு மழையில நனைஞ்சு அவர் ஆடையை மாத்தணும் அப்படிங்கிற எந்த கவலையுமே இல்லை. ஒரு காற்று வரும், அந்த காற்றே அவருடைய முடிகளையும் அவருடைய முகங்களையும் அவருடைய ஆடைகளையும் சரி பண்ணிடும். திரும்ப அவர் பழைய நிலைமை திரும்பிடுவாரு. இதமா ஜாலியா அவர் திரும்ப அதே இடத்துல ரெஸ்ட் எடுக்க போயிடுவார். இதுதான் சொர்க்கத்துடைய கிளைமேட். சொர்க்கத்துல இருக்கக்கூடிய மழையும் இந்த மாதிரி தான் இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போறது, சொர்க்கத்துல காலை நைட் இருக்கா, சூரியனும் சந்திரனும் சொர்க்கத்துல இருக்கா அப்படிங்கிற செய்தியை பத்தி தான் அடுத்ததான் நம்ம பார்க்க போறோம். சுவனத்தை பொறுத்த வரைக்கும் அங்க இரவும் கிடையாது, பகலும் கிடையாது. அங்க ஒரு நிரந்தரமான ஒரு ஒளி மட்டும்தான் சுவனம் ஃபுல்லா நிரம்பி இருக்கும். இந்த பூமியை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு பகல் இருக்கு, இரவு இருக்கு. எதுக்காக பகலும் இரவும் பூமியில இருக்கு? பகல் நேரத்துல பூமியில இருக்கவங்க என்ன செஞ்சுக்கிறாங்க, வேலை செஞ்சு தனக்கான தேவைகளை நிறைவேற்றிக்கிறாங்க. இரவு நேரத்துல அவங்க போய் ஓய்வு எடுக்கிறாங்க. ஏன்னா அவங்க டயர்ட் ஆயிருவாங்கல்ல, காலையில வேலை செஞ்சு இரவுல அவங்க டயர்ட் ஆயிருவாங்க. ஒரு கட்டத்துல அந்த டயர்டான நேரத்துல ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக அல்லாஹ் பூமியில இரவு வச்சிருக்கான். அதனாலதான் இரவு பகல் அப்படிங்கிற சுழற்சி எல்லாம் வருது. சொர்க்கத்துலதான் எந்த வேலையுமே நமக்கு இருக்காது, சொர்க்கத்துலதான் நமக்கு எந்த அலுப்புமே இருக்காது. நம்ம தான் எல்லா வேலையையும் எல்லா கஷ்டத்தையும் பூமியிலே முடிச்சிட்டோம், அதுக்கு பகரமா தான் இப்ப நம்ம சொர்க்கத்துல இருக்கோம். அப்ப அதனால சொர்க்கத்துல இருக்கவங்களுக்கு எந்த வேலையும் இருக்காது, களைப்பும் இருக்காது. அதனால அவங்களுக்கு இரவும் வராது, தூக்கமும் அவங்களுக்கு இருக்காது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட இதே மாதிரி சஹாபாக்கள் கேக்குறாங்க, யா ரசூலுல்லாஹ், சுவனவாசிகள் தூங்குவாங்களா, சொர்க்கத்துல உள்ள மக்கள் தூங்குவாங்களா, அங்க தூக்கம்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. கேட்ட உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, தூக்கம் என்பது மரணத்துடைய சகோதரன், தூக்கம் என்பது மரணத்துடைய சகோதரன். மரணமே சொர்க்கத்துல இருக்காது, அப்ப தூங்குறதுக்கான தேவையும் இருக்காதுன்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்போ சொர்க்கத்துல ஒரு மனிதர் தூங்க மாட்டாரு, அவர் ஜஸ்ட் ரிலாக்ஸ் மட்டும் பண்ணுவார். சாஞ்சு ரிலாக்ஸா சொர்க்கத்துடைய அழகை ரசிச்சுட்டே இருப்பாரு. அங்க அவருக்கு டயர்டு ஏற்படாது. அதனால தூக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயமே அவருக்கு இருக்காது. இமாம் குர்துபி சொல்றாங்க, சுவனத்தில் இரவும் கிடையாது, பகலும் கிடையாது. அங்க ஒரு சொர்க்கவாசி ஓய்வு மட்டும்தான் எடுப்பாரு. அவர் ஓய்வு எடுக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது ஓய்வு எடுக்கக்கூடிய நேரத்துல அவருடைய வீட்டுடைய கதவுகள் எல்லாம் மூடிரும். அந்த ஜன்னல்கள் எல்லாம் கர்டைன்ஸ் இருக்குல்ல, ஸ்கிரீனால இழுத்து மறைக்கப்பட்டுரும். அப்போ இவர் ரெஸ்ட் எடுக்கிறாருன்னு அர்த்தம்.
இவருடைய ரெஸ்டிங் டைம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அவருடைய வீட்டுடைய கதவுகள் எல்லாம் திறந்துரும், அந்த கர்டைன்ஸ் ஜன்னல்ல உள்ள ஸ்கிரீன் எல்லாம் திறந்துரும். இப்ப இவர் ரெஸ்ட் எடுத்து முடிச்சிட்டாருன்னு அர்த்தம். இங்க இரவோ பகலோ களைப்போ தூக்கமோ எதுவுமே சொர்க்கத்துல கிடையாது. இமாம் சம்மாக் அப்படிங்கிறவங்க ஒரு விஷயத்த பகிர்ந்துக்கிறாங்க. என்னன்னா, நான் அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுவ மதீனால சந்திச்சேன். நான் அவங்கள மதீனால சந்திக்கும் போது அவங்க ரொம்ப வயசானவங்களா இருந்தாங்க, அவங்க கண் பார்வை இழந்தவங்களா இருந்தாங்க. நான் அவங்க கிட்ட கேட்டேன், சொர்க்கத்துடைய தரையெல்லாம் எப்படி இருக்கும்? மண்ணில்ல தரைகள் எப்படி இருக்கும்? சொர்க்கத்துல அந்த வீட்டுடைய தரைகள் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டேன். கேட்டபோது அப்துல்லா இப்னு அப்பாஸ் சொன்னாங்க, சொர்க்கத்துடைய தரைகள் எல்லாம் வெள்ளிகளால் ஆன, இங்க இருக்கும்ல மார்பிள் போடுறோம்ல தரைக்கு, அந்த மார்பிளே வெள்ளியால ஆனதா இருக்குமா. அந்த தரையை பார்க்கும்போது அது கண்ணாடி தரையோ அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை ஏற்படுத்துற அளவுக்கு பளிங்காலான தரைகளா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் அவர் திரும்ப கேட்டேன்னா அவங்க கிட்ட, சொர்க்கத்துல வெளிச்சம் இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டேன். அப்போ அப்துல்லா இப்னு அப்பாஸ் சொன்னாங்க, சொர்க்கத்துல வெளிச்சங்கள்லாம் எதுவும் இருக்காது. சூரியன் உதயமாகிறதுக்கு முன்னாடி ஒரு வெளிச்சம் இருக்கும் தெரியுமா, அது இருட்டாவும் இருக்காது, ரொம்ப பிரைட்டான வெளிச்சமாவும் இருக்காது. அந்த நேரத்துல போய் வெளியில வந்து நம்ம நின்றாலே ஒரு மாதிரி ஃப்ரெஷ்ஷா நம்ம உணர்வோம். சூரியன் முழுசா உதயமாகிறதுக்கு முன்னாடி ஒரு வெளிச்சம், அப்படிப்பட்ட ஒரு வெளிச்சம் தான் சொர்க்கத்துல இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த வெளிச்சம் எங்க இருந்து இப்ப வருது? சூரியனும் இல்லங்க, சந்திரனும் இல்ல, ஆனா சொர்க்கத்துல ஒரு மிதமான ஒரு வெளிச்சம் இருக்கு. அது ரொம்ப அந்த வெளிச்சம் வந்து ரொம்ப இங்க உள்ள சூரிய லைட் மாதிரி நமக்கு சூடாவும் இருக்காது. அந்த வெளிச்சம் அப்ப எங்க இருந்து ஏற்படுது? இமாம் இப்னு தைமியா சொல்றாங்க, அந்த வெளிச்சம் அல்லாஹ்வுடைய அர்ஷில் இருந்து ஏற்படக்கூடிய வெளிச்சம். சொர்க்கம் முழுக்க ஒரு ஒளிமயமா இருக்கு அப்படின்னா அந்த லைட் எங்க இருந்து வருது? அல்லாஹ்வுடைய அர்ஷில இருந்து வரக்கூடிய வெளிச்சமா இருக்கு. இப்போ இந்த உலகத்துலதான் நம்மளுக்கு வேலைன்னு ஒரு விஷயம் இருக்கு, அலுப்புன்னு ஒரு விஷயம் இருக்கு, அதனால தூக்கம்னு ஒரு விஷயம் இருக்கு. இது எதுவுமே சொர்க்கத்துல கிடையாது. இந்த பூமியில ஒரு மனிதன் கடினமா உழைச்சிட்டு வருவார். கடினமா உழைச்சிட்டு வந்தா கூட அந்த கூலிய கூட சில நேரங்கள்ல அவரால் அனுபவிக்க முடியாம போயிடும். உதாரணத்துக்கு பார்த்தோம்னா, ஒரு பண்டிகை நாளுக்கு முன்னாடி ஒரு தந்தை இரவெல்லாம் வேலை பார்த்துட்டு வந்திருப்பாரு. வேலை பார்த்துட்டு அந்த காசை வாங்கிட்டு தம் பிள்ளைகளுக்கு ஆடை தின்பண்டங்கள்லாம் வாங்கிட்டு வந்து பிள்ளைகளுக்கு கொடுக்கணும்னு நினைச்சு வருவார். அதை தன்னுடைய மனைவி கிட்ட ஒப்படைச்சிருவாரு. ஆனா காலையில எந்திரிச்சு அந்த ஆடைய தாம் பிள்ளைங்க போட்டிருக்கதையும் அந்த உணவை தாம் பிள்ளைங்க சாப்பிடுறதையும் கூட இவரால பார்த்து இன்பம் அனுபவிக்க முடியாது. தன் உழைப்புக்கான கூலிய கூட அவரால் முழுசா அனுபவிக்க முடியாது. ஏன்னா இங்க களைப்புன்னு ஒரு விஷயம் இருக்கும், டயர்டாயிரும். வேலைக்கு தொடர்ந்து அயராது வேலைக்கு போற பெற்றோர்களுக்கு ஒரு நாள் லீவ் இருக்கும் பொழுது தன் பிள்ளைங்களோட அதை என்ஜாய் பண்ண முடியாது. அப்பயும் ஒரு களைப்பு இருக்கும், தூங்கிடுவாங்க. நான் மனசுல 1000 ஓடும், இன்னைக்கு நம்ம இங்க கூட்டிட்டு போகணும், அங்க கூட்டிட்டு போகணும், பிள்ளைங்களுக்கு இது வாங்கி கொடுக்கணும். அதை எதுவுமே செய்ய முடியாது. ஏன்னா இங்க நம்ம அயராது உழைச்சு அதனுடைய கூலிய வாங்கினாலும் அதை முழுசா அனுபவிக்க முடியாது. ஆனா மறுமையில அப்படி இருக்காது. சொர்க்கத்துல அங்க முழுக்க முழுக்க நம்மளுடைய வேலையே நமக்கான கூலிய அனுபவிக்கிறதா. அங்க நமக்கு டயர்டே இல்ல. நீங்க பூமியில எல்லாம் சொல்லுவா, நீங்க பூமியில நிறைய கஷ்டப்பட்டீங்க, பூமியில நிறைய உழைச்சிட்டீங்க, அதுக்கான கூலியே இப்ப நீங்க அனுபவிங்க. இப்போ சுவனவாசிகளான ஒவ்வொருவருக்கும் சொர்க்கத்தில் அவருடைய வேலை பூமியில் தான் பட்ட ஒவ்வொரு கஷ்டத்துக்கும், தான் பட்ட ஒவ்வொரு மன வருத்தத்துக்கும், தான் அனுபவிச்ச ஒவ்வொரு உடல் வலிக்கும், தான் அனுபவிச்ச ஒவ்வொரு ஏமாற்றத்திற்கும் பகரமாக அவருடைய வேலை, அதுக்கான கூலிகளை அங்க உட்கார்ந்து அனுபவிக்கிறது மட்டும்தான் அவருடைய வேலை. கூலி கொடுக்கறதில் அல்லாஹுவை தவிர சிறந்தவன் வேற யார் இருக்க முடியும்? ஒரு சுவனவாசிக்கு எவ்வளோ அழகான கூலிகள் அல்லாஹ் கொடுத்துக்கிட்டே வரான் பாருங்க. சின்ன சின்ன விஷயங்கள் கூட அவருடைய சந்தோஷத்தை ஏற்படுத்துற மாதிரி, அவருக்கு கம்ஃபர்ட்டா இருக்கிற மாதிரி, அவருக்கு தேவையான அளவுல கிடைக்கிற மாதிரி அல்லாஹ் ஏற்படுத்திருக்கான். ஒரு மழை பெய்யறது கூட இப்ப அவருடைய தேவைதான். அவரு தண்ணி குடிக்கணும்னு நினைச்சா அந்த டம்ளர்ல அதிகமான தண்ணி எல்லாம் வந்துடாது. இங்க நம்ம ஒரு டம்ளர் தண்ணி, நம்ம தண்ணின்னு கேட்டா ஒரு டம்ளர் வந்துரும். ஆனா நம்மளுடைய தேவை பாதி டம்ளர் தான் இருக்கும். சரி கொடுத்துட்டாங்களேன்றதுக்காக குடிப்போம். ஆனா சொர்க்கத்துல நமக்கு என்ன தேவையோ, நம்ம மனசு எந்த அளவு தேவையை உணருதோ அந்த அளவுக்கான தேவைகள் சொர்க்கத்துல நிறைவேற்றப்படுது. சுப்ஹானல்லாஹ். அப்போ சொர்க்கத்துல ஒரு மனிதனுக்கு கிடைக்கிற இன்பங்கள்ல இப்போ என்னென்ன விஷயம் நம்ம பார்த்திருக்கோம்? சுவனத்துடைய வாடை, அப்புறம் வெதர், கிளைமேட்,
கிளைமேட், வெதர், அப்புறம் இரவு பகல் இருக்கா, சூரியன் சந்திரன் இருக்கா, அவங்க எப்படிப்பட்ட நிலையில இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு 3 விஷயத்த பார்த்தோம். இப்ப 4வதா நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சொர்க்கத்தினுடைய நதிகள். அல்லாஹ் குர்ஆன்ல நிறைய இடத்துல சொல்றான்ல, ஆறுகள் ஓடுது, அவங்களுடைய வீடுகள்ல ஆறுகள் ஓடுது, சொர்க்கத்துல ஆறுகள் ஓடுதுன்னு அல்லாஹ் சொல்றான். இந்த ஆறுகளை பத்தி தான் இன்ஷா அல்லாஹ் அடுத்ததா நம்ம பார்க்க போறோம். நம்ம ஆரம்பத்திலேயே பார்த்துட்டோம், ஞாபகம் இருக்கா? சொர்க்கத்துக்குள்ள என்ட்ராறதுக்கு முன்னாடியே அந்த நுழைவாயிலேயே ஒரு ஆறு இருக்குன்னு பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? ஒரு மரத்துக்கு கீழே 2 ஆறுகள் ஓடும். அந்த வெயிட்டிங் ஏரியால இருக்க ஒவ்வொரு சொர்க்கவாசியும் ஒரு ஆறுல இருந்து தண்ணீர் எடுத்து குடிப்பாங்க. அவங்களுடைய மனசுல இருக்க எல்லா நஜீஸும் போயிரும், எல்லா கரையும் போயிரும். இன்னொரு ஆறுல அவங்க குளிப்பாங்க. குளிக்கிறதின் மூலமா அவங்களுடைய உடல்ல உள்ள கரையெல்லாம் போயிரும். இப்ப அவங்க ஒளிமயமா, உள்ளும் புறமும் ஒளி வீசக்கூடியவங்களா சொர்க்கத்துக்குள்ள போவாங்க அப்படிங்கறத பார்த்தோம். அப்போ சொர்க்கத்துல இருக்கக்கூடிய தண்ணீர் இப்ப எங்க இருந்தே ஆரம்பிச்சிருச்சு? சொர்க்கத்துல இருக்கக்கூடிய தண்ணீர் இப்ப எங்க இருந்து ஆரம்பிச்சிருச்சு? அந்த வெயிட்டிங் ஏரியால இருந்தே சொர்க்கவாசிக்கும் தண்ணீருக்குமான தொடர்பு அல்லாஹ் அப்படியே கொண்டு வந்துட்டே இருக்கான். நம்ம ஒரு தண்ணீர் பத்தி பார்க்கும் போது ஒரு விஷயம் பார்த்தோம். அல்லாஹ் ஏன் சொர்க்கத்துல எல்லா இடத்துலயும் வீடுகள்ல தண்ணீர் இருக்குன்னு சொல்றான், தோட்டங்கள்ல தண்ணீர் இருக்குன்னு சொல்றான், மாளிகைகள்ல தண்ணீர் இருக்குன்னு சொல்றான். அந்த தண்ணீரையுமே அல்லாஹ் ஓடுகின்ற தண்ணீர்னு சொல்றான். இங்க அறிவியல் ரீதியா சொல்லப்படுற விஷயம், ஓடும் தண்ணீர் ஒரு மனிதனுடைய மனதளவுலையும் சரி, உடல் அளவுலையும் சரி அவனை ரிலாக்ஸ் ஆகுது. ஓடக்கூடிய தண்ணீர் மனிதனை எந்த அளவுல, அவனுடைய மனதுக்கும் இதமா இருக்கு, அவனுடைய உடல்ல உள்ள உறுப்புகளும் ரிலாக்ஸ் ஆகுது அந்த நேரத்துல. இதுக்கு பேரு ப்ளூ மைண்ட் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. இது உடல் அளவிலும் உள்ளத்தளவிலும் ஓடுற தண்ணியுடைய சத்தம் அவனை ரிலாக்ஸ் ஆக்கும் அப்படிங்கறத பத்தி தான் நம்ம முன்னாடி ஒரு அமர்வுலயே பார்த்தோம். எத்தனை பேர் கேட்டீங்களா? நீங்க யூடியூப்ல போய் கேட்டு பாருங்க அந்த சப்தத்தைன்னு சொன்னேன், கேட்டீங்களா யாராவது? கேட்டோம் சிஸ்டர். கேட்டீங்களா? எப்படி இருந்தது? நல்லா நம்ம ரிலாக்ஸா கண்ணை மூடி அந்த தண்ணியுடைய சப்தம் கேட்கும் போது அது நம்மளுக்கு அப்படியே ஒரு ரொம்ப இன்பகரமா இருந்திருக்கும். இல்லாத விஷயங்கள் கூட நம்மளை சுத்தி இருக்கிற மாதிரி ஒரு கற்பனை. வெறும் அந்த தண்ணி சத்தம் நமக்கு வெறும் இன்பத்தை மட்டும்தான் ஞாபகப்படுத்தும், துன்பத்தை ஞாபகப்படுத்தாது. ஒவ்வொரு சவுண்டுக்கும் ஒவ்வொரு விஷயங்கள் நமக்கு ஏற்படும். ஒரு சில சவுண்டுகளை நம்ம கேட்கும் போது பயமா இருக்கும். ஒரு சில சவுண்டுகள் கேட்கும் போது நம்மளுக்கு நடந்த ஒரு கஷ்டமான நிகழ்வெல்லாம் ஞாபகம் வரும். இப்ப அதை வச்சுதானே இப்ப மியூசிக் எல்லாம் எப்படி நம்மளுக்கு அழுகையை கொண்டு வருது, எப்படி ஒரு சில மியூசிக் நம்மளுக்கு மகிழ்ச்சியை கொண்டு வருதுன்னா, சப்தமும் மனிதனுடைய உணர்வுகளோட தொடர்பு பட்டதா இருக்கு. அப்போ இந்த ஓடுற தண்ணியுடைய எஃபெக்ட் என்னன்னா, நம்மளுக்கு ரிலாக்ஸா, நம்ம மனசையும் சரி நம்மளுடைய உடலையும் சரி இறுக்கமா இல்லாம ரிலாக்ஸ் ஆகும். அதனாலதான் அல்லாஹ் சொர்க்கத்துல நம்ம திரும்புற இடம் ஃபுல்லா தண்ணீர் ஓடுது, தண்ணீர் ஓடுது, உங்களுடைய கால்களுக்கு கீழே தண்ணீர் ஓடுது, உங்களுடைய வீடுகளுக்கு கீழே தண்ணீர் ஓடுதுன்னு சொல்லி நீங்க அங்க ரிலாக்ஸா இருப்பீங்கன்றது அல்லாஹ் திரும்ப திரும்ப சொல்றான். இந்த உலகத்துல நீங்க எந்த அளவு மன இறுக்கத்தோட வாழ்ந்தீங்களோ, நான் ஈமான் கொண்ட ஒரே காரணத்துக்காக என்ன மட்டும் வேற ஆளா பாக்குறாங்க அப்படிங்கிற ஒரு இறுக்கம் நம்மளுக்கு இருக்கும்ல, நான் நல்லது சொல்ற ஒரே காரணத்துக்காக என்ன அவங்களோட சர்க்கிள்ல ஃபிட் ஆகாத ஆளா பாக்குறாங்க, நீ எங்களை சார்ந்தவன் இல்லைன்னு என்ன ஒதுக்கி வைக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணமும் இறுக்கமும் நம்ம மனசுல இருக்குல்ல, அல்லாஹ் சொல்றான் இந்த இறுக்கம் உங்களுக்கு சொர்க்கத்துல இருக்காது, நீங்க அங்க ரிலாக்ஸா இருப்பீங்கன்னு சொல்றான். அல்லாஹ் இந்த தண்ணீரை கொண்டுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கே ஆறுதல் சொன்னான். இன்ஷா அல்லாஹ் அது என்ன அப்படிங்கறத நம்ம பின்னாடி பார்ப்போம். சரி, இப்போ தண்ணீர் சொர்க்கம் முழுக்க தொடர்பு பட்ட ஒரு விஷயமா இருக்கு. எந்தெந்த வகையான தண்ணீர் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் அப்படிங்கறத பார்ப்போம். முதலாவதா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லக்கூடிய செய்தி, மிஹ்ராஜுடைய பயணத்துல அவங்க இருக்கும்போது சித்ரத்துல் முன்தஹா அப்படிங்கிற ஒரு மரத்தை பாக்குறாங்க. அந்த மரத்துடைய வேர்ல இருந்து 4 நதி என்ன செய்யுது, போகுது. அதுல 2 நதி மறைமுகமா மறைஞ்சிருக்கக்கூடிய நதியா இருக்கு, 2 நதி தெளிவா வெளிப்படுது. அப்போ இத பத்தி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கிட்ட கேட்கும் போது அவங்க சொல்றாங்க, அந்த மறைந்து ஓடக்கூடிய 2 நதியும் சொர்க்கவாசிகளுக்கான நதி. அங்க வெளிப்படையா போற 2 நதியும் என்னன்னா, அது பூமியில இருக்கக்கூடிய நைல் நதியும் யூப்ரட்டிஸ் நதியும். அப்போ பூமியில இருக்கக்கூடிய இந்த நைல் நதியும் யூப்ரட்டிஸ் நதியும் இதோட ஆரிஜின் எங்க, இதனுடைய தொடக்கம் எங்கன்னா சொர்க்கத்துல இருந்து வந்த நீர்ல இருந்து உண்டானதுதான் இந்த 2 நதி. இப்ப நம்மளுடைய ஆரிஜினும் சொர்க்கம் தானே. மனிதன் எங்க இருந்து ரொம்ப ஃபாஸ்டா போதா? சரி,
சித்ரத்துல் முன்தஹா அப்படிங்கிற மரத்துடைய வேர்ல இருந்து 4 நதி போகுது அப்படின்னு சொல்லி 4 நதியை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க. அப்ப சொல்லும் போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட நான் கேட்டேன், இந்த நதி எல்லாம் என்னன்னு கேட்கும் போது அவங்க சொன்னாங்க, இதுல உள்ள 2 நதி மறைமுகமான நதி, அது 2ம் சொர்க்கவாசிகளுக்குரியது. மீதி இருக்க 2 நதியும் பூமியில இருக்கக்கூடிய நைல் மற்றும் யூப்ரட்டிஸ் நதின்னு சொல்றாங்க. இப்ப பூமியில இருக்கக்கூடிய அந்த நைல் நதியும் யூப்ரட்டிஸ் நதியும் இது 2ஓட ஆரிஜின் எங்கன்னா, அதாவது தொடக்கம் எங்கன்னா சொர்க்கத்துல இருந்து வரப்பட்டது. இப்ப உதாரணத்துக்கு மனிதனுடைய நம்மளும் எங்க முதல்ல படைக்கப்பட்டோம்? சொர்க்கத்துல. ஆனா இப்ப நம்மளுக்கும் சொர்க்கத்துக்கும் தொடர்பு ஏதாவது இருக்கா? அங்க இருக்கிறத எதையாவது நம்ம உணர்றோமானா இல்ல. அங்க இருந்து வந்தோம் அப்படிங்கிறது மட்டும்தான். நம்ம எப்படி சொர்க்கத்துல இருந்து மனிதனுடைய இனம் பூமிக்கு வந்து தொடங்கப்பட்டுச்சோ, அதே போல இந்த 2 பூமியில இருக்க இந்த 2 நதியுடைய தொடக்கமும் சொர்க்கத்துடைய அந்த சித்ரத்துல் முன்தஹாக்கு வேருடைய இறுதியில இருந்து தோன்றுனதுதான் இந்த 2 நதியுடைய தொடக்கம். இது ஒரு நதி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னது. வெவ்வேறு அறிவிப்புகள்ல ரசூல்லா எங்கெல்லாம் தண்ணீர் பத்தி பேசியிருக்காங்க, எங்கெல்லாம் சொர்க்கத்துல உள்ள நதிகள் பத்தி பேசியிருக்காங்க அப்படிங்கிற தொகுப்பு தான் இப்ப நான் சொல்லிட்டு வரேன். அதுல முதலாவது சொன்னது சித்ரத்துல் முன்தஹா அப்படிங்கிற மரத்துடைய வேர்ல இருந்து தோன்றக்கூடிய 4 நதி. 2வது ஒரு நதி சொல்றாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, நான் சொர்க்கத்துல அப்படியே நடந்து போயிட்டு இருந்தேன். நடந்து போயிட்டு இருக்கும் போது நான் ஓடுகின்ற எந்த சலனமும் இல்லாம அப்படியே ஓடிட்டு இருக்கிற ஒரு நதியை ஒண்ணு பார்த்தேன். அதனுடைய கரைகள் எல்லாம் முத்துக்களாலும் பவளங்களாலும் ஆனது. நான் அதுக்குள்ள அப்படியே அந்த நதிக்குள்ள நான் கைய விட்டேன். அந்த நதியில இருந்து அப்படியே ஒரு கஸ்தூரி மனம் வந்தது. அந்த தண்ணீரே ரொம்ப அழகா இருந்தது. நான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கிட்ட கேட்டேன், இது யாருக்குரியது அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். கேட்ட உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, இதுதான் உங்களுக்கு அல்லாஹ் கொடுப்பதாக வாக்குறுதி கொடுத்த கௌசர் நீர் தடாகம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அந்த கௌசர் நீர் தடாகத்தை பத்தி, அந்த தண்ணீர் தேனை விட இனிப்பானதா இருக்கும், அதனுடைய வெண்மை பனிக்கட்டியை விட அது ரொம்ப வெண்மையானதா இருக்கும் அப்படின்ற செய்திய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இதோடைய வர்ணனை பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி அல்லாஹ் எப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கௌசர் அப்படிங்கிற நீர் தடாகத்தை வாக்களிச்சான்னு தெரியுமா? எந்த சூழல்ல ரசூல்லாவுக்கு இந்த 108வது அத்தியாயமான கௌசர் அப்படிங்கிற அத்தியாயம் இறங்குச்சு? உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட இந்த கௌசர் தடாகம் இருக்குன்னு அல்லாஹ் எப்ப சொன்னா? அவங்களுக்கு வாரிசு இல்ல அப்படின்ற மாதிரி எல்லாரும் கிண்டல் இது பண்ணுவாங்க. அவங்களுக்கு வாரிசு, இந்த உலகத்துல தனித்து விடப்பட்ட மனிதனா இருக்கீங்க முஹம்மதே, உங்களுக்கு பெண் குழந்தைகள் தான் இருக்கு, உங்களுக்கானவர்கள் யாரும் இல்ல, இந்த பூமியில நீங்க ஒரு தனித்து விடப்பட்ட ஒரு மனிதனா இருக்கீங்க அப்படின்னு அந்த வார்த்தையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பார்த்து சொல்லி இந்த மக்கள் ஏளனம் செஞ்ச போது அல்லாஹ் அவங்களுக்கு ஆறுதலா தண்ணீரை கொண்டு ஒரு ஆறுதல் சொல்றான். அல்லாஹ், இங்க நீங்க தனித்து விடப்பட்ட மனிதரா இருந்தாலும் இதுக்கு பகரமா பூமியில உங்களுக்கு கௌசர் அப்படிங்கிற ஒரு நீர் தடாகத்தை தரேன், நாளைக்கு உங்களை தேடிதான் இந்த மக்கள் தண்ணீருக்காக வந்து நிற்பாங்க அப்படிங்கிற ஒரு சுப செய்திய அல்லாஹ் திருமறை குரான்ல சொல்லிக்காட்டு. நீங்க குரான்ல அல்லாஹ் எங்கெல்லாம் நதியை பத்தி பேசுறானோ, நீங்க ரஹ்மான் சூரா, வாக்கியா சூரா, நிறைய சூறாக்கள்ல சொர்க்கத்துல உள்ள நதிகளை பத்தி பேசுவோம். அல்லாஹ் இந்த நதிகளை பத்தி அல்லாஹ் பேசுறதுக்கு முன்னாடி பல இடங்கள்ல அவங்க கடந்து வந்த சோதனைகளை சொல்லிட்டுதான் அல்லாஹ் இது சொல்லுவோம். நீங்க பூமியில இவ்ளோ கஷ்டப்பட்டீங்க, இவ்வளவு சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டீங்க, இதுக்கு பகரமா நாளை மறுமையில் அவர்கள் நிரந்தரமான சுவனத்தில் இருப்பார்கள், அதற்கு கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும். இப்ப எங்கெல்லாம் அல்லாஹ் நதியை பத்தி பேசுறானோ, தண்ணீரை பத்தி பேசுறானோ, அதுக்கு முன்னாடி அல்லாஹ் அவங்க பட்ட சோதனைகளையும் சொல்லுவோம். இப்ப இதே போல ஒரு சூழ்நிலையில நம்மள யாராவது இங்க இருந்தோம் அப்படின்னா, தனிச்சு விடப்பட்டோம்னா, இவ்ளோ பேர் இருந்தும் என்ன மட்டும் இப்படி தனியா விட்டுட்டாங்களே, என்ன தனிச்சு விட்டுட்டாங்களே, எனக்கு ஆதரவு யாருமே இல்லையே அப்படின்னு ஒரு கவலைப்படக்கூடிய உள்ளமா உங்களுடைய உள்ளம் இருந்துச்சு அப்படின்னா கவலைப்படாதீங்க. அல்லாஹ் உங்களுக்கு சொர்க்கத்துல தண்ணீரை கொண்டு ஆறுதல் அளிக்கின்றான். ரசூலுல்லாவுக்கு சொன்ன கௌசர் மாதிரி நம்மளுக்கு ஒரு மாளிகைக்குள்ள ஒரு தண்ணீரோட அல்லாஹ் தரப்போறான் இன்ஷா அல்லாஹ். ஓடுகின்ற தண்ணீருக்குள்ள ஒரு மாளிகைகளை வச்சு அல்லாஹ் நமக்கு ஆறுதல் கொடுக்கக்கூடியவனா இருக்கு. அடுத்ததா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன அடுத்த தண்ணீர் பத்தின செய்தி என்னன்னா, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீங்க அல்லாஹ் கிட்ட சொர்க்கத்தை கேளுங்க, சொர்க்கத்திலையும் உயர்ந்த சொர்க்கத்தை கேளுங்க, அல்லாஹ் கிட்ட ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் வேணும்னு நீங்க கேளுங்க. ஏன் அப்படின்னா ஜன்னத்துல் ஃபிர்தௌஸுக்கு மேலதான் அல்லாஹுடைய அர்ஷ் இருக்கு,
அல்லாஹுடைய அர்ஷில இருந்துதான் சொர்க்கத்துக்கான நதிகள் பாய்ந்து ஓடுது. ஒரு ஊற்ற, ஒரு ஃபவுண்டைன், அதாவது ஒரு ஃபால்ஸ கீழே இந்த தண்ணீர் கீழே சேர்ற இடத்துல இருந்து பாக்குறது அழகா இருக்குமா, இல்ல அது எங்க இருந்து பொழியுதோ அந்த இடத்துல இருந்து பார்க்க அழகா இருக்குமா? இப்ப நயகரா ஃபால்ஸ் எல்லாம் போய் பாக்குறாங்கல்ல, அதோட மேல இருந்து அது கொட்டுற இடத்துல இருந்து பாக்குறது ஒரு அழகு. கீழ இருந்து பார்த்தா முதன்னு தண்ணி விழுகிறது மட்டும்தான் தெரியும். அப்போ ஒரு பாலம் இருக்கு கனடால, இந்த பக்கம் இருக்கு. அதுல என்ன செய்யறாங்க, போய் அந்த பாலத்துல அந்த தண்ணீர் விழுகிற இடத்துல இருந்து அதை பாக்குறது ஒரு அழகு. அப்போ சொர்க்கத்துல அங்கங்க நதிகள் ஓடுது. ஆனா அந்த நதிகளை நம்ம கீழே பார்க்காம அது எங்க இருந்து உருவாகுதோ அங்க இருந்து பாக்குறதுக்கு நீங்க ஆசைப்படுங்க. அல்லாஹ் கிட்ட ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ கேளுங்க நபி சொல்றாங்க. இதே போல அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல 47வது அத்தியாயத்துடைய 15வது வசனம், 47வது அத்தியாயத்துடைய 15வது வசனத்துல சில ஆறுகள் பத்தி அல்லாஹ் பேசுறான். அது என்னென்ன அப்படின்னா, ஒரு 4 பொருள்கள் பத்தி அல்லாஹ் சொல்றான். பயபக்தியுடையவர்களுக்கு வாக்களிக்கப்பட்டுள்ள சொர்க்கத்தின் உதாரணமாவது அதில் மாறுபடாத, அதாவது எந்த சேஞ்சுமே ஆகாத, மாறுபடாத தெளிந்த நீரை கொண்ட ஆறுகள் இருக்கு, சுவை மாறாத பால் ஆறுகள் இருக்கு, அருந்துவோருக்கு இன்பம் அளிக்கும் மதுரச ஆறுகள் இருக்கு, தெளிவான தேன் ஆறுகளும் இருக்கு. 4 ஆறு என்னென்ன? தண்ணி, பால், தேன், மது. இந்த 4 ஆறும் சொர்க்கத்துல இருக்கு அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல சொல்றான். இந்த 4ஐயும் பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் சொல்றான், இதுல எந்த மாறுபடுதலும் இருக்காது. இந்த பூமியில தண்ணி ஒரு இடத்துல கொஞ்ச நாள் தேங்கி இருந்துச்சுன்னா அந்த தண்ணியை நம்ம குடிக்க முடியுமா? இந்த 4 பொருள்களும் பூமியில தன்னுடைய இயல்பை ஒரு காலத்துக்கு மேல மாத்திரும். தண்ணி ரொம்ப நேரம் ஒரு இடத்துல தேங்கி இருந்திருந்தா வாடை வந்துரும், குடிக்கிறதுக்கு பயனளிக்காம போயிரும். பால் ஒரு கட்டத்துல கெட்டு போயிரும். மது இந்த பூமியில நம்ம குடிச்சோம்னா நம்ம எங்க இருக்கிறோம் அப்படிங்கிற நிலையவே மறக்கடிச்சு புத்தி பேதலிக்க வைக்கும். தேன் ஒரு கட்டத்துல கெட்டு போயிரும். ஆனா இந்த தன்மைக்கு மாறுபட்ட தன்மையா, மாறாத, குறைகள் இல்லாத வகையில இந்த 4 பொருளையும் அல்லாஹ் சொர்க்கத்துல வச்சிருக்கு. இப்படி சின்ன சின்ன குறையோட இருக்கும் போதே இந்த பொருள்கள் எல்லாம் பூமியில எவ்வளவு ருசியானதா இருக்கு, தண்ணி எவ்வளோ இதமா இருக்கு, பால் எவ்வளவு சுவையா இருக்கு. இப்போ குறைகள் இருக்கும் போதே இந்த பொருள்கள் எல்லாம் பூமியில இவ்வளவு சுவையா இருக்குன்னா குறையே இருக்காதுன்னு அல்லாஹ் சொல்லி இத மறுமையில சுவனத்துல நீங்க பாப்பீங்கன்னு சொல்றானே, அப்ப அந்த குறை இல்லாத போது அது இன்னும் எவ்வளவு சுவையானதா இருக்கும். அல்லாஹ் இதை சுவைக்கக்கூடிய வாய்ப்பை உங்களுக்கும் எனக்கும் ஏற்படுத்தி கொடுக்கணும் இன்ஷா அல்லாஹ். அடுத்து அல்லாஹ் இந்த நதிகளை பத்தி சொல்லும் போது 2 விதமா சொல்றான். ஒன்னு அன்ஹார், இந்த தண்ணிகள் பத்தி சொல்லும் போது அல்லாஹ் 2 வகையா அதை பிரிக்கிறான். அது பொங்கி வலியிற விதத்தை பொறுத்து. ஒன்னு அன்ஹார் நதிகள்னு சொல்றான், இன்னொன்னு உயூன், ஐன் யா நூன், உயூன். அது ஊற்று, பூமிக்குள்ள இருந்து அதுவா உருவாகிற மாதிரி சொர்க்கத்துக்குள்ள இருந்து அது அப்படியே தோன்றி அதுவா பூமிக்குள்ள இருந்து வந்துகிட்டே இருக்கும் ஊற்றுகள். இப்படி சில ஊற்றுகளை பத்தியும் அல்லாஹ் சொல்றான். எந்தெந்த ஊற்றுகள் அப்படிங்கிறத பார்ப்போம். 83வது அத்தியாயத்துடைய 28வது வசனம். 83வது அத்தியாயத்துடைய 28வது வசனத்துல அல்லாஹ் ஒரு ஊற்றை பத்தி சொல்றான். அதுதான் தஸ்னீம் எனும் நீர் ஊற்று சொர்க்கவாசிகளுக்கு கொடுக்கப்படும். இந்த நீர் சுனையிலிருந்து யார் நீர் அருந்துவாங்கன்னா அல்லாஹுக்கு மிகவும் நெருக்கமானவர்கள், அல்லாஹுடைய அன்பை பெற்றவர்கள். பூமியில் வாழும் பொழுது இறைவனை யாரெல்லாம் தனக்கு நெருக்கமா வச்சுக்கிட்டாங்களோ அவங்க எல்லாம் நாளைக்கு மறுமையில இந்த தஸ்னீம் அப்படிங்கிற நீர் ஊற்றுல இருந்துதான் தங்களுடைய தாகத்தை தணிச்சுக்க போறாங்க. அடுத்ததா அல்லாஹ் ஒரு நீர் சுனைய பத்தி பேசுறான். கஃபூரா 76வது அத்தியாயத்துடைய 5-6 வசனங்கள்ல பார்க்கலாம். இது சொர்க்கவாசிகள் நீர் அருந்தக்கூடிய ஒரு நீர் சுனையுடைய பெயர். இன்னொன்னு சல்சபீல் 76வது அத்தியாயத்துடைய 18வது வசனம். 76வது அத்தியாயத்துடைய 18வது வசனம். இதுவும் சொர்க்கவாசிகள் நீர் அருந்தக்கூடிய ஒரு நீர் ஊற்று. ஆறுகள் தனி பிளஸ் நீர் ஊற்று தனி. இப்ப 2மே இது சொர்க்கத்துல கொடுக்கப்படக்கூடிய, சொர்க்கவாசிகளுக்கு கொடுக்கப்படக்கூடிய ஒரு அதிகப்படியான இன்பம். அப்போ சொர்க்கத்துல வீடுகள் இருக்கு. அந்த வீடுகள் முழுக்க எதால சூழ்ந்திருக்கு? நீர் ஊற்றால, ஆறுகளால, ஃபால்ஸால, எல்லா ரம்மியமான காட்சியும் இப்ப சொர்க்கத்துடைய வீட்டுல இருக்கு. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. என்னன்னா, ஒரு முறை நாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட அமர்ந்திருந்தோம். அப்ப ஒரு பெண் ரசூலுல்லாஹ் கிட்ட வந்தாங்க.
தான் கண்ட ஒரு விசித்திரமான கனவை பத்தி ரசூல்லா கிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, யா ரசூலுல்லா, நான் கனவு கண்டேன். கனவுல நான் சொர்க்கத்துல இருந்தேன். நான் சொர்க்கத்துல இருக்கும் பொழுது ஒரு சப்தம் ஒண்ணு கேட்டுச்சு. நான் திரும்பி பார்த்தா சொர்க்கத்தோட கதவை திறந்தாங்க. சொர்க்கத்தோட கதவை திறங்கும் போது இந்த மனிதர்கள்லாம் அப்ப சொர்க்கத்துக்குள்ள போனாங்க அப்படின்னு சொல்லி ஒரு 12 சஹாபியரோட பேர் அந்த பெண் சொல்றாங்க. அவங்க பார்த்து அவங்களோட வாழ்ந்த சமகாலத்துல வாழ்ந்த அந்த சஹாபாக்களை பத்தி சொல்றாங்க. இந்த நபர் இருந்தாரு, இந்த நபர்லாம் இருந்தாங்க யா ரசூலுல்லா. இவங்களுக்கு எல்லாம் ஒரு அழகான பட்ட ஆடை அணியப்பட்டிருந்தது. ஆனா அவங்க உடல் முழுக்க காயங்கள் இருந்தது யா ரசூலுல்லா. அந்த காயங்கள் வழியா ரத்தம் அப்படியே வடிஞ்சு ஓடிக்கிட்டே இருந்துச்சு. அப்ப அந்த நபர்கள் எல்லாத்தையும் கூட்டிட்டு போய் அந்த சொர்க்கத்துல ஒரு மரத்துக்கு கீழே உள்ள ஆறுல அவங்க எல்லாத்தையும் அப்படியே முக்கி எடுக்கிறாங்க. அந்த தண்ணியில அவங்க எல்லாரும் குளிச்சுட்டு வெளியில வராங்க. வெளியில வந்த உடனே அந்த காயங்கள் எல்லாம் ஒளி வீச ஆரம்பிச்சிருச்சு யா ரசூலுல்லா. ரத்தங்கள் ஓடிக்கொண்டிருந்த காயம் எல்லாம் இப்ப ஒளிர ஆரம்பிச்சிருச்சு. அவங்க பிரகாசமா சொர்க்கத்துக்குள்ள போனாங்க. அவங்களுக்கு சொர்க்கத்துடைய உணவு பரிமாறப்பட்டுச்சு. அந்த இடத்துல உட்கார்ந்து அவங்க சாப்பிட ஆரம்பிச்சாங்க. அவங்களோட சேர்ந்து நானும் சாப்பிட்டுட்டு இருந்தேன் யா ரசூலுல்லா. அப்ப நான் முழிச்சிட்டேன். இப்ப நம்ம தொடர்ந்து இவ்வளவு நாளா சொர்க்கத்தை பத்தி பேசுறோமே, யாருடைய கனவுல எல்லாம் சொர்க்கம் வந்துச்சு? யாருக்கெல்லாம் சொர்க்கம் போகணுங்கிற எண்ணம் இன்னும் ஆழமாச்சு? அதனுடைய வெளிப்பாடா என்ன செயல் செஞ்சாலும் இது நம்ம சொர்க்கத்துக்கு போவோமான்னு நம்ம ரிலேட் பண்ணி நம்மளால பார்க்க முடிஞ்சுச்சா? இந்த பெண் சொர்க்கத்துடைய பத்தி ஒரு கனவு காணி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட வந்து சொல்றாங்க. இந்த கனவை சொல்லிட்டு அந்த பெண் எந்திரிச்சு போயிடுறாங்க. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அந்த பெண் வெளியில போன கொஞ்ச நேரத்திலேயே செய்தி வருது. அந்த பெண் யாரெல்லாம் குறிப்பிட்டாங்களோ அந்த 12 நபர்களும் ஷஹீதாக்கப்பட்டாங்க அப்படிங்கிற செய்தி வந்துச்சு. செய்தி வந்த உடனே ரசூல்லா அந்த பெண்ணை கூப்பிட்டு விட்டாங்க. அந்த பெண்ணை உடனே வர சொல்லுங்க. அந்த பெண் வராங்க. வந்த உடனே ரசூல்லா சொல்றாங்க, நீங்க கண்ட கனவை எல்லார்கிட்டையும் போய் சொல்லுங்க. இதை எதுக்கு ரசூல்லா உதாரணமா சொல்றாங்க அப்படின்னா, இங்க நீங்க அல்லாஹ்விற்காக ஒரு காயம் உங்க உடம்புல ஏற்பட்டுச்சு அப்படின்னா அந்த காயத்தை இறைவன் சொர்க்கத்துடைய நீரால கழுவுறான். அந்த சொர்க்கத்துடைய நீர் உங்களுடைய காயங்களை ஒளிரக்கூடியதா மாத்துது. இப்ப இது அடையாளமா மாறுது. யோசிச்சு பாருங்க, இப்படி வெட்டு காயங்களோட சொர்க்கத்துல ஒரு மனிதர் நடந்து போறாரு. அந்த காயங்கள் ஃபுல்லா மின்னுது. அப்ப இத பாக்குறவங்க எல்லாம் அவரை எப்படி பாப்பாங்க? அல்லாஹ்வுடைய பாதையில அவர் எவ்வளவு தியாகம் செஞ்சிருக்காரு, எவ்வளவு வலியும் வேதனையும் அனுபவிச்சிருக்காரு. நம்மளுக்கு சொல்லப்பட்டுச்சே, நம்மளுக்கு இந்த வாய்ப்பு இல்ல, அந்த மனிதர் இவ்வளவு உயர்ந்த அந்தஸ்துல இருக்காரு. அப்ப அது அவருக்கு இன்னும் கொஞ்சம் மகிழ்ச்சியா இருக்குமா? என்னுடைய இறைவனுக்காக நான் இவ்வளவு கஷ்டங்களை தாங்கிக்கிட்டேன், அதுக்கு பகரமா என்னுடைய இறைவன் இன்னைக்கு எனக்கு சொர்க்கத்தை கொடுத்திருக்கான் அப்படிங்கிறது. அப்போ இறைவன் நம்மளுக்கு சுவனத்துல நம்மளுடைய கஷ்டத்துக்கும் நம்மளுடைய காயங்களுக்கும் பகரமா தண்ணீரை கொண்டு ஆறுதல் சொல்கிறான். இந்த ஆறுதலை பெறக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் ஏற்படும். ஏன்னா சொர்க்கத்துடைய செய்திகள் ஒவ்வொன்னா படிக்கும் போது, நான் இந்த கிளாஸ்க்காக தான் நானும் ரெஃபர் பண்ணி படிக்கிறேன். படிக்கும் போது ஒவ்வொரு விஷயமும் நரகத்தை பத்தி சொன்னாதானே அச்சமும் பயமும் வரும். நரகத்துடைய வேதனைகள் பத்தி சொன்னாதானே கண்ணீர் வரும். என்னன்னு தெரியல, சொர்க்கத்துடைய செய்திகள் கேட்க கேட்க அதுதான் இன்னும் கொஞ்சம் மனசு கஷ்டமாவும் நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் கவலை அளிக்கக்கூடியதாவும் இருக்கு. ஒவ்வொரு விஷயத்தை பார்க்கும் போது அல்லாஹ் இதை எங்களை கேட்க வைக்கிறதோட நீ நிப்பாட்டிராத, இதை அனுபவிக்கிற வாய்ப்பை எங்களுக்கு ஏற்படுத்தி கொடு, இதை பாக்குற வாய்ப்பை ஏற்படுத்தி கொடு. இங்க எப்படி இதை ஒன்னா உட்காந்து கேட்கிறோமோ இதே போல இதை அங்க அனுபவிக்கிற வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடு அப்படிங்கிற துவா தான் அதிகமா வருது. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நம்மளுக்கு அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கணும். அடுத்ததா நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சொர்க்கத்துல இருக்கக்கூடிய கடை தெருவுகள் பத்தி. இதுதான் இன்னைக்கு நம்ம இறுதியா பார்க்க போற தலைப்பு. சொர்க்கத்துல உள்ள கடை தெருக்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கறத பத்தி பார்ப்போம். பொதுவா பூமியில கடை தெருவுகள்னா எப்படி இருக்கும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க தானே, அல்லாஹ்வுக்கு இந்த பூமியில ஒரு வெறுப்புக்குரிய இடம்னா அது கடை தெரு. அல்லாஹ்வுக்கு விருப்பமான இடம் அப்படின்னா பள்ளிவாசல். ஏன்னா யார் ஒருவர் ஒளி செஞ்சு தொழுகைக்காக பள்ளிக்கு நடந்து போறாரோ அவருடைய ஒவ்வொரு எட்டுக்கும் அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுது, அவருக்கு நன்மைகள் எழுதப்படுது, அவருடைய அந்தஸ்து உயர்த்தப்படுது. இப்ப பூமியில் அல்லாஹ்க்கு ஒரு விருப்பமான இடம் ஒண்ணு இருக்கு அப்படின்னா அது இறை இல்லம். அல்லாஹ்வுக்கு பிடிக்காத ஒரு இடம் இருக்கு அப்படின்னா அது என்னது? கடை தெருக்கள். ஏன்னா அல்லாஹ் இத குர்ஆன்ல சூரா ஜும்மாவுடைய 11வது வசனத்துல சொல்லும் போதே சொல்றான், நபியே இவங்க ஏதாவது வியாபாரத்தை பார்த்தாங்க இல்ல ஏதாவது ஒரு வேடிக்கைய பார்த்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களை எந்த இடத்துல நீங்க இருக்கீங்களோ அங்கேயே உங்களை விட்டுட்டு போயிருவாங்க.
எங்க நீங்க நிக்கிறீங்களோ அங்கேயே உங்களை விட்டுட்டு இந்த மக்கள் அந்த வேடிக்கையை பார்த்தும் அந்த வியாபாரத்தை பார்த்தும் போயிருவாங்க. நீங்க அந்த மக்களை கூப்பிட்டு சொல்லுங்க, இது சிறந்தது இல்ல, ஏன் கிட்ட இதை விட சிறந்தது இருக்குன்னு அந்த மக்கள் கிட்ட சொல்லுங்கன்னு அல்லாஹ் சொல்றான். அதுதானே உலகத்துடைய இயல்பு. நம்ம இன்னைக்கு இந்த கடைத்தெருகளுக்குள்ள போனோம் அப்படின்னா சுத்தமா நமக்கு இறை நினைவே இல்லாம போயிருது. நம்ம என்ன நினைச்சிட்டு போறோம், நிறைய பொருள் நம்ம வாங்கிக்கிட்டோம். இப்ப மார்க்கெட்டுக்கெல்லாம் இந்த கடைத்தெருவுகளுக்கு எல்லாம் நம்ம போறதுக்குரிய காரணமே நம்ம ரொம்ப செல்ஃப் சஃபிஷியன்டா ஃபீல் பண்ணுவோம். நம்மளுக்கு சில பொருட்கள் கிடைச்ச மாதிரியும், நிறைய புது பொருட்கள் வாங்கின ஒரு திருப்தி இருக்கும், நம்மளுக்கு எல்லாம் கிடைச்சிருச்சுன்ற மாதிரியும் நம்மளோட ஒரு சில கவலைகள் மறந்து போயிரும். அதுக்காக தானே ஷாப்பிங் போறாங்க. ஒரு நம்ம கிட்ட இருக்கு, ஒரு ஏதாவது இழப்பு ஏற்பட்டா கூட உடனே அது மைண்ட் டைவர்ட் பண்றதுக்கு நம்ம போறது எதுக்காகனா, நம்ம கிட்ட ஏதோ ஒண்ணு இருக்கு அப்படிங்கிற ஒரு உணர்வை இந்த ஷாப்பிங் பண்ணும்போது நம்மளுக்கு ஏற்படுத்துது. இறை நினைவை விட்டு நம்மளை திருப்புது. அதனாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் கடை தெருவில் இருக்கும் போது இந்த திக்ரை செய்கிறாரோ, பார்த்தோமா சொர்க்கத்தில் வீடு பெற்று தரக்கூடிய 10 அமல்கள் பார்க்கும் போது இந்த திக்ரையும் பார்த்தோம். யார் இந்த திக்ரை செய்யறாங்களோ அவங்களுக்கு அல்லாஹ் பல லட்ச பாவங்களை மன்னிக்கிறான், பல லட்ச நன்மைகளை எழுதுறான், அவங்களுடைய அந்தஸ்தை உயர்த்துறான், அவங்களுக்காக சொர்க்கத்துல ஒரு வீட்டை கட்டித்தரான் அப்படின்னு. பொதுவாவே நம்மளுடைய இயல்பு, மனிதர்களுடைய இயல்பு அது. ஒரு பொருள் விற்பனை செய்யப்பட்டுட்டா அங்க போகிறதும், ஒரு வேடிக்கை நடந்தா அந்த இடத்துக்கு உடனே ஈர்க்கப்பட்டு போறதும் மனிதருடைய இயல்பு. இத அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு நல்லா கவனிச்சுக்கிட்டே இருந்திருக்காங்க. எப்பெல்லாம் பள்ளியில பொருளாதாரம் கொடுக்கப்படுதோ, பங்கு வைக்கிறாங்களோ, எப்பெல்லாம் பள்ளியில உணவு பொருட்கள் பங்கு வைக்கிறாங்களோ, அப்ப பார்த்தா பள்ளியில ரொம்ப கூட்டமா இருக்குமா. இது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அப்படியே கவனிச்சுட்டே இருந்து ஒரு நாள் என்ன செய்யறாங்க, மார்க்கெட்டுக்கு கடைத்தெருவுக்கு போய் அங்க எல்லாம் பிஸியா அங்கங்க ஜாமான் வாங்கி திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு இருக்காங்க. அங்க நின்னுட்டு இப்ப அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, எல்லாரும் வேகமா பள்ளிக்கு வாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய சொத்தெல்லாம் பங்கு வைக்கப்படுது அப்படின்னு. அவங்க அந்த பங்கு வைக்கப்படுது, ஏதோ ஒரு பொருளாதாரம் கொடுக்கப்படுதுன்னு சொன்னோடனே எல்லாரும் வேகமா பள்ளிவாசலுக்கு ஓடுறாங்க. எதை மறந்துடுறாங்க, ரசூலுல்லாஹ்க்கு ஒரு சொத்துன்னு என்ன ரசூலுல்லாஹ் பெருசா என்ன வச்சிருந்தாங்க, அவங்க படுத்திருந்ததே ஒரு ஒரு கைத்து கட்டில்ல படுத்திருந்தாங்க. அவங்க படுத்து காலையில எந்திரிச்சா அவங்க முதுகுல அந்த அப்படியே அந்த தடம் அப்படியே தெரியும். 3 நாளைக்கு மேலலாம் ரசூலுல்லாஹ் சாப்பிடாம இருந்திருக்காங்க. வினிகர், பேர்ச்சம்பழம், காஞ்ச உமிழ் நீக்கப்படாத ரொட்டி 3 நாள் தொடர்ந்து என்னுடைய வீட்டுல அடுப்பு எரிஞ்சது இல்லைன்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இவங்களுடைய சொத்தை பங்கு வைக்கிறேன்னு சொன்ன உடனே பொருளாதாரம் கிடைக்குது, ஏதோ ஒரு நம்ம வாங்க போறோம் அப்படிங்கறதுல மக்கள் கடைத்தெருவுல இருக்கிற வாங்கிட்டு இருந்த எல்லாத்தையும் போட்டுட்டு வேகமா இப்ப பள்ளிக்கு போறாங்க, மஸ்ஜித் நபவிக்கு போறாங்க. உள்ள போய் பார்த்தா ஒண்ணுமே கொடுக்கல. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு கிட்ட கேக்குறாங்க, அல்லாஹ்வுடைய தூதருடைய சொத்து பங்கு வைக்கப்படுதுன்னு சொன்னீங்களே, இங்க ஒண்ணுமே இல்லையே, உள்ள போய் பாருங்கன்றாங்க. உள்ள போய் பார்த்தா அங்க எல்லாம் அப்படியே ரவுண்டா அமர்ந்து வட்டமா அமர்ந்து கல்வி கத்துக்கிட்டு இருக்காங்க. தஃப்சீர்கள் பத்தி பேசுறாங்க, ஃபிக்ஹ் பத்தி பேசுறாங்க, கல்விகளை பகிர்ந்துக்கிறாங்க. இப்ப அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, இதுதான் ரசூலுல்லாஹ்வுடைய சொத்து. ரசூலுல்லாஹ் இந்த உலகத்துல விட்டுட்டு போன சொத்து அவங்களுடைய கல்வி அறிவு. யார் அந்த மார்க்க பணியை செய்யறாங்களோ அவங்க ரசூலுல்லாஹ்வுடைய வாரிசுகள். இத ரசூலுல்லாஹ் சொன்னாங்கல்ல, இதுதான் ரசூலுல்லாஹ்வுடைய சொத்து, வந்து எல்லாரும் இந்த சொத்தை என்ன செஞ்சுக்கோங்க, பகிர்ந்துட்டு போங்க அப்படின்னு சொல்லி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. இப்ப மக்களுடைய இயல்பு பாத்தீங்களா. இதே அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹுவ சயீத் இப்னு முஸைப் அப்படிங்கிற ஒரு சஹாபி சந்திக்கிறார். சந்திக்கும் போது அவர்கிட்ட அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நீங்க என்ன செய்யுங்க, அல்லாஹ் கிட்ட துஆ செய்யுங்க, சொர்க்கத்துல அல்லாஹ் உங்களையும் என்னையும் சுவனத்துடைய சந்தையில ஒண்ணு சேர்க்கணும்னு துஆ செய்யுங்க, சுவனத்துடைய கடை தெருவுகள்ல உங்களையும் என்னையும் அல்லாஹ் ஒன்று சேர்க்கணும்னு துஆ செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சொன்ன உடனே அந்த மனிதர் கேக்குறாரு, சொர்க்கத்துல சந்தையெல்லாம் இருக்குமா, கடை தெருவு இல்லாம சொர்க்கத்துல இருக்கும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. கேட்ட உடனே அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ஆமா சொர்க்கத்துல கடை தெருவுகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிகழ்வை ரசூலுல்லாஹ் சொன்னதை விவரிக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, சொர்க்கத்துல இப்ப எல்லாரும் போய் செட்டில் ஆயாச்சு, அவங்க இடத்துல எல்லாரும் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது வெள்ளிக்கிழமை ஆன உடனே இந்த சொர்க்கவாசிகள் இப்ப எங்க போக ஆரம்பிச்சிருவாங்கன்னா, கடை தெருவுக்கு போறதுக்கு அவங்களுக்கு இப்ப பெர்மிஷன் வழங்கப்படும். எல்லாரும் அவங்கவுங்க வீட்டுல இருந்து கடை தெருவுக்கு போவாங்க. கடை தெருவுக்கு போகும்போது ஒருத்தர் சந்திச்சுப்பாங்க, நலம் விசாரிச்சுப்பாங்க. அல்லாஹ்வுடைய கிருபையில நம்மளும் அப்படி போய் சந்திக்கும் போது நம்மளுக்கும் நிறைய சஹாபாக்களை பார்க்க வாய்ப்பு கிடைக்கும், நிறைய நல்ல மனிதர்களை சந்திக்கலாம், ரசூலுல்லாஹ்வை பார்க்கலாம் கடை தெருவுல.
இங்க மதீனால மட்டும் சஹாபாக்கள் மட்டும் மதீனாவுடைய கடை தெருவுகள்ல ரசுல்லாவை பார்த்திருப்பாங்க. நாளைக்கு நம்மளுக்கும் சொர்க்கத்துடைய கடை தெருவுல ரசுல்லாவை பார்க்க போற வாய்ப்பு கிடைக்க போகுது. ஒருத்தர் சந்திச்சுப்பாங்க, ஒருத்தர் அங்க பேசிக்குவாங்க, கடை தெருவுக்கு போவாங்க. அல்லாஹ் அங்க அவருடைய அரியாசனத்துல அல்லாஹ் சொர்க்கத்துடைய பூங்கால் அல்லாஹ் இருப்பான். அல்லாஹ சந்திக்கக்கூடிய வாய்ப்பு அவங்களுக்கு ஏற்படுது. இவங்க இப்படி கடை தெருவுக்கு போயிட்டு வரும் பொழுது அல்லாஹ் ஒரு காற்று அனுப்புவான். அந்த கஸ்தூரி மனமுள்ள காற்று அந்த சொர்க்கத்துல ஷாப்பிங் போயிட்டு இருக்க எல்லார் மேலயும் படுது. பட்ட உடனே அவங்க இன்னும் கொஞ்சம் அழகாயிடுறாங்க. அவங்க கடை தெருவுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்தோடனே வீட்டுல உள்ளவங்க கேட்பாங்களா, நீங்க போகும்போது இருந்ததை விட இன்னும் கொஞ்சம் அழகாயிட்டீங்களே, இன்னும் உங்களுடைய ஒளி கூடிருச்சே அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்ப இந்த மனிதரும் சொல்லுவாங்கன்னா, உங்களோட ஒளியும் தான் கூடிருச்சு, நீங்களும் தான் இன்னும் கொஞ்சம் அழகாயிட்டீங்க அப்படின்னு சொல்லி பகிர்ந்துக்குவாங்க. சொர்க்கத்துடைய கடை தெருவுகள்ல பொறுத்த வரைக்கும் அங்க காசு பிரச்சனையே இல்லை. இங்க நம்ம ஒரு கடைக்கு போவோம், அவருக்கு பொருளாதாரம் ரொம்ப கம்மியா இருக்கும், அவர் கஷ்டப்பட்டு உழைச்சு ஒரு காசு எடுத்துட்டு போவாரு. கடையில போனா அவருக்கு ஒரு ஆடை பிடிச்சிருக்கும், ஆனா அந்த ஆடை தாங்கிட்ட இருக்க காசுக்கு பத்தாத ஆடையா இருக்கும். ஒரு கூட 500 ரூபாய் இருந்தா அந்த ட்ரெஸ்ஸை நம்ம வாங்கிடலாமே, ஆனா கூட 500 ரூபாய் போட்டு அதையா வாங்கணும், அதை விட நம்மளுக்கு இன்னும் நிறைய தேவைகள் இருக்கு. கூட 1000 ரூபாய் இருந்தா நான் அந்த அழகான ஆடையை வாங்கிருவேனே, கூட ஒரு 2000 ரூபாய் இருந்தா இந்த அழகான தோட நான் வாங்கிருவேனே. இப்போ இந்த பூமியில இருக்கிற வரைக்கும் பட்ஜெட்னு ஒரு விஷயம் இருக்கா? கடை தெருவுக்கு போயிட்டா என்ன பொருளாதாரமோ அதுலதான் வாங்க முடியும். ஆனா சொர்க்கத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ எந்த பட்ஜெட்டுமே கிடையாது. அங்க போய் நம்மளுக்கு காசு பத்தல அப்படிங்கிற கவலையே கிடையாது. என்ன விருப்பப்படுறோமோ அதை நம்ம வாங்கிட்டு வந்துட்டே இருக்கலாம். எந்த லிமிட்டும் கிடையாது, இவ்வளவுதான் வாங்கணும் இவ்வளவுதான் அப்படிங்கிற எந்த லிமிட்டுமே கிடையாது. எந்த பாரமும் இல்லாம நம்ம கடைகளுக்கு போவோம், நமக்கு தேவையான பொருள்களை நம்ம வாங்குவோம், வாங்கிட்டு நம்ம என்ன செஞ்சிருவோம், நம்மளுடைய வீடுகளுக்கு வந்துடும். ஆனா இது யாருக்கு அந்த வாய்ப்பு இருக்குன்னா, பூமியில வாழும் போது யார் இந்த கடை தெருவுகளை விட, இந்த கடை தெருவுகள்ல கிடைக்கிற அற்ப சுகத்தை விட இறை நினைவில் இருக்கின்ற சுகத்தை யார் தேடிக்கிட்டாங்களோ அந்த மனிதர்களுக்கு தான் அல்லாஹ் இப்ப இந்த கிஃப்ட கொடுக்குறான். நீங்க எனக்காக பூமியில இருக்க எந்த கடை தெருவையும் நீங்க அனுபவிக்கல. இன்னைக்கு உங்களுக்கு என்ன தெரியுமா இதுக்கு பகரமா? உங்களுக்கு கிஃப்டே நீங்க கடை தெருவுகள்ல உங்களுக்கான மகிழ்ச்சியை தேடுறதுதான். அல்லாஹ் சூரா ஜும்மால சொல்றாங்கல்ல, 62வது அத்தியாயத்துடைய 9வது வசனத்துல, நீங்க வெள்ளிக்கிழமையில ஒரு கூடுதல் அல்லாஹ் பூமியில நம்மளுக்கு ஏற்படுத்தியிருக்கானா? வெள்ளிக்கிழமை ஆனா நம்ம எல்லாரும் எங்க சந்திக்கணும்? பள்ளிகள்ல போய் ஜும்மாவுடைய தொழுகை நம்ம நிறைவேற்றணும். எங்க இருந்து வரணும்? அல்லாஹ் சொல்றான்ல, உங்களுக்கு தொழுகைக்காக வெள்ளிக்கிழமை அழைப்பு கொடுக்கப்பட்டுட்டா கடை தெருவுகள்ல இருந்து விரைந்து பள்ளிக்கு வாங்கன்னு அல்லாஹ் சொல்றான். வெள்ளிக்கிழமையில சொர்க்கத்துல இதே வெள்ளிக்கிழமைதான். ஆனா நம்ம இப்ப எங்க போறது இல்ல, மஸ்ஜிதுக்கு போகல, அதுக்கு பகரமா எங்க போறோம்? கடை தெருவுகளுக்கு போறோம். ஒரு விஷயம் நம்ம நல்லா நினைவுல வச்சுக்கணும், இந்த பூமியில எதெல்லாம் நம்ம இழக்கிறோமோ, பூமியில நம்ம என்ன கஷ்டம்லாம் அனுபவிக்கிறோமோ, இதுக்கு எல்லாம் கவலைப்படவே கூடாது. இதுக்கு பகரமா அல்லாஹ் சொர்க்கத்துல நமக்கு நம்ம நினைச்சு பார்க்க முடியாத கூலிகளை தயார்படுத்தி வச்சிருக்கான். நம்ம நினைச்சு கற்பனையே பண்ணி பார்க்க முடியாத சுகபோகமான வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கு தயார்படுத்தி வச்சிருக்கான். அதனாலதான் சஹாபாக்கள் இந்த பூமியில வாழும்போது கொஞ்சம் சுகம் வர மாதிரி தெரிஞ்சா அழுதாங்க. ஏன் அழுதாங்க? யா அல்லாஹ் எனக்கு இந்த பூமியிலேயே நீ எல்லாத்தையும் கொடுத்துட்டா சொர்க்கத்துல எதுவும் எனக்கு கொடுக்காம போயிருவியோன்னு அழுதாங்க. அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ஒரு வியாபாரம், அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு வியாபாரம் பண்ணி பொருளாதாரம் வந்துட்டா உடனே அதை சதகா செஞ்சுதாங்க. எங்க இந்த செல்வத்தால சொர்க்கத்துடைய செல்வம் எனக்கு கிடைக்காம போயிருமோ அப்படிங்கறத அஞ்சுனாங்க. பூமியில நம்ம படக்கூடிய ஒவ்வொரு கஷ்டமும் ஒவ்வொரு இன்னலும் சொர்க்கத்தில் நமக்கான சுகத்தை இன்னும் கூட்டிக்கிட்டே போகுது. இன்னும் எனக்கான சோதனை முடியலையே, என் வாழ்க்கையில மட்டும் இவ்வளவு சோதனையா? கவலைப்படாதீங்க, உங்களுக்கு அல்லாஹ் லக்ஸூரியஸ்ல ஒவ்வொரு ஐட்டமா இப்ப சேர்த்துட்டே போறான். அழகான அரியாசனம், அழகான காற்று, இன்னும் நதி, நீரோடைன்னு ஒவ்வொரு விஷயமும் நமக்கு அதிகரிச்சுக்கிட்டே போகுது. இன்ஷா அல்லாஹ் இப்படிப்பட்ட சொர்க்கத்துல அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆகியோர்ல துவா செய்தவளாக என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரதானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ் நாளைக்கும் நம்ம இது தொடர்பான செய்திகள் தான், சுகபோகமான வாழ்வு அப்படிங்கிற தலைப்புலதான் நாளையுடைய வகுப்பு இருக்கும். வேற என்னென்ன அல்லாஹ் சொர்க்கவாசிகளுக்கு கொடுக்குறான், என்னென்ன அரியாசனங்கள் கொடுக்குறான், அங்க போய் எப்படி அவங்களுடைய ஒவ்வொரு தரஜாக்களையும் உயர்த்துறான், எக்ஸ்ட்ரா என்ன இன்னும் அவங்க அனுபவிக்க போறாங்க அப்படிங்கிற செய்தி இன்ஷா அல்லாஹ் நாளை அமர்வுல பார்க்கலாம். சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.